So, hi, hello and vanakkam pasangala. So, welcome to Physics Wala Tamil Nadu 8, 9 and 10 channel. And welcome to VEERAN Class 9 batch. So, yes pasangala, நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. And நம்ம செஷனுக்கு நீங்க இன்னும் லைக் போடலனா கண்டிப்பா அந்த லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க. So, yes பசங்களா, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளோட வீரன் கிளாஸ் 9th batchல நம்ம இந்த fluids chapterோட ஒன் ஷாட் தான் பார்க்க போறோம். ஸோ பசங்களா பி ரெடி ஃபார் திஸ் செஷன். இந்த சாப்டர் நீ பார்க்கும் போது என்ன பண்ணணும் மேம் அப்படின்னு நீ கேட்டீங்கன்னா பசங்களா உன்னோட புக்கை பக்கத்துல வச்சுக்கோ அண்ட் கையில ஒரு பென்சிலோ இல்லைன்னா ஒரு பென்னோ இல்லை ஒரு ஹைலைட்டரோ வச்சுக்கோ. ஸோ இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ் என்னென்னலாம் நான் சொல்றேனோ அதெல்லாம் வந்து உங்க புக்ல அண்டர்லைன் பண்ணுங்க. அண்ட் நீங்க வந்து செப்பரேட்டா சயின்ஸ்க்கு ஒரு குட்டி நோட் புக் போட்டு வச்சுக்கோங்க. நான் சொன்னேன் எதுக்காக மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா டு மெயின்டைன் யுவர் ஓன் நோட்ஸ். ஸோ நான் இதில் ஏதாச்சும் ஷார்ட் கட்ஸ் நிமோனிக்ஸ் ஏதாச்சும் சொன்னா நீ அதில் நோட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைனா உங்கள் புக்கில் ஓரத்தில் கேப் இருக்கும் பார்த்தியா, அந்த கேப்பில் கூட நீ எழுதலாம். ஓகே, பட் என்ன பண்ணணும், ஜாக்கிரதையாக கவனிங்க, ரொம்ப ஃபோக்கஸ்டாக கவனிங்க. பிகாஸ் இந்த ஒன் ஷார்ட்ல நான் மொத்தமாக இந்த சாப்டர்ல இருக்கிற எல்லா கான்செப்ட்ஸுமே ஒரே வீடியோவில் கவர் பண்ண போகிறேன். மேம் அதனால மேம் முடியாதே அப்படின்னு தான் நினச்சா நடுவில் உனக்கு வந்து போர் அடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுங்க, ஸ்டாப் பண்ணிட்டு just have 2 minutes break and then again come back to the video. வந்துருங்க, திரும்ப பார்த்துருங்க, ஒரு வீடியோவில் முடிச்சிருங்க. ஸோ தட் உனக்கு வந்து ஒரு ஃபுல் சாப்டர்ல இருக்கிற கான்செப்ட்ஸ் எல்லாமே ஈஸியாக புரியும். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த செஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? Are you guys ready? ஸோ செஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி you should be having very high energy. நல்லா சாப்பிட்டு வந்துருங்க, இல்லைனா வந்து பசியோடு சாப்பிடாதீங்க, அப்புறம் நீ நடுவில் வந்து வச்சுட்டு போயிடுவேன், சரியா? ஸோ கண்டிப்பாக வந்து பக்கத்தில் ஸ்நாக்ஸ் வச்சுட்டு சாப்பிட்டுட்டே நான் பார்க்குறேன் மேம் எல்லாம் பார்க்கக்கூடாது. டேய் இது வந்து நீ ஃபோக்கஸ்டாக கவனிக்கணும். ஓகே, ஸோ கேன் வி ஸ்டார்ட் த செஷன்? ஸோ இந்த செஷன் வந்து நான் வந்து ஒன் ஷாட் வந்து ரொம்ப நேரம்லாம் வந்து இருக்காது. மேக்ஸிமம் வந்து நான் வந்து ஐ ட்ரை டு ரெடியூஸ் இட் ஸோ தட் உனக்கு வந்து இட் வில் பி வெரி வெரி கிறிஸ்டல் கிளியர். ஓகே, கிறிஸ்டல் கிளியராகவும் கம்மியான டைம் டியூரேஷன்ல நான் உனக்கு வந்து சொல்லித்தரேன். அண்ட் பசங்களா ப்ளீஸ் பே அட்டென்ஷன், அதுதான் நான் உனக்கு சொல்கிறேன். ஸோ நீ வந்து நான் படிச்சுக்கிட்டே நான் சாப்பிடுவேன் மேம் அப்படின்லாம் நினச்சி பார்த்தேன்னா ஒன்றும் புரியாது. ஓகே, ஸோ இந்த சாப்டர் ஃப்ளூயிட்ஸ் என்ன சாப்டர், பாய்மங்கள். ஸோ இந்த சாப்டரோட ஒன் ஷாட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதே நம்மளோட ஸோ நம்மளோட வீரன் பேட்ச் வீடியோஸை நீங்கள் யூடியூப்ல மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்மளோட ஃபிசிக்ஸ் வாலா ஆப்லேயுமே நீங்கள் என்ன பண்ணலாம், நம்மளோட வீடியோஸ் நம்மளோட செஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஃபிசிக்ஸ் வாலா ஆப்கான லிங்க் இருக்குது. அந்த லிங்கை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து நம்மளோட ஃபிசிக்ஸ் வாலா ஆப் வந்து உனக்கு டவுன்லோட் ஆகும். அண்ட் அதில் நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னா வீரன் பேட்ச் நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீரன் கிளாஸ் 9 பேட்ச் வந்து டிஸ்பிளே ஆகும். அதில் நீங்கள் வந்து என்ரோல் பண்ணிக்கோங்க. மேம் நீங்கள் வந்து இதுக்கு வந்து நான் பே பண்ணணுமா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ பசங்களா. ஸோ என்ன பண்ணுங்க, நீங்க நம்மளோட வீரன் பேட்ச்ல வந்து என்ரோல் பண்ணிக்கோங்க. அண்ட் இதோ யூடியூப்ல நம்ம செஷன்ஸ் எல்லாமே எடுக்கிற செஷன்ஸ் எல்லாமே உனக்கு இந்த பிசிக்ஸ் வாலா ஆப்ல வந்து என்ன ஆகும், எல்லாமே உனக்கு வந்து கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லை, நீ இதை ஆட் இல்லாமல் நீ வந்து டவுன்லோட் பண்ணி கூட வச்சு பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ எவ்வளோ ஈஸி பாருங்க. அண்ட் அதே மாதிரி இந்த செஷனோட PDF எல்லாமே உனக்கு அந்த வீடியோஸ் கீழே வந்துடும். ஸோ நீ அதையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸி, புக்கில் வந்து நம்ம கஷ்டப்பட்டு படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, ஸோ நீ என்னோட PDFல இருந்தே, இந்த செஷனோட PDFல இருந்தே நீங்கள் வந்து ஈஸியாக படிச்சிடலாம். So no more waiting. So பசங்களா go and download the physics wala app and நம்மளோட வீரன் பேட்ச்ல நீங்க enroll பண்ணிடுங்க. ஓகே, and பசங்களா நெக்ஸ்ட் செஷனுக்குள்ள போயிடலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி இன்ட்ரடக்ஷன், இந்த சாப்டர்ல நம்ம என்னென்ன படிக்க போறோம் அப்படின்றது. ஸோ a small iron nail sinks in water whereas a huge ship of heavy mass floats on sea water. நீங்க பார்த்திருக்கீங்களா, நீங்க இந்த sea waterல, அதாவது நம்ம கடல்ல வந்து எவ்வளோ வெயிட்டா இருக்கு அந்த ஷிப்பு, இரும்பால மேடா இருக்குல்ல அந்த ஷிப்பு, அது வந்து என்ன ஆகுது, அது ஃப்ளோட் ஆகுது. அதுவே நீ ஒரு குட்டி ஆணி எடுத்து, ஒரு ஜக்ல தண்ணி ஃபுல்லா இருக்கு, அதுல நீ அந்த குட்டி ஆணியை போட்டுனா என்ன ஆகும், அந்த குட்டி ஆணி உள்ள போயிடும். அதுவும் இரும்பால தான் மேடா இருக்கு. இவ்வளோ பெரிய என்னது அந்த கப்பலுமே வந்து இரும்பால தான் வந்து செஞ்சிருக்காங்க. ஆனா இந்த எறும்பு குட்டி எறும்பு இல்லை இரும்பு, இந்த குட்டி ஆணி வந்து அதோட மாஸ் வந்து ரொம்ப கம்மி தான், அதுவே வந்து தண்ணிக்குள்ள மூழ்கிடுச்சு. ஆனா இவ்வளோ வெயிட் இருக்கிற அந்த இரும்பால செஞ்ச அந்த கப்பல் அது வந்து தண்ணிக்குள்ள மூழ்கல. அதனால நம்ம என்ன பண்றோம், நம்ம பயணம் பண்றோம், நம்ம டிராவல் பண்றோம். அது
வந்து மூழ்க மாட்டேங்குது? யாராச்சும் யோசிச்சிருக்கீங்களா? ஸோ அதுக்கான ஆன்சர் உனக்கு இந்த சாப்டர் எண்ட்ல கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி astronauts have to wear a special suit while traveling in space. நீங்க பார்த்திருக்கீங்களா? இப்போ கூட வந்து ரீசெண்டா வந்து சுபம் சுக்லான் அந்த ஆஸ்ட்ரோனாட் வந்து ஸ்பேஸ் போயிட்டு ரிட்டர்ன் வந்திருக்காங்க. ஸோ நியூஸ்லாம் அப்டேட்டடா இருங்க, சரியா? ஸோ ஆஸ்ட்ரோனாட்ஸ் பார்த்தோன்னா நம்மள மாதிரி இந்த மாதிரி ஜாக்கெட் இந்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச ட்ரெஸ்லாம் போட்டு போக முடியுமா? இல்லை, கிடையாது. அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் சூட் இருக்கு. அது சூட் போட்டுட்டு தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்பேஸ்க்கு ட்ராவல் பண்ணாங்க. நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா ஏன் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக அந்த ஒரு ஜாக்கெட்டு அந்த ஒரு சூட்டு, ஏன் வந்து அவங்க வந்து ஹெல்மெட்லாம் போட்டுட்டு அவங்க ஸ்பேஸ்க்கு போகணும்னு யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கான ஆன்சரும் இந்த சாப்டர் 8ல உங்களுக்கு தெரியும். அண்ட் அதே மாதிரி ஆல் தீஸ் ஹாவ் அ காமன் ரீசன் கால் ப்ரெஷர். ஓகே, இந்த எல்லாத்துக்குமே there is one reason. நான் ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன். எல்லாத்துக்குமே இந்த ப்ரெஷர் சம்பந்தமா ஏதோ ஒரு ரீசன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் திங்ஸ் வந்து உன்னை வந்து ஆச்சரியப்படுத்துது. ஸோ என்னென்ன மேம் அது? ஸோ நம்ம ப்ரெஷரை பற்றி படிக்கலாம். ஸோ இஃப் த ப்ரெஷர் இன்க்ரீசஸ் இன் அ solid based on its inherent properties, it experiences tension and ultimately deforms or breaks. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்றேன், உங்களுக்காக நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டு வரேன். ஸோ இங்க ஒரு பாட்டில் இருக்கா? இது ஒரு பாட்டிலா? ஸோ இந்த பாட்டில் இது வந்து ஒரு சாலிடா? இப்ப இந்த சாலிடை நான் என்ன பண்றேன், நல்லா போட்டு அமுக்குறேன். இந்த பாட்டில் வந்து ஓகே. ஸோ இப்போ நான் நல்லா அமுக்குறேன்னா என்ன ஆகும், இதோட ஷேப் சேஞ்ச் ஆகுதா? இட் இஸ் டிஃபார்மிங் இல்லையா? ஸோ if I put lot of pressure, if the pressure increases in a solid based on its inherent properties, it experiences tension and ultimately it deforms or breaks இல்லையா? ஸோ நான் நல்ல ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்றேன். ஸோ இது வந்து ஸ்ட்ராங் சாலிட், வீக் சாலிட். ஸோ இதோட ப்ராப்பர்ட்டியை பொறுத்து இது என்ன ஆகும், இது வந்து டிஃபார்ம் ஆகும், இதோட ஷேப் வந்து சேஞ்ச் ஆகும். அல்டிமேட்டா இன்னும் நான் நிறைய ப்ரெஷர் போட்டேன்னா என்ன ஆகும், இது உடஞ்சே போயிடும் இல்லையா? ஸோ சாலிட் இதுவே வந்து இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பாட்டில், இதுவே வந்து நான் வேற ஏதாச்சும் பாட்டில் இருந்தேன்னா என்ன ஆயிடும், அது நல்லா அமுங்கி போயிடும். அது எடுக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஸோ குடத்தெல்லாம் தூக்கிட்டு போறப்ப சில குடத்தை கீழே போட்டேன்னா என்ன ஆகும், குடம் ஒரு ஷேப்பா மாறிடுமா, அதுல ஒரு அடிப்பட்ட மாதிரி ஆயிடுமா, சில நேரத்துல குடம் உடஞ்சே கூட போயிடும் இல்லையா? ஸோ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆக சாலிடோட ஷேப் சேஞ்ச் ஆகும், இல்லைன்னா சாலிட் உடஞ்சே போயிடும் இல்லையா? ஸோ இந்த கேஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ், அதுவே ஃப்ளூயிட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ளூயிட்ஸ்னா என்னது மேம், எந்தெந்த பொருள் வந்து இட் கேன் ஃப்ளோ, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், ஃப்ளூயிட்னு சொல்லுவோம். ஸோ இந்த பாட்டிலுக்குள்ள இருக்கிற தண்ணி, இதை நம்ம என்ன சொல்லலாம், இதை நம்ம ஃப்ளூயிட்ஸ்னு சொல்லலாம். ஏன், இது நல்லா ஃப்ளோ ஆகுது. இது நல்லா ஃப்ளோ ஆகுதா? நல்லா நம்ம இந்த மாதிரி ஒரு கேம்லாம் விளையாடுவோமே, இப்படி இல்லை இப்படி விளையாடுவோம்ல, இந்த சூறாவளி அந்த மாதிரி கேம்லாம் விளையாடுவோம்ல. ஸோ தண்ணி வந்து நல்லா வந்து ஃப்ளோ ஆகுது இல்லையா? ஸோ தண்ணியை நம்ம ஃப்ளூயிட்னு சொல்லலாமா? எஸ், லிக்விட் இஸ் அ ஃப்ளூயிட். மேம் லிக்விட் மட்டும் தான் நம்ம ஃப்ளூயிட் சொல்லுவோமா? எல்லாரும் தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. லிக்விடை மட்டும் நம்ம ஃப்ளூயிட்னு சொல்ல மாட்டோம். ஈவன் கேஸையுமே நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம ஃப்ளூயிட்னு சொல்லுவோம். இப்ப நீங்க ஏதாச்சும் பழைய படம்லாம் பாத்தீங்கன்னா இந்த சொர்க்கம் அது சாமியெல்லாம் காமிக்கணும், என்ன பண்ணுவாங்க, சுத்தி புகையெல்லாம் வந்து கிளப்பி விடுவாங்க. இல்லைன்னா பெரிய பெரிய டான்ஸ் ஷோ, உன்னோட ஸ்கூல்ல கூட ஆனுவல் டே அப்படின்னு வச்சுக்கோ. அப்பெல்லாம் என்ன ஆகும், நல்லா புகைலாம் வந்து கிளம்பும். ஸோ புகையுமே வந்து ஃப்ளோ ஆகுதா? ஸோ கேஸஸும் ஃப்ளோ ஆகுதா? ஸோ அதையும் நம்ம ஃப்ளூயிட்ஸ் சொல்லலாமா? ஓகே, ஸோ ஃப்ளூயிட்ஸ் நம்ம ஃப்ளூயிட்ஸ்ல என்னென்ன வரும், உனக்கு கேஸஸும் வரும், லிக்விட்ஸும் வரும். ஸோ இந்த கேஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் இட் காசஸ் them to flow rather than to deform. ஸோ நான் சாலிட்ல வந்து ப்ரெஷர் போட்டேன்னா அதோட ஷேப் என்ன ஆகுது, அதோட ஷேப் சேஞ்ச் ஆகுது, ஒரு நேரத்துல வந்து அது உடஞ்சும் போயிடுது. இதுவே லிக்விட்ஸ் அண்ட் கேசஸ் அதாவது ஃப்ளூயிட்ஸ்ல நான் வந்து ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணனா என்ன ஆகும், ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணனா இட் காசஸ் them to flow rather than to deform. சரியா? ஸோ நான் ஒரு ஃப்ளூயிட்ல வந்து ப்ரெஷர் போட்டேன்னா என்ன ஆகும், ஃப்ளூயிட்ல ப்ரெஷர் போட்டேன்னா அது நல்லா ஃப்ளோ ஆகும். அது என்ன, இட் காசஸ் them to flow rather than to deform. அதோட ஷேப்லாம் சேஞ்ச் ஆகாது. ஏன்னா ஃப்ளூயிட்ஸ்க்கு ஷேப்பே இல்லை, அது வேற விஷயம் இல்லையா? ஸோ இட் காசஸ் them to flow. புரியுதா? ஸோ ஃப்ளூயிட்ஸ்ல நீ ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்றப்ப அது என்ன ஆகும், அது ஃப்ளோ ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ although liquids and gases share some common characteristics, they have many distinctive characteristics on their own. ஸோ என்னதான் வந்து லிக்விட்ஸும் கேஸஸும் சேமா இருக்கிற மாதிரி இருந்தாலும் இதுவும் ஃப்ளோ ஆகுது இதுவும் ஃப்ளோ ஆகுது, நிறைய கேரக்டர்ஸ் காமனா இருக்கு. பட் ரெண்டுத்தையும் நம்ம ஒன்றுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. they have many distinctive characteristics on their own. ரெண்டுத்துக்குமே நிறைய வித்தியாசமான விஷயங்கள் நிறைய இருக்கு. it is easy to compress a gas whereas liquids are incompressible. Learning of all these facts helps us to understand pressure better. So என்னென்ன வித்தியாசம் இருக்கு இந்த லிக்விட்க்கும் கேஸ்க்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, லிக்விட்ஸை நீ வந்து ரொம்ப வந்து ப்ரெஷர் போட்டு என்ன பண்ண முடியாது, கம்ப்ரெஸ் பண்ண முடியாது. ஆனா கேஸஸை நீ ஈஸியா கம்ப்ரெஸ் பண்ணலாம். பலூன் நல்லா ஊதுவியா, பலூனை ஊதி நல்லா நம்மளால அமுக்க முடியுமா? ஸோ கேஸஸை ஈஸியா கம்ப்ரெஸ் பண்ணலாம், லிக்விடை
அவ்வளோ ஈஸியா கம்ப்ரஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த ரெண்டுத்துக்குமே நிறைய வித்தியாசம் இருக்கு. ஸோ in this lesson you will study about pressure in fluids, density of fluids and their application in practical life. So இந்த லெசன்ல நம்ம என்ன பார்க்க போறோம், நம்ம இந்த pressure, இந்த அழுத்தம் அப்படின்னா என்ன, ஸோ எஸ்பெஷலி ஃப்ளூயிட்ஸ்ல இந்த ப்ரெஷர் எப்படி இருக்கும், அதோட டென்சிட்டி எப்படி இருக்கும், அண்ட் அதோட அப்ளிகேஷன் நம்மளோட வாழ்க்கையில எங்கெங்க இருக்கு, அப்படி இதெல்லாம் எதுக்கு படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சாப்டர்ல உனக்கு தெரியும். சரியா? ஸோ எதுக்கு மேல நான் வந்து இதை பத்தி படிக்கணும்னா இதோட அப்ளிகேஷன் உன்னோட லைஃப்லயுமே இருக்கு. ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த சாப்டர் என்ன பண்ண போறோம், நம்ம படிக்க போறோம். ஸோ பசங்களா, be ready for this chapter. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னது, thrust and pressure, அழுத்தம் மற்றும் உத்து விசை. ஸோ நீ பார்த்திருக்கியா, நாங்களாம் வந்து நான் ஸ்கூல் படிக்கிறப்பல என்ன பண்ணுவாங்க, நோட்டீஸ் போர்டு வச்சிருப்பாங்க, ஸ்கூல்ல நோட்டீஸ் போர்டு வச்சிருப்பாங்க. அந்த நோட்டீஸ் போர்டு காமன் நோட்டீஸ் போர்டு. ஒவ்வொரு கிளாஸுமே நாங்க என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு வாரம் எங்களுக்கு அலாட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ 10th A வந்து இந்த வாரம் வந்து நோட்டீஸ் போர்டை பார்த்துப்பாங்க, 10th B அடுத்த வாரம் பார்த்துப்பாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த நோட்டீஸ் போர்டில் நாங்கள் என்ன பண்ணுவோம், எங்களோட திறமைகளெல்லாம் காமிச்சு, லைக் எனக்கு டிராயிங் நல்லா வரைய வரும் அப்படின்னா நான் பேப்பரில் டிராயிங் வரைஞ்சி அதில் நான் வந்து ஒட்டலாம். ஓகே, அந்த ஸ்பெசிஃபிக் பீரியடில் நாங்கள் வந்து அந்த கிளாஸில் இருக்கிற திறமைகள் அதெல்லாம் வந்து பேப்பர்ஸில் வந்து நீ வந்து என்ன பண்ணலாம், அதை எக்ஸிபிட் பண்ணி நீ அந்த நோட்டீஸ் போர்டில் ஒட்டுவ. எல்லாம் மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கூட நீ வந்து என்ன பண்ணலாம், நீ ஒட்டலாம். ஸோ இந்த நோட்டீஸ் போர்டில் ஒட்டுறதுக்கே நாங்களாம் என்ன பண்ணுவோம், கிளாஸில் காலையில் ப்ரேயர்லாம் வந்து அட்டென்ட் பண்ணாமல் மேம் நான் தான் மேம் நோட்டீஸ் போர்டு இன்சார்ஜ்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம், நாங்கள் வந்து போய் நோட்டீஸ் போர்டில் எல்லாரும் அந்த திங்ஸ் எல்லாம் வந்து வாங்கி நாங்கள் போய் ஒட்ட நாங்கள் போயிடுவோம். ஸோ இட் வாஸ் அ குட் மெமரி. அந்த மாதிரி உங்களுக்குமே கூட இந்த மெமரிலாம் இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ பார்க்குறப்ப உனக்கு அந்த நோட்டீஸ் போர்டில் ஒட்டுறதுக்கு சும்மா நீ என்ன பண்ண முடியாது, சும்மா வந்து கம் போட்டு ஒட்ட முடியாது. அதுக்குன்னு ஒரு போர்டு பின்னு ஒன்று இருக்கும். அந்த பின் பார்த்தோன்னா நாங்களாம் வந்து ஆக்சுவலாக கையிலலாம் நாங்கள் எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஸோ அந்த போர்டு பின் பார்த்தோன்னா எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்குமா? ஸோ அந்த போர்டு பின்னை நீ என்னது, ஒரு நீடில் ஊசி ஒரு சைடு இருக்கும், இன்னொரு சைடு தான் என்னது அந்த கலர் கலராக அந்த அழுத்துறதுக்கான அந்த பிளாஸ்டிக்ல இருக்கும். ஸோ நீ அந்த பிளாஸ்டிக் சைடை உள்ள போடுவியா, போர்டுக்குள்ள போடுவியா, இல்லைன்னா ஊசி சைடை உள்ள போடுவியா? ஆப்வியஸா எல்லாரும் மேம் லூஸா மேம், நாங்க வந்து ஊசியை தான் உள்ள குத்துவோம், இந்த பிளாஸ்டிக்கை வச்சு நாங்க தட்டுவோம், இதான் நீ சொல்லுவேன். வாட் இஃப் நீ உள்டாவா பண்ண என்னாகும், உள்ள போவாது இல்லையா? ஸோ ஊசி இருக்கிற சைடு தான் உள்ள போகும். இந்த தட்டையா இருக்கிற அந்த பிளாஸ்டிக் சைடை நீ வந்து உள்ள அனுப்பணும்னு நினைச்சனா உள்ள போகுமா, போகாது இல்லையா? ஸோ இட்ஸ் ஆப்வியஸ் லாஜிக். எதனால ஸோ அதை நம்ம பார்க்கலாம். ஸோ புஷிங் a pin into a board by its head is difficult இல்லையா? But pushing it by the pointed end is easy. Why? Have you ever wondered why a camel can run in a desert easily? And அதே மாதிரி நீங்க ஒட்டகம் பார்த்தோன்னா டெசர்ட்ல சூப்பரா வந்து ஓடும். அதே நம்ம டெசர்ட்ல என்ன இருக்கும், நல்லா லூஸான சாண்ட் தான் இருக்கும், மணல் தான் இருக்கும். மணல்ல ஓடுறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? நீங்க பீச்ல ஓடி இருக்கீங்களா? நாங்க ரன்னிங் ரேஸ்ல ஓடி இருக்கோம், நீங்களும் ஓடி இருப்பீங்க. ஸோ எப்படி கஷ்டமா இருக்கும், ஓடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா? இதே நார்மல் ரோட்ல ஓடுறது வேற, நீ வந்து பீச்ல அந்த மணல்ல ஓடுறது வேற, ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா நம்மளோட என்னது ஒட்டகோலாம் ஈஸியா வந்து இந்த டெசர்ட்ல ஓடும். எதனால உங்களுக்கு தெரியுமா? அண்ட் அதே மாதிரி why a truck or motor bus has wider tire? நம்மளோட சைக்கிள், பைக்கு இதோட டயர்லாம் பார்த்தோன்னா கொஞ்சம் வந்து தடிசு வந்து கம்மியாக தான் இருக்கும், திக்னஸ் கம்மியாக தான் இருக்கும். இதுவே நீ பெரிய பெரிய ட்ராக் என்னது பெரிய பெரிய லாரி, இந்த பெரிய பெரிய காரெல்லாம் தூக்கிட்டு போகிற லாரி, அப்புறம் இந்த நீட்டாக இருக்கும்ல சில லாரி, அதோட டயர்லாம் பார்த்தோன்னா நல்லா தடியாக இருக்கும் இல்லையா? ரொம்ப திக்காக இருக்கும். அதனால அதுக்கு மட்டும் அவ்வளோ திக்கான டயர் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? யோசிங்க. அண்ட் அதே மாதிரி why cutting tools have sharp edges? நீ கட் பண்ணதுக்கான யூஸ் பண்ற டூல்ஸ் என்னது? நம்ம கத்தி, அருவா, வெல்டிங் மிஷின் இதெல்லாம் பார்த்தோன்னா அங்கே மட்டும் கட் பண்ணுறதுக்கு மட்டும் வந்து நம்ம ஷார்ப் எட்ஜ் உள்ள டூல்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி இருக்கு. இந்த எல்லா கொஸ்டினையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு we need to learn about two interrelated physical concepts called thrust and pressure. thrust and pressure பத்தி நம்ம படிச்சா ஈஸியா நம்ம இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். ஆல்ரெடி உனக்கு ஆன்சர் தெரிஞ்சிருச்சுன்னா சூப்பர், நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதான் நான் வந்து நினைச்சேன் மேம், நீங்க சொன்னது கரெக்ட் தான், நான் யோசிச்சது கரெக்ட் தான் யோசிச்சீங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் உனக்கு ஆன்சர் கிடைச்சிச்சுன்னா சூப்பர். ஓகே, சூப்பர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி என்னதுன்னா லூஸ் சாண்ட்ல நம்ம நிக்கிறோம். என்னது லூஸ் சாண்ட், என்னது மணல்ல நான் நிக்கிறேன்.
மணல்ல நான் நிக்கிறப்ப என்ன ஆகும்? your feet go deep into the sand. என்னோட கால் வந்து மணலுக்கு உள்ள போகும் இல்லையா? மணலுக்குள்ள போகுமா? சோ அங்க இருந்து நான் வெளில வந்தோனே என்ன ஆகும்? அங்க என்னோட கால் தடம் இருக்குமா? சோ மணல்ல என்னோட கால் தடம் இருக்கும், என்னோட ஃபுட் பிரிண்ட் இருக்கும் இல்லையா? சோ now lie down on the sand. what happens? இப்ப அதுவே நான் அதே மணல்ல என்ன பண்றேன்? நிக்காம என்ன பண்றேன்? நிக்கிறப்ப என்னோட கால் தடம் அந்த மணல்ல இருந்துச்சு, ஏன்னா கால் உள்ள போச்சு இல்ல, என்னோட பாதம் உள்ள போச்சு, கால் இல்ல என்னோட பாதம் உள்ள போச்சு. இதுவே வந்து நான் நல்லா படுத்துட்டேன் அந்த சாண்ட்ல வந்து நான் என்ன பண்ணிட்டேன்? நல்லா வந்து டேரா போட்டேன். அப்ப வந்து நான் இப்படி தள்ளி வந்து படுத்தேன்னா நான் வந்து உள்ள போக இதுல இருக்கிற அந்த பாதத்தோட ஆழம் மாதிரி நான் படுத்து இருக்கிறப்ப அவ்வளோ ஆழத்துல என்னோட பிரிண்ட் வந்து இருக்குமா அந்த சாண்ட்ல அப்படின்னா கிடையாது. நான் அவ்வளோலாம் உள்ள போக மாட்டேன், அந்த மணலுக்குள்ள போக மாட்டேன். You will find that your body will not go that deep into the sand. யாராச்சும் யோசிச்சிருக்கீங்களா எதனால அப்படின்னு சொல்லிட்டு? சோ நம்ம பார்க்கலாம் எதனாலன்னு சொல்லிட்டு. In both the cases of the above activity, the force exerted on the sand is the weight of your body, which is the same. நீ ரெண்டு கேஸ்லயும் பாரு, நீ ஃபர்ஸ்ட் இதுல மணல் மேல நிக்கிற, உன்னோட பாதம் வந்து மணலுக்குள்ள போகுது. அண்ட் செகண்ட் கேஸ்ல நீங்க படுக்குறீங்க மணல்ல. ரெண்டு கேஸ்லயுமே உன்னோட ஹோல் பாடி வெயிட் தான் என்ன ஆகுது? அந்த இடத்துல வந்து பதியுது. நீ நிக்கிறப்பையும் சரி படுக்கிறப்பையும் சரி உன்னோட ஹோல் பாடி வெயிட் தான் என்ன ஆகுது? அந்த ஏரியால வந்து ப்ரெஷர் கொடுக்குது இல்லையா? பட் என்ன வித்தியாசம் யோசிங்க. ஃபர்ஸ்ட் கேஸ்ல நீ நிக்கிறப்ப ஜஸ்ட் அந்த பாதம் இருக்கிற ஏரியால மட்டும்தான் உன்னோட ஹோல் பாடி வெயிட் வந்து அந்த பாதம் இருக்கிற ஏரியால மட்டும்தான் என்ன ஆகுது? எக்ஸர்ட் ஆகுது. இதுவே நீ படுத்திருக்கிறப்ப உன்னோட ஹோல் பாடி வெயிட் உன்னோட என்டையர் பாடி ஏரியால வந்து எக்ஸர்ட் ஆகுது. ஸோ புரிஞ்சுக்கோங்க, ரெண்டுத்திலையுமே நீ கொடுக்குற வெயிட் வந்து சேம் தான். ஃபர்ஸ்ட் கேஸ்லயுமே சரி செகண்ட் கேஸ்லயும் சரி உன்னோட நீ கொடுக்குற அந்த வெயிட் வந்து சேம் தான். ஆனா அந்த வெயிட் எக்ஸர்ட் ஆகுற வெயிட் போடுற ஏரியா பாருங்க. ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து அந்த பாதம் இருக்கிற ஏரியால மட்டும்தான் நீ மொத்த பாடி வெயிட் என்ன பண்ற? நீ போடுற. ஆனா செகண்ட் கேஸ்ல நீ படுத்திருக்க, அப்போ உன்னோட பாடி ஏரியா உன்னோட ஹோல் பாடி ஏரியால உன்னோட ஹோல் பாடி வெயிட்ட போடுற. ஸோ ரெண்டுத்துலயுமே என்ன வித்தியாசம்? அந்த ஏரியா வந்து வித்தியாசமாகுது இல்லையா? ஸோ this force acting perpendicular to the surface is called thrust இல்லையா? ஸோ the force acting perpendicular. ஸோ perpendicular என்ன? 90 டிகிரில இருக்கணும் சரியா? ஸோ இப்போ இதான் சர்ஃபேஸ், இதான் நம்மளோட மணல், இதான் எந்த சர்ஃபேஸாகவும் இருக்கட்டும், இதான் சர்ஃபேஸ். ஸோ இங்க நான் வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது இல்லையா? இந்த ஃபோர்ஸ் வந்து இந்த சர்ஃபேஸ்க்கு என்னது? இந்த ஃபோர்ஸ் வந்து 90 டிகிரில இருக்கு, பெர்பெண்டிகுலரா இருக்கு. புரியுதா? இந்த ஃபோர்ஸ் வந்து இந்த சர்ஃபேஸ்க்கு 90 டிகிரில இருக்கு, பெர்பெண்டிகுலரா இருக்கு. ஸோ அந்த மாதிரி எந்த ஃபோர்ஸ் உனக்கு சர்ஃபேஸ்க்கு பெர்பெண்டிகுலரா ஆக்ட் ஆகுதோ அதை நம்ம என்ன சொல்லுவோம்? we call that as thrust. The force acting perpendicular to the surface is called thrust. புரியுதாடா பசங்களா? ஸோ புரிஞ்சிச்சுன்னா சூப்பரா புரிஞ்சு வச்சுக்கோ. ஏன்னா கான்செப்ட் தான் ரொம்ப முக்கியம். நீ மனப்பாடம் பண்ணி இந்த டெஃபினேஷனை ஈஸியா எழுதி மார்க் வாங்கிடலாம். ஆனா பசங்களா நீ வந்து புரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோ, ஏன் சூப்பரா உனக்கு பிடிச்சிரும், இந்த சப்ஜெக்டே உனக்கு பிடிச்சிரும். ஆக்சுவலா பிசிக்ஸ் இஸ் ரியலி வெரி மேஜிக்னு சொல்வேன். ஓகே, பிசிக்ஸ் இஸ் ரியலி வண்டர்ஃபுல். ஓகே, பிசிக்ஸை வந்து நீ வந்து ரியலா என்ஜாய் பண்ணி படிச்சேன்னு மையன், நீ வந்து பிசிக்ஸே என்னோட வாழ்க்கையாவே நீ எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு நிறைய பேர் என்னோட ஃப்ரெண்ட்ஸுமே கூட பிசிக்ஸ்ல இருக்கிற இந்த கான்செப்ட்ஸ்லாம் பார்த்து they got like wow, அந்த ஃபேக்டர் வந்து அவங்க பிசிக்ஸே வந்து ஃபியூச்சர்ல படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்களுமே இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிங்க சரியா? ஸோ என்ன சொல்லிட்டு இருந்தேன்? நம்மளோட த்ரஸ்ட். this force acting perpendicular to the surface is called thrust. ஸோ நான் நிக்கிறப்ப நான் ஒரு ஃபோர்ஸை போடுறேன். எதுல? சர்ஃபேஸ்ல போடுறேன். இந்த ஃபோர்ஸ் வந்து சர்ஃபேஸ்ல 90 டிகிரில இருக்கா? So 90 டிகிரில இருக்கா? So I am applying a force perpendicular to the surface and இதை நம்ம என்ன சொல்லுவோம்? We call this as thrust. So when you stand on loose sand, the force is acting on an area equal to the area of your feet. நான் சொன்ன மாதிரி நீ நிக்கிறப்ப உன்னோட ஃபோர்ஸ், அதாவது ஹோல் பாடி வெயிட், அந்த ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ற? உன்னோட ஃபீட்டோட ஏரியால தான் நீ வந்து என்ன பண்ற? நீ போடுற. When you lie down, the same force act on an area of your whole body, which is larger than your area of your feet. இல்லையா? ஸோ நான் படுக்கிறப்ப அதே ஃபோர்ஸ் ஆனா நிறைய ஏரியால நான் என்ன பண்றேன்? நான் வந்து போடுறேன். ஸோ therefore the effect of thrust, okay, the effect of thrust depends on the area on which it acts. நல்லா கவனிங்க. So therefore the effect of thrust depends on the area on which it acts. So effect of thrust, நான் இந்த ஃபோர்ஸ் போடுறதுனால எனக்கு ஒரு எஃபெக்ட் வருது இல்ல. ஸோ நான் ஃபர்ஸ்ட் கேஸ்ல நான் நிக்கிறப்ப நான் ஒரு
ஃபோர்ஸ் போடுறேன், த்ரஸ்ட் போடுறேன், அது வந்து ஜாஸ்தியா இருக்கு, ஏன்னா ஏரியா இங்க கம்மியா இருக்கிறதுனால நான் உள்ள போறேன். ஸோ எஃபெக்ட் வந்து அதிகமா இருக்கு. ஓகே, எஃபெக்ட் என்னவா இருக்கு? அதிகமா இருக்கு. ஸோ நான் நிக்கிறப்ப மொத்த ஃபோர்ஸுமே என்ன ஆகுது, உனக்கு குட்டி ஏரியால வந்து ஸ்மாலர் ஏரியால வந்து நான் வந்து லார்ஜர் த்ரஸ்ட்டை வந்து போடுறேன். ஸோ எஃபெக்ட் வந்து அதிகமா இருக்கு. பட் நான் படுக்கிறப்ப என்ன ஆகும், படுக்கிறப்ப அதே வெயிட் தான், அதே வெயிட் தான், ஆனா லார்ஜர் ஏரியால எக்ஸாக்ட் ஆகுறதுனால ஃபோர்ஸ் வந்து த்ரஸ்ட் வந்து கம்மியா இருக்கும். எனது த்ரஸ்ட் வந்து கம்மியா இருக்கும். புரியுதா? ஸோ நல்லா கவனிங்க, ஒரே வெயிட் தான். ஓகே, ஒரே வெயிட் தான். நீ ஸ்மாலர் ஏரியால அப்ளை பண்றப்ப ஸ்மாலர் ஏரியால த்ரஸ்ட் வந்து அதிகமா இருக்கும், ஆனா லார்ஜர் ஏரியால த்ரஸ்ட் வந்து கம்மியா இருக்கும். ஸோ the effect of thrust depends on the area on which it acts. புரியுதா? So the effect of thrust on sand is larger while standing than while lying. The force per unit area acting on an object concerned is called pressure. So pressure என்ன அப்படின்னு பார்த்தோம்னா the force acting per unit area. என்னது? அதாவது thrust per unit area. Okay, so அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், pressure சொல்லுவோம். So what do you mean by pressure? Pressure is equal to thrust divided by area of contact. Okay, so ஒரு specific ஏரியால நீ எவ்வளோ thrust போடுற அதை மெஷர் பண்றது தான் என்னது, pressure. So நல்லா கவனிங்க. So thrust is nothing but force acting perpendicular to the surface. அது வந்து thrust. Pressureன்றது என்னது, அதே thrust வந்து when it depends on the area நீ அதை கால்குலேட் பண்ற அப்படின்னா that is called as pressure. So thrustக்கும் pressureக்கும் உண்டான வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. புரியுதாடா? ஸோ பசங்களா நல்லா புரியுதா? ஸோ ப்ரெஷர்னா என்ன, ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா ஆக்டிங் ஆன் அன் ஆப்ஜெக்ட், அதான் நம்ம என்ன சொல்லுவோம், ப்ரெஷர்னு சொல்லுவோம். ஸோ இங்க பார்த்தோன்னா ஃபார் த சேம் கிவன் ஃபோர்ஸ் pressure depends on the area of application. Okay, so pressure depends on the area of application. So எவ்வளோ ஏரியா இருக்கு, ஓகே, என்னதான் ஃபோர்ஸ் வந்து சேமா இருந்தாலும் நீ எவ்வளோ ஏரியா அப்ளை பண்ற அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீ ஃபர்ஸ்ட் கேஸ்ல நிக்கிறப்ப சேம் ஃபோர்ஸ் தான், ஆனா ஏரியா வந்து என்னது, ஏரியா வந்து கம்மி. ஸோ ப்ரெஷர் வில் பி லார்ஜ். ஓகே, அண்ட் செகண்ட் இதுல சேம் ஃபோர்ஸ் நல்லா படுத்துட்டு இருக்கிறப்ப அதே ஃபோர்ஸ் தான், ஆனா நீ அப்ளை பண்ற ஏரியா பார்த்தனா the whole body it has a larger area. ஸோ ப்ரெஷர் வந்து கம்மி. புரியுதா? ஸோ வித்தியாசம் புரியுதா? ஸோ இங்க பாருங்க, இங்க வந்து சேம் ஃபோர்ஸ் தான், ஆனா இட் இஸ் ஆக்டிங் ஆன் அ லார்ஜ் ஏரியா. ஸோ ப்ரெஷர் வந்து கம்மி. ஸோ நல்லா கவனிங்கடா பசங்களா, ப்ரெஷர் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா. ப்ரெஷர் வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா, த்ரஸ்ட் பை ஏரியா தானே. ஸோ ப்ரெஷர் ஏரியா கம்மியா இருந்துச்சுன்னா ப்ரெஷர் அதிகமா இருக்கும், ஏரியா அதிகமா இருந்துச்சுன்னா ப்ரெஷர் கம்மியா இருக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ ப்ரெஷர் சேம் ஃபோர்ஸ் தான். ஓகே, ஸோ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு mg which is equal to weight நம்மளுக்கு தெரியும்ல. ஸோ ஃபோர்ஸ் வந்து இங்க பார்த்தோன்னா which is nothing but the weight of the object which is mg. ஸோ இங்க பார்த்தோன்னா சேம் ஃபோர்ஸ் தான், சேம் ஃபோர்ஸ் தான், ஆனா இட் இஸ் ஆக்டிங் ஆன் அ வெரி லார்ஜ் ஏரியா. ஸோ இங்க ப்ரெஷர் கம்மி. ஓகே, ஸோ ஏரியா அதிகமா இருந்துச்சுன்னா ப்ரெஷர் கம்மியா இருக்கும். இங்க அதே ஃபோர்ஸ் தான், பட் ஏரியா வந்து கம்மியா இருக்கு, ஸோ ப்ரெஷர் வந்து ஜாஸ்தியா இருக்கு. ஸோ for the same given force if the area is large pressure is low and vice versa. ஸோ இதை நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இது த்ரஸ்ட் அண்ட் ப்ரெஷரோட யூனிட்ஸ் நம்ம பார்க்கலாம். புரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் எஸ்ஐ யூனிட் தான் நம்ம பார்க்கணும். ஓகே, எஸ்ஐ யூனிட்ஸ் தான் ஒவ்வொரு குவான்டிட்டி நான் சொல்றப்ப எஸ்ஐ யூனிட்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம். அண்ட் அதை எப்படி வந்து டினோட் பண்ணுவோம் அதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கடா பசங்களா. ஏன்னா இதுதான் நீ யூனிட் எழுதாம வந்து எதையாச்சும் கால்குலேஷன்லயோ ப்ராப்ளம்லயோ நீ யூனிட் மட்டும் எழுதலன்னு வையேன், பாதி மார்க் உனக்கு அங்கேயே போயிடும். ஓகேயா? ஸோ யூனிட் எழுதுங்க, யூனிட் எழுதுங்க, யூனிட் எழுதுங்க, 3 தடவை நான் சொல்லிட்டேன். ஸோ மறக்கவே கூடாது. ஸோ இன் எஸ்ஐ யூனிட்ஸ் யூனிட் ஆஃப் த்ரஸ்ட் என்ன, யூனிட் ஆஃப் த்ரஸ்ட் வந்து நியூட்டன். யூனிட் ஆஃப் த்ரஸ்ட் வந்து என்னது, நியூட்டன். புரியுதா? ஸோ த்ரஸ்டோட யூனிட் என்ன, நியூட்டன். ஸோ எப்படி டினோட் பண்ணுவேன், கேபிட்டல் என்ல டினோட் பண்ணுவேன். அண்ட் அதே மாதிரி ப்ரெஷரோட யூனிட் என்ன, ப்ரெஷர் இஸ் நத்திங் பட் த்ரஸ்ட் பை ஏரியா இல்லையா. ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு த்ரஸ்ட் பை ஏரியா, அது நம்மளுக்கு தெரியும். ஸோ த்ரஸ்டோட யூனிட் என்ன அண்ட் ஏரியாவோட யூனிட் என்ன அது ஒன்று தெரிஞ்சா ஈஸியா யூ கேன் கால்குலேட் த யூனிட் ஃபார் ப்ரெஷர். ஸோ த்ரஸ்டோட யூனிட் என்ன இப்பதான் பார்த்தோம், நியூட்டன். அண்ட் ஏரியாவோட எஸ்ஐ யூனிட் என்ன, மீட்டர் ஸ்கொயர். ஸோ அப்போ ப்ரெஷரோட யூனிட் என்ன, நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். அதுதான் இங்க எழுதியிருக்காங்க.
அதான் இங்க எழுதியிருக்காங்க நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். மேம் ஆனா ஒவ்வொரு தடவையும் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர்னு சொல்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ இதுதான் எல்லாருமே வந்து ஃபீல் பண்ணாங்க. ஸோ என்ன பண்ணிட்டாங்க, இதை நம்ம ஈஸியா வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேப்பா ப்ரெஷரை கண்டுபிடிச்சாங்களே ஒரு சயின்டிஸ்ட், அவரை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காகவும் அண்ட் இதை நம்ம ஈஸியாக்கிறதுக்காகவும் நம்ம என்ன பண்ணலாம், இந்த ப்ரெஷரோட யூனிட்டை அந்த சயின்டிஸ்டோட பேரையே நம்ம எடுத்துட்டு வந்துடலாம். ஸோ ப்ரெஷரோட யூனிட் வந்து நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் தான். பட் அதை வந்து எப்படி நம்ம ஷார்ட்டா சொல்றோம், 1 பாஸ்கல் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா இதை கண்டுபிடிச்சவங்க யாரு, இதை டிஸ்கவர் பண்ணவங்க பிளேஸ் பாஸ்கல் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட். ஸோ 1 பாஸ்கல் இஸ் ஈக்குவல் டு 1 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். புரியுதா? அண்ட் உங்களுக்கு இப்போ உங்களுக்கு வந்து ஆன்சர் தெரிஞ்சிருக்கும், ஏன் வந்து நோட்டீஸ் போர்ட் பின்னை நான் வந்து அமுக்கிறப்ப நான் ஏன் வந்து இதான் வந்து நோட்டீஸ் போர்ட் பின் அப்படின்னு அழகா வரைகிறேன் பாருங்க. ஓகே, இதான் நோட்டீஸ் போர்ட் பின்னா, நீ இந்த பாயிண்டட் எண்ட் தான் என்ன பண்ணுவ, பாயிண்டட் எண்ட்ல தான் நீ வந்து ஃபோர்ஸை வந்து அப்ளை பண்ணுவ, அப்பதான் அது உள்ள போகும். இதுவே இந்த சைடு வந்து நீ வந்து அப்ளை பண்ணனா அது உள்ள போகுமா, போகாது. ஏன்னா நீ சேம் ஃபோர்ஸா வந்து அப்ளை பண்ணுவ, இந்த சைடும் சரி இந்த சைடும் சரி. எதை நீ உள்ள அனுப்பணும்னு நினைச்சாலும் அதே ஃபோர்ஸ் தான், நீ தான் வந்து அனுப்புற, அதே ஃபோர்ஸ்ல அப்ளை பண்ணாலுமே இங்க வந்து பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ஏரியா பார்த்தனா, இங்க ஏரியா வந்து இட் இஸ் வெரி வெரி லெஸ். ஏரியா இஸ் வெரி வெரி லெஸ். ஓகே, ஸோ ப்ரெஷர் வந்து இங்க ஜாஸ்தியா இருக்கும். சேம் ஃபோர்ஸ் பட் ஏரியா இங்க கம்மியா இருக்கிறதுனால the pressure will be more, ஸோ ஈஸியா உள்ள போயிடும். ஓகே, ஆனா இங்க பார்த்தனா ஏரியா இஸ் மோர். ஸோ அதே ஃபோர்ஸோட நீ என்னதான் உள்ள அமுக்கினாலும் ப்ரெஷர் வந்து கம்மியா தான் இருக்கும். ஸோ அது உள்ள போகாது. புரியுதாடா பசங்களா? ஐ திங்க் இட் இஸ் கிளியர். ஓகே, ஸோ இந்த மாதிரி நடுவில் உனக்கு நம்ம ஆரம்பத்தில் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் வந்துச்சுன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நானே நடுவில் விட்டாலுமே நீங்க என்ன பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல மேம் நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு இதான் ஆன்சர் அப்படின்னு நீங்க போடுங்க, சரியா? ஸோ உங்களுக்கு தெரியுமா, இப்போ சிங்கிள் நெயில் பிரிக்ஸ் அவர் பாடி இட் இஸ் வெரி பெயின்ஃபுல் இல்லையா? ஒரு சின்ன ஆணி குத்திச்சு, ஒரு குட்டி முள்ளு குத்திச்சுன்னு வைங்க, முள்ளுன்றது எவ்வளோ பொடுசு இல்லையா? அந்த முள்ளு நம்ம காலில் குத்திருச்சு இல்லை கையில் குத்திருச்சுன்னா நம்ம என்னமா அலறுவோம் இல்லையா? அப்படி ஊரை கொட்டி ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம். மேம் அப்படிலாம் இல்லை, சின்ன வயசுல அட்லீஸ்ட் பண்ணுவீங்களடா. ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்க, பயங்கரமா ஊரை கூட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி வலிக்கும் இல்லையா? ஒரு குட்டி முள்ளு தான். ஸோ இஃப் அதே மாதிரி ஒரு சின்ன ஆணி பட்டா நம்மளுக்கு பயங்கரமா வந்து வலி உயிர் போயிடும். How is it possible for people to lie down on a bed of nails still remain unhurt? ஸோ நீங்க பார்த்துருக்கீங்கன்னா இந்த சர்க்கஸ்ல அண்ட் சில வேண்டுதல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, நான் வந்து ஆணி படுக்கையில படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ஃபுல்லா ஆணிதான் இருக்கு. ஆனா அது மேல நம்ம படுத்து காமிப்பாங்க. ஆனா வெளியில இருந்துச்சு வரப்ப ஒண்ணுமே ஆயிருக்காது. ஆனா இதுவே ஒரு ஆணில நம்ம கால் வச்சாவே போதும், என்ன ஆகும், நம்மளோட செம்மையா வலிக்கும் இல்லையா? ஸோ எதனால உங்களால ஒரு மனுஷனால ஒரு ஆணி படுக்க மேல படுத்தும் அவனுக்கு எந்த ஒரு பாதிப்பும் எந்த ஒரு ரத்தமோ எந்த ஒரு இன்ஜுரியும் வரல? ஏன்னு யோசிச்சிருக்கீங்களா? ஸோ எஸ், ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா இட் இஸ் பிகாஸ் ஏரியா ஆஃப் கான்டாக்ட் இஸ் மோர். இதே கதை தான் என்னது, நான் தான் போர்டு பின் கதை தான் இல்லையா? ஸோ ரெண்டு இடத்துலையுமே பாருங்க ஃபோர்ஸ் வந்து சேம் தான். உன்னோட ஹோல் பாடி வெயிட் வந்து நீ வந்து என்ன பண்ற, நீ வந்து அப்ளை பண்ற. ஒரு குட்டி நெயில் மேல நீ அப்ளை பண்ற. குட்டி நெயில் ஏரியா வந்து வெரி 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 லெஸ். ஏரியா வந்து வெரி 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 லெஸ். ஸோ உன்னோட மொத்த வெயிட் ஓகே, இந்த வெயிட்டோட ஃபோர்ஸ் நீ என்ன பண்ற, இந்த குட்டி ஆணி என்ன பண்ற, அப்ளை பண்ற. ஸோ the force is very large but the area of contact is very 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 small. ஸோ அப்ப ப்ரெஷர் எவ்வளவு ஜாஸ்தியா இருக்கும், ப்ரெஷர் பயங்கர ஹையா இருக்குமா? ஸோ ப்ரெஷர் அதிகமா இருக்கிறதுனால ஈஸியா இந்த ஆணி உன்னோட காலுக்குள்ள போயிடுது. புரியுதா? ஸோ ஈவன் the force is very large, area is very small, so pressure is very large. ஸோ அதனால ஆணி உள்ள போயிடுது. ஸோ பயங்கரமா வலிக்கும், ரத்தம் ஊத்தும். ஓகே, ஸோ இட்ஸ் வெரி வெரி இன்ஜூரியஸ். ஓகே, போய் நம்மளுக்கு அதுக்கப்புறம் ஊசிலாம் போடுவாங்க, ஏன்னா இன்ஃபெக்ஷன் ஆயிடுன்னு சொல்லிட்டு. அதுவே நீ ஆணி படுக்கையில படுக்கிறப்ப என்ன ஆகும், நீ மொத்த பாடியுமே என்ன பண்ற, அதே வெயிட் தான். இங்கேயுமே மொத்த பாடியோட ஃபோர்ஸ் தான், இங்கேயுமே மொத்த பாடியோட வெயிட்ஸும் ஃபோர்ஸும் சேம் தான். ஸோ ரெண்டு இடத்துலையுமே ஃபோர்ஸ் சேம் தான். ஆனா இங்க பாருங்க, இங்க பல்லாயிரக்கணக்கான ஆணி இருக்கு. ஓகே, பல்லாயிரக்கணக்கான ஆணி உன்னோட பாடியில படுது. ஸோ இங்க பார்த்தனா the area of contact is very 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 large. ஓகே, ஏரியா ஆஃப் கான்டாக்ட் அதாவது மொத்த பாடியுமே நிறைய ஏரியால என்ன ஆகுது, அப்படியே வந்து
படுது. ஓகே, சேம் ஃபோர்ஸ் வந்து இங்கேயும் சேம் தான், இங்கேயும் உனக்கு ஃபோர்ஸ் சேம் தான். ஆனா இங்கே ஏரியா ஆஃப் கான்டாக்ட் பாருங்க, உனக்கு ஏரியா ஆஃப் கான்டாக்ட் இஸ் வெரி 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 ஸ்மால். இந்த ஆணி வந்து உனக்கு பாடியில ஒரே ஒரு இடத்துல தான் படுது இல்லையா, குட்டி இடத்துல தான் படுது. ஸோ மொத்த ஃபோர்ஸுமே அந்த ஏரியால உனக்கு அப்ளை ஆகுறதுனால உனக்கு என்ன ஆகும், ஆணி ஈஸியா உள்ள போயிடும். ஆனா இங்க பார்த்தனா என்ன ஆகும், நிறைய உன்னோட ஹோல் பாடி வந்து ஒரே ஒரு ஆணில படல, நிறைய ஆணில பட்டிருக்கு இல்லையா. ஸோ த ஏரியா ஆஃப் கான்டாக்ட், ஏரியா வந்து இங்க பயங்கர ஹையா இருக்கு, ஏரியா வந்து ஜாஸ்தியா இருக்கு. ஸோ மொத்த ஃபோர்ஸுமே கம்மியான ஏரியால ஆக்ட் ஆகுது. மொத்த நிறைய ஃபோர்ஸ் உனக்கு கம்மியான ஏரியால ஆக்ட் ஆகுறதுனால ப்ரெஷர் வில் பி ஸ்மால். ஸோ ப்ரெஷர் வந்து ஸ்மாலா இருக்கும். ஸோ நிறைய ஃபோர்ஸ் இங்க அப்ளை ஆகுறதுனால கம்மியான ஏரியால அதிகமான ஏரியால இங்க வந்து நிறைய ஃபோர்ஸ் கம்மியான ஏரியால அப்ளை ஆகிருக்கிறதுனால ப்ரெஷர் அதிகம். இங்க அதே ஃபோர்ஸ் நிறைய ஏரியால அப்ளை ஆயிருக்கிறதுனால ப்ரெஷர் வந்து கம்மி ஆயிடுச்சு. ப்ரெஷர் வந்து என்ன ஆயிடுச்சு, கம்மி ஆயிடுச்சு. ஸோ ஈக்குவலா வந்து இந்த ஃபோர்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிடுச்சு இந்த ஏரியால. ஸோ அவ்வளோவா ப்ரெஷர் வந்து இல்லை. ஸோ அதனாலலாம் வந்து என்னது, ஆணி வந்து உன்னோட பாடிக்குள்ள போகாது. புரியுதா? So first problem பாருங்க, a man whose mass is 90 kg stands on his feet on a floor. Okay, so mass என்ன 90 kg. Okay, the total area of contact of his 2 feet with the floor is 0.036 meter square. இது area. Okay, G யும் சொல்லிட்டாங்க நம்மளுக்கு, G is 10 meter per second square. How much is the pressure exerted by him on the floor? So இப்போ நம்ம pressure எப்படி calculate பண்ணுவோம்? Pressure is equal to thrust by area. இல்லையா, thrust by area வா. So thrust is nothing but force acting perpendicular to the surface. So இங்க thrust என்னது, which is nothing but force which is equal to weight of the object, weight of the man. So அது என்னது, mg யா. So mg என்னது, mg is nothing but mass into gravity. Mass என்னடா 90, gravity என்னடா 10, area என்னடா, area is 0.036. So calculate பண்ணா you will get the pressure and அதோட unit என்ன, Pascal. Rascal இல்ல, Pascal. Okay, so you will be getting 25,000 Pascal. இதான் கரெக்டான ஆன்சர். பசங்களா ஞாபகம் வச்சுக்க கூடாது, நீ போட்டு பார்க்கணும். புரியுதா? So next நாங்க பார்க்க போறது pressure in fluids. என்னது pressure in fluids? So பாய்மங்களின் அழுத்தம். All flowing substances, both liquids and gases or fluids. Fluids na என்னன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். Like solids, fluids also have weight and therefore exert pressure. Okay, solid வந்து pressure exert பண்ற மாதிரி. நம்ம வந்து என்னது, மணல்ல நிக்கிறப்பையோ இது நம்ம வந்து ஒரு solid object, so நம்ம வந்து ஒரு pressure exert பண்றோமா, அதே மாதிரி fluids என்ன பண்ணுமா, pressure வந்து exert பண்ணுமா. When filled in a container, the pressure of the fluid is exerted in all directions and at all points of the fluid. Okay, ஒரு கண்டெய்னர்ல நீ என்ன பண்ற, ஒரு வாட்டர் பாட்டில்ல நீ வந்து வச்சுக்கோ, வாட்டர் பாட்டில்ல தண்ணி இருக்கா, அந்த தண்ணி வந்து ஃப்ளூயிடா, அது எல்லா டைரக்ஷன்லயுமே ஈக்குவலா உனக்கு பிரஷரை வந்து என்ன பண்ணும், எக்ஸர்ட் பண்ணும். புரியுதா? எல்லா பாயிண்ட்லயுமே ஈக்குவலா எக்ஸர்ட் பண்ணும். எப்படி மேம் இதை நான் நம்புறது அப்படின்னு நீ யோசிக்கலாம். ஒன்றும் இல்லை, ஒரு குட்டி வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. ஓகே, இதுல நான் ஓட்ட போடல, ஆனா ஏன்னா இது இங்க ஸ்டுடியோல இருக்கிற வாட்டர் பாட்டில்னா என்ன விட்டுருவாங்க, அவ்வளவுதான். ஓகே, ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு நார்மல் வேஸ்ட் பாட்டில் எடுத்துக்கோங்க. இந்த லைக் யூஸ் அண்ட் த்ரோ பாட்டில் எடுத்துக்கோங்க. அதில் என்ன பண்ணுங்க, தண்ணியை வந்து ஃபில் பண்ணிடுங்க. தண்ணியை ஃபில் பண்ணோடனே சுத்தி என்ன பண்ற, ஓட்ட போடுற, ஒரே டெப்த்ல ஒரே ஹைட்ல சுத்தி என்ன பண்ற, ஓட்ட போடு, இங்க ஓட்ட போடு. எல்லா சைட்லயுமே உனக்கு ஈக்குவல் ஸ்பீட்ல தான் என்ன ஆகும், தண்ணி வந்து வெளியில வரும். ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது, எல்லா இடத்துலயுமே எல்லா பாயிண்ட்ஸ்லயுமே எல்லா டைரக்ஷன்லயுமே உனக்கு ப்ரெஷர் வந்து ஈக்குவலா எக்ஸர்ட் ஆகுது அப்படின்னு உனக்கு தெரிய வருது. புரியுதா? So since the molecules of a fluid are in constant rapid motion, particles are likely to move equally in any direction. Okay, so இந்த fluidல நிறைய molecules இருக்குல்ல, so அது வந்து கான்ஸ்டன்டா மோஷன்லயே இருக்குமா. molecules ஒன்னோட ஒன்னு இடிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கும். It will be constant motion. So அதனால particles are likely to move equally in all directions. So அதனால எல்லா டைரக்ஷன்லயுமே ஈக்குவலா நம்ம particles வந்து என்ன ஆகும், மூவ் ஆகும். Therefore the pressure exerted by the fluid acts on an object from all direction. Okay, so fluid pressure. So ஒரு fluidல, for example ஒரு கண்டெய்னர்ல எனக்கு வந்து fluid இருக்கு, அந்த fluidல
எவ்வளோ ப்ரெஷர் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா டைரக்ஷன்லயுமே இருக்கிற ப்ரெஷர் எல்லாத்தையுமே என்ன பண்ணுவேன், நான் சம் பண்ணுவேன். ஓகே, ஸோ த டோட்டல் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த ஃப்ளூயிட், அந்த ஃப்ளூயிட்ல மொத்தமா எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கு அதை நான் கால்குலேட் பண்ணிட்டு டிவைட் பை த ஏரியா ஓவர் விச் த ஃபோர்ஸ் இஸ் எக்ஸர்டட். ஓகே, ஸோ இந்த மொத்த ஃப்ளூயிட் எவ்வளோ ப்ரெஷர் எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணது அது டிவைடட் பை ஏரியா ஓவர் விச் த ஃபோர்ஸ் இஸ் எக்ஸர்டட். எவ்வளோ ஏரியால இந்த ஃபோர்ஸ் வந்து எக்ஸர்ட் ஆகுது அதை நான் கால்குலேட் பண்ணனா I get the fluid pressure force by area. We shall first learn about the pressure exerted by liquids and then learn about the pressure exerted by gases. First நம்ம pressure exerted by liquids பத்தி படிக்கலாம். ஓகே, ஸோ நீங்க வந்து யோசிக்கலாம் மேம் எதனால வந்து உனக்கு இந்த ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகுது அந்த ஃப்ளூயிட்ஸ்ல அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ நான் சொன்னல உள்ள வந்து அந்த ஃப்ளூயிட்ஸ்ல நிறைய பார்ட்டிகல்ஸ் வந்து என்ன ஆகும், மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீ தண்ணியில பார்த்தோன்னாவே சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் தெரியும், பட் அது வந்து நீ அதை வச்சு நீ வந்து இவ்வளோ ஸ்பீட்ல தான் மூவ் ஆகுதுன்னு நீ சொல்ல முடியாது. கண்ணுக்கு தெரியாத பார்ட்டிகல்ஸ். ஓகே, நாட் ஜஸ்ட் டஸ்ட், ஐ எம் சேயிங் அபவுட் வாட்டர் மாலிக்யூல்ஸ். வாட்டர் சப்போஸ் அந்த ஃப்ளூயிட் வந்து வாட்டர் அப்படின்னா வாட்டர் மாலிக்யூல்ஸ்லாம் என்ன ஆகும், வாட்டர் மாலிக்யூல்ஸ்லாம் வந்து கான்ஸ்டன்டா மோஷன்லேயே இருக்கும். ஸோ ஒன்னோட ஒன்று இடிச்சுக்கும், அதே மாதிரி வால்ஸ்ல இடிச்சுக்கும். ஸோ அதனால கான்ஸ்டன்டா மோஷன்லேயே இருக்கிறதுனால தான் ப்ரெஷர் வந்து அந்த ஃப்ளூயிட் வந்து எக்ஸர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரெஷர் டியூ டு ஃப்ளூயிட்ஸ்ல வந்து நம்ம ஒரு கண்டெய்னர்ல பார்த்தோம்னா உனக்கு ஒரு டப்பாக்குள்ள பார்த்தோன்னா எல்லா இடத்துலையுமே வந்து ப்ரெஷர் வந்து எக்ஸர்ட் ஆகுது. இப்போ எல்லா கேசஸுமே நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரெஷர் டியூ டு லிக்விட். ஓகே, ப்ரெஷர் டியூ டு ஃப்ளூயிட்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லிக்விட் மட்டும் சரியா, அதாவது வெறும் என்னது liquids, not gases. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. Pressure due to liquids. திரவங்கள் ஏற்படுத்தும் அழுத்தம். The force exerted due to the pressure of a liquid on a body submerged in it and on the walls of the container is always perpendicular to the surface. Okay, என்ன சொல்றாங்க நல்லா கவனிங்க. The force exerted due to pressure of a liquid. So liquid வந்து எல்லா இடத்துலையுமே வந்து ஈக்குவலா வந்து என்ன ஆகும், ப்ரெஷரை எக்ஸர்ட் பண்ணும், எல்லா டைரக்ஷன்லையுமே ஈக்குவலா எக்ஸர்ட் பண்ணும் அப்படின்னு படிச்சோம்ல இல்லையா. ஸோ நான் ஒரு கண்டெய்னர் என்ன பண்றேன், ஒரு ஆப்ஜெக்டை உள்ள போட்டுறேன். அந்த ஆப்ஜெக்ட் வந்து இப்போ நான் என்ன சொன்னேன், இந்த லிக்விட் வந்து எல்லா இடத்துலையுமே ப்ரெஷரை வந்து ஈக்குவலா வந்து என்ன பண்ணும், எக்ஸர்ட் பண்ணணும்னு சொன்னேன். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் உள்ள போட்டேன்னா அந்த ஆப்ஜெக்ட் மேல அந்த ப்ரெஷர் இருக்குமா, அந்த லிக்விட் வந்து ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணுமா, ஆப்வியஸா அந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன பண்ணும், அந்த லிக்விட் வந்து நிறைய ப்ரெஷர் போடும். அது வந்து இது என்ன பண்ணும், இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும், இந்த ஆப்ஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். The force exerted due to the pressure of a liquid on a body submerged in it and on the walls of the container is always perpendicular to the surface. So இந்த force எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா everything is perpendicular to the surface. Okay, so அது வந்து diagonal அப்படிலாம் இருக்காது. எல்லா ஃபோர்ஸுமே எப்படி இருக்குமா, எல்லா ஃபோர்ஸுமே it will be acting perpendicular to the surface. Okay, so எல்லாமே என்னது நம்ம thrustன்னு சொல்லலாம். Okay, so the pressure exerted by the liquid on the object is always perpendicular to the surface. So in this figure we can see the pressure acting on all sides of the vessel இல்லையா. ஸோ இந்த ஆப்ஜெக்ட்ல பார்த்தோன்னா சுத்தி நிறைய லிக்விட் இருக்கு. எல்லாமே இந்த பாடி மேல எனக்கு ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணுது. இந்த பாடி மேல மட்டும் ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணல, அதையும் ஞாபகம் வச்சுக்கோ. இந்த பாடி மேலயும் ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணுது, வால்ஸ் ஆஃப் த கண்டெய்னர்லயும் எல்லா டைரக்ஷன்லயுமே உனக்கு ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணுது. அதே மாதிரி பலூன்ல நல்லா காத்து நிரப்பிட்டு, ஓகே, பலூன் வச்சு நல்லா விளையாடுவோம். ஹாப்பி பர்த்டேலாம் நாங்கள் பலூன் தான் வச்சு நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம். இப்போ நீங்கள் அப்படி பண்ணுறீங்களான்னு தெரியல. எல்லாருமே வந்து ஜஸ்ட் வாட்ஸ்அப்லேயே விஷ் பண்ணீங்க, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. பட் பசங்களா பலூன்ஸை பார்த்தாவே நமக்கு ஒரு ஹாப்பினஸ் வரும் இல்லையா. ஸோ நீ வந்து வேணா இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு ஏர் ஃபில்ட் பலூன் எடுத்துக்கோங்க. அதை என்ன பண்ணுங்க, தண்ணியில் ஒரு பக்கெட் ஆஃப், நாங்கள் வந்து சின்ன வயசுல வந்து விளையாடிட்டு இருப்போம், பட் இப்போ நீங்கள் விளையாடுவீங்களான்னு தெரியல, பட் ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய ஹேர் ஃபில்டு பலூன்ஸ் எடுத்துக்கோ, ஒரு 4-5 பலூன் எடுத்துக்கோ. நீ என்ன பண்ணு, ஒரு பக்கெட்ல வந்து நல்லா வந்து தனியாக ஃபில் பண்ணிட்டு இந்த பலூனை வந்து என்ன பண்ணுங்க, உள்ள வந்து போட ட்ரை பண்ணுங்க. இந்த பலூன் வந்து டக்குன்னு உள்ள போயிடுமா, தண்ணிக்குள்ள போயிடுமா, எல்லாம் ஃப்ளோட் ஆகும் இல்லையா. So when an air-filled balloon is immersed inside the water in a vessel, it immediately comes up and floats on water. Okay, so நீ வந்து எல்லாமே என்ன ஆகும், இந்த பலூன் எல்லாமே இந்த தண்ணி மேல ஃப்ளோட் ஆகும். ஸோ நீ இதை வந்து பலூன் மேல நல்லா ப்ரெஷர் போட்டு அந்த தண்ணிக்குள்ள நல்லா அமுக்கணும்னு நினைச்சனாலும், நல்லா கையை வச்சு உள்ள நீ வந்து அமுக்கினாலும் என்ன ஆகும், டக்குனு கையை எடுத்தோன்னு என்ன ஆகும், இந்த பலூன் வந்து மேல வந்துடும், தண்ணி மேல வந்து ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சிடும். பார்த்துருக்கீங்கல்ல.
ஸோ என்னதான் நீ வந்து உள்ள வந்து அமுக்கினாலுமே இதுல வந்து ஆக்சுவலா தண்ணி ஃபில் ஆயிருக்கு, பட் நீ ஏர் ஃபில்டு பலூனை நல்லா உள்ள போட்டாலும் என்ன ஆகும், உள்ள நல்லா அமுக்கி உள்ள போட்டாலும் கை எடுத்தோடனே அது மேல வந்துடும். திஸ் ஷோஸ் தட் water exerts pressure in the upward direction. ஓகே, இதுல இருந்து நம்ம என்ன சொல்லலாம், இதுல இருந்து வாட்டர் வந்து உனக்கு எல்லா டைரக்ஷன்லுமே வந்து எக்ஸர்ட் பண்ணும் ப்ரெஷர். ஓகே, அதே மாதிரி வாட்டர் மேலேயுமே வந்து ஒரு ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணோன்னு இதுல உனக்கு கிளியரா தெரியும். என்னது, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா வாட்டர் எல்லா டைரக்ஷன்லயும் எக்ஸர்ட் பண்ணுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். பட் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா கன்ஃபார்மா நீ சொல்ற, நான் என்னதான் வந்து பலூன் நம்ம போட்டு நான் உள்ள அமுக்கினாலும் அது என்னாவது மேல வந்துடுது. அப்ப உள்ள இருந்து ஏதோ ஒரு ஃபோர்ஸ் வந்து என்ன இந்த பலூன் மேல படுது. அந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணுது, இதை மேல தள்ளி விட்டுருது. அப்ப இந்த லிக்விடு ஏதோ ஒரு ப்ரெஷரை மேல வந்து எக்ஸர்ட் பண்ணுது. ஸோ த ப்ரெஷர் இஸ் ஆக்டிங் இன் த அப்வர்ட் டைரக்ஷன் அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வருது இல்லையா. அண்ட் அதே மாதிரி தேர்ட் பிக்சர்ல பார்த்தோன்னா லிக்விட் ப்ரெஷர் ஆக்ட்ஸ் இன் லேட்டரல் சைட்ஸ் ஆல்சோ. அதாவது மேல லிக்விட் ப்ரெஷர் ஆக்ட் ஆகுது, ப்ரெஷர் வந்து அதாவது இந்த லிக்விட்ல இருக்கிற ப்ரெஷர் உனக்கு மேல ஆக்ட் ஆகுது, எல்லா சைட்லயுமே ஆக்ட் ஆகுது, அது எல்லாமே தெரியும். அதே மாதிரி லிக்விட் ப்ரெஷர் ஆக்ட்ஸ் இன் லேட்டரல் சைட்ஸ் ஆல்சோ. ஓகே, ஒரு கண்டெய்னர்ல நீ லிக்விட போடுற, அது மேல எக்ஸர்ட் பண்ணுது, எல்லா சைட்லயும் எக்ஸர்ட் பண்ணுதுன்னு சொன்னோம். லேட்டரல் சைட்லயுமே இந்த லிக்விட் ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணுமா. ஒரு பாட்டில்ல நீ என்ன பண்ற, நீ எல்லா சைடும் ஓட்ட போடுற, பாட்டில்ல எல்லா சைடும் ஓட்ட போட்டு நீ என்ன பண்ற, we can see water coming out with a speed இல்லையா. ஸோ தண்ணி வந்து உனக்கு எல்லா சைட்ல இருந்துமே என்ன ஆகும், ஸ்பீடா வந்து வெளியில வர ஆரம்பிக்கும். அதுவுமே வந்து ஈக்குவல் ஸ்பீட்ல உனக்கு வரும். ஒரே ஹைட்ல நீ என்ன பண்ற, ஓட்ட போட்டிருக்க. ஸோ சைட்ல இதே நீ என்ன பண்ற, ஒரே சைட்ல போடுறப்ப உனக்கு ஈக்குவல் ஸ்பீட்ல இந்த தண்ணி வந்து வெளியில வர ஆரம்பிக்கும். புரியுதா. இதுவே நீ வேற வேற இடத்துல போட்டனா உனக்கு ஸ்பீட் வந்து வேரி ஆகும். ஓகே, ஸோ என்ன ஆகும், லிக்விட் வந்து உனக்கு சைட்ல லேட்டரல் என்னதுடா சைடு, லிக்விட் எக்ஸர்ட்ஸ் லேட்டரல் பிரஷர் ஆன் த வால்ஸ் ஆஃப் த கண்டெய்னர். ஃபர்ஸ்ட் பிக்சர்ல நான் ஒரு தண்ணியில ஒரு ஆப்ஜெக்டை போட்டோன்னே அந்த ஆப்ஜெக்ட் மேல எல்லா சைட்ல இருந்துமே உனக்கு ப்ரெஷர் வந்து எக்ஸர்ட் ஆகும் பை த லிக்விட்னு நான் பார்த்தேன். செகண்ட் பிக்சர்ல பலூனை வந்து உள்ள தள்ளுறப்ப அது வந்து ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது, அது மூலமா திரும்ப மேல ஃப்ளோட் ஆகுது. அது மூலமா நம்ம என்ன பண்ணோம், ஓகே லிக்விட் வந்து உனக்கு அப்வர்ட் டைரக்ஷன்ல ஒரு ஃபோர்ஸ் வந்து எக்ஸர்ட் பண்ணுது அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம், நம்ம வந்து பார்த்தோம். தேர்ட் இதுல பாத்தீங்கன்னா உனக்கு ஒரு பாட்டில்ல நான் சுத்தி ஓட்ட போட்டாலும், சுத்தி ஓட்ட போடுறப்ப எனக்கு எல்லா சைட்ல இருந்துமே ஈக்குவல் ஸ்பீட்ல வந்து என்ன ஆகுது, தண்ணி வந்து வெளியில வருது. ஸோ இது மூலமா எனக்கு லிக்விட்ஸ் வந்து லேட்டரல் சைட்லயுமே எனக்கு ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ ப்ரெஷர் டியூ டு அ லிக்விட் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம எக்ஸாக்டா கால்குலேட் பண்ண போறோம். ஓகே, ஸோ ரெண்டு என்ன எடுக்கிறோம், ரெண்டு என்னதுடா இது டிரான்ஸ்பரண்ட் பிளாஸ்டிக் பைப் எடுக்கிறோம். ஓகேயா, பிளாஸ்டிக் பைப் எடுத்துக்கோங்க. ஆல்சோ டேக் அ பலூன் அண்ட் டைட்லி ஓவர் ஒன் எண்ட் ஆஃப் த பிளாஸ்டிக் பைப். ரெண்டு பிளாஸ்டிக் பைப் ரெண்டு சைடுமே என்ன பண்றோம், நம்ம பலூனை வந்து டை பண்ணிடுறோம். pour some water in the pipe from the top. நான் ரெண்டுத்துலயுமே என்ன பண்றேன், தண்ணியை வந்து ஊத்துறேன். what happens ஸோ ரெண்டுத்துலயுமே என்ன பண்றேன், தண்ணியை ஊத்துறேன். ஸோ the balloon tied at the bottom stretches and bulges out. It shows that water poured in the pipe exerts a pressure on the bottom of its container. ஓகேயா, ஸோ நான் வந்து தண்ணி ஃபில் பண்ணேன். என்ன ஆகும், கீழே ஓட்டையா தானே இருக்கு அந்த பிளாஸ்டிக் பைப்பு. ஓகே மேம், நான் ஓட்டை இல்லாத பைப் எடுத்துட்டேன் மேம்னா, நான் ஓட்டை இருக்கிற பைப்பை தான் எடுக்க சொன்னேன். ஓகே, மேலே தண்ணி ஊத்த இந்த பலூன் என்ன ஆகும், இந்த பலூன் வந்து பல்ஜ் ஆகிட்டே போகும், அப்படியே பெருசாகிட்டே போகும். இதுல இருந்து என்ன தெரியுது, ஓகே ஸோ தண்ணி வந்து இங்க வந்து ஒரு ப்ரெஷர் போட்டுட்டே இருக்கு. இந்த தண்ணி நான் ஃபில் பண்ண இங்க வந்து பலூன் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கு, பல்ஜ் ஆகிட்டே இருக்கு. ஸோ இது மூலமா வாட் ஐ எம் அண்டர்ஸ்டாண்டிங், ஸோ எனக்கு லிக்விட்ஸ் வந்து சைட்ல உனக்கு ப்ரெஷர் கொடுக்குது, எல்லா டைரக்ஷன்லயும் கொடுக்குது, மேல கொடுக்குது, எல்லாம் தெரியுது. இந்த ஆக்டிவிட்டி மூலமா லிக்விட்ஸ் டவுன்வர்ட் டைரக்ஷன்லயுமே ஒரு ப்ரெஷரை கொடுக்குது அப்படின்னு என்னால கன்ஃபார்ம் பண்ண முடியுது இல்லையா. ஸோ வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைனிங் லிக்விட் ப்ரெஷர் இன் லிக்விட். ஸோ ஒரு லிக்விட்ல ப்ரெஷர் வந்து அந்த லிக்விட் வந்து எக்ஸர்ட் பண்ணுது. அது அஃபெக்ட் பண்ற ஃபேக்டர்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ரெஷர் எக்ஸர்டட் பை லிக்விட் அட் அ பாயிண்ட் இஸ் டிட்டர்மைன்ட் பை டெப்த், திரவத்தின் ஆழம், அண்ட் நெக்ஸ்ட் டென்சிட்டி ஆஃப் லிக்விட், அந்த திரவத்தோட அடர்த்தி, அண்ட் நெக்ஸ்ட் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. புரியுதா. ஸோ இதை பத்தி நம்ம கிளியரா பார்க்கலாம். ஓகே, இதை பத்தி நம்ம கிளியரா பார்க்கலாம். ஸோ இந்த மூணு ஃபேக்டர்ஸ் தான் உனக்கு லிக்விட் ப்ரெஷர் வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஓகேயா,
ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டியை பார்த்தீங்கன்னா டேக் அ லார்ஜ் பிளாஸ்டிக் கேன். ஒரு பெரிய பிளாஸ்டிக் கேன். வீட்டில் நிறைய பிளாஸ்டிக் கேன் வச்சிருப்பீங்கல்ல இல்லையா? ஸோ ஒரு பிளாஸ்டிக் கேன் எடுத்துக்கோ. இல்லைனா கூட சும்மா ட்ரை பண்ணுங்க. நிறைய பிளாஸ்டிக் கேன் வேஸ்ட் ஆனா போதும், அதில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்கடா சரியா? ஸோ ஒரு லார்ஜ் பிளாஸ்டிக் கேன் எடுத்துக்கோ. அந்த லார்ஜ் பிளாஸ்டிக்ல என்ன பண்றேன், பஞ்ச் ஹோல்ஸ் வித் நெயில் இன் வெர்டிக்கல் லைன். இதான் பிளாஸ்டிக் கேன்னா என்ன பண்ற, இதுதான் ஒரு லைன் எடுத்துக்கோங்க. இங்க ஒரு ஓட்டை, இங்க ஒரு ஓட்டை, இங்க ஒரு ஓட்டை, இங்க ஒரு ஓட்டை, 4 ஓட்டை வேற வேற ஹைட். என்ன பண்ற, நீ போட்டு விட்டுரு. ஓகே, இப்போ என்ன பண்ணணும், தென் ஃபில் த கேன் வித் வாட்டர். இப்போ இந்த கேன்ல ஓட்டை போட்டேன். இப்போ ஃபுல்லா தண்ணியை வந்து என்ன பண்றேன், நான் நிரப்பிடுறேன். The water may just dribble out from the top hole, but with increased speed at the bottom hole, as depth causes the water to squirt out with more pressure. புரியல மேம், ஒழுங்கா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எஸ், ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, நீ தண்ணியை ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் எல்லா ஓட்டையில இருந்தும் தண்ணி வரும். எல்லா ஓட்டையில இருந்தும் ஓட்டைனா தண்ணி வரதானே செய்யும் இல்லையா? ஆனா என்ன இங்க வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோன்னா, நான் 4 ஓட்டை போட்டிருக்கேன்னு வச்சுக்கோ. இது பயங்கர ஹைட்ல போட்டிருக்கேன். இது வந்து கொஞ்சம் ஹைட்டு கம்மி, இது கொஞ்சம் இன்னும் ஹைட்டு கம்மி, இது வந்து ரொம்ப ரொம்ப ஹைட்டு கம்மி. இங்க பார்த்தோன்னா 3 இதுலையுமே எனக்கு ஒரே ஸ்பீட்ல எனக்கு தண்ணி வந்து வெளில வருதா? கிடையாது. எனக்கு ஒரே ஸ்பீட்ல தண்ணி வந்து வெளியில வரவில்லை. அப்ப எந்த ஸ்பீட்ல வருது, எங்க ரொம்ப ஸ்பீடா வருது அப்படின்னு பார்த்தோன்னா, கீழே ஒரு ஓட்டப்பட்டல, டெப்த் ரொம்ப ஜாஸ்தியா ஒரு ஓட்டப்பட்டல, அதுல இருந்தா பயங்கர ஸ்பீட்ல தண்ணி வெளில வருமா. ஸோ நீ டெப்த் கம்மியாக 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 இல்லைன்னா ஹைட் இன்க்ரீஸ் ஆக தண்ணி வெளியில வர ஸ்பீடு வந்து கம்மி. புரியுதா? ஸோ தண்ணி வெளியில வர ஸ்பீடு வந்து கம்மி. இதுல இருந்து என்ன தெரியுது, ப்ரெஷர் வந்து உனக்கு கீழே ஜாஸ்தியா இருக்கு. நீ கீழே இருந்து மேல போக 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 ப்ரெஷர் கம்மி ஆகுது. புரியுதா? ஸோ இந்த லிக்விட் ப்ரெஷர் டெப்த் மேல இட் இஸ் அஃபெக்டட் பை டெப்த் நம்ம பார்த்தோம்ல ஃபேக்டர்ஸ்ல. எதனால இப்ப புரியுதா? ஸோ நீ டெப்த் இன்க்ரீஸ் ஆக லிக்விட் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. We can infer that pressure varies as depth increases. Depth increase ஆக pressure increase ஆகுது. ஓகே, அந்த ஆக்டிவிட்டியில பார்த்தோன்னா மேலே இருக்கிற ஓட்டையில இருந்து தண்ணி ஸ்லோவாக தான் வருது. ஆனால் கீழே இருக்கிற ஓட்டையில பயங்கர ஃபாஸ்டா தண்ணி வந்து வெளியில வருது. ஓகே, பட் இட் இஸ் சேம் அட் பர்டிகுலர் டெப்த் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த டைரக்ஷன். ஓகே, இந்த டைரக்ஷன் அதிகமா இருக்கு, இந்த டைரக்ஷன் அதிகமா இருக்குன்னு நான் சொல்லல. டெப்த் அதிகமாக தான் உனக்கு லிக்விட் ப்ரெஷர் அதிகமா இருக்குன்னு நான் சொல்றேன் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், இதான் அந்த கண்டெய்னர்னா, இங்க ஒரு ஓட்டை போடுறேன், இங்க ஒரு ஓட்டை போடுறேன். இங்க இருந்து ஸ்லோவா வரும், இங்க இருந்து செம ஃபாஸ்டா வரும். இப்ப சேம் ஹைட்ல நான் இங்க ஒரு ஓட்டை, இந்த டைரக்ஷன்ல ஒரு ஓட்டைன்னு போறேன்னு வச்சுக்கோங்க. எல்லாத்துலயுமே உனக்கு சேம் ஸ்பீட்ல தான் என்ன ஆகும், தண்ணி வந்து வெளியில எக்ஸர்ட் ஆகும். சரியா? புரியுதா? அடுத்த ஃபேக்டர்ஸ் போயிடலாமா? இதுக்கு இன்னொரு ஆக்டிவிட்டி பண்ணலாம். டேக் 2 liquids of different density. இப்போ நான் 2 லிக்விட் எடுக்கிறேன். ஆனால் வேற லிக்விட், ரெண்டுமே தண்ணி இல்லை. இது தண்ணினா இது கெரோசின். நீ வேற என்ன லிக்விட் வேணா எடுத்துக்கலாம். 2 லிக்விட் எடுக்கிற டிஃப்ரெண்ட் டென்சிட்டிஸ். சே வாட்டர் அண்ட் ஆயில் டு அ சேம் லெவல். 2 கண்டெய்னர்டா. 2 கண்டெய்னருமே என்னது, சேம் ஹைட்டு, சேம் வெயிட்டு, சேம் கலரு கூட வச்சுக்கோ. ஓகே, 2 கண்டெய்னர் எடுத்துடுற. 2 கண்டெய்னர்லயும் நீ என்ன பண்ற, சேம் லெவல்ல இந்த லிக்விட்ஸை நீ என்ன பண்ற, அதுல ஊத்துற. ஒரு கண்டெய்னர்ல தண்ணி ஊத்துறடா அதே லெவலுக்கு இன்னொரு கண்டெய்னர்ல என்ன பண்ற, நீ வந்து குக்கிங் ஆயில் ஊத்துற. சரியா? ரெண்டுமே வேற வேற டென்சிட்டியா? ஓகேயா? ஸோ மேக் ஹோல்ஸ் இன் த 2 containers at the same level. இப்போ என்ன பண்றேன், இந்த கண்டெய்னர்ல வேற லிக்விட், இந்த கண்டெய்னர் வேற லிக்விட். ஸோ இங்க ஒரு ஓட்டை சேம் ஹைட்ல நான் போடுறேன். What do you see? It can be seen that the water is squirting out with more pressure than oil. நீ அப்படி ஓட்டை போட்டு பாக்குறப்பதான் தெரியும், இந்த சேம் ஹைட்ல தான் என்ன பண்ணிருக்கேன், ஓட்டை போட்டிருக்கேன். ஆனா தண்ணில இருந்து, இந்த கண்டெய்னர்ல இருந்து எனக்கு தண்ணி செம ஃபாஸ்டா வெளில வரும். ஆனா இந்த குக்கிங் ஆயில் எனக்கு ஸ்லோவா தான் வரும். எல்லாமே சேம் தான், ஹைட் சேம், கண்டெய்னரோட சைஸ் சேம், வாட்டர்ல அந்த லெவல் கூட, அந்த லிக்விட் ஊத்துன லெவல் கூட சேம் தான். ஓகே, அந்த ஓட்டை போட்ட லெவல் கூட சேம் தான். ஆனாலுமே தண்ணி தான் எனக்கு ஃபாஸ்டா வெளில வருது, குக்கிங் ஆயில் எனக்கு ஸ்லோவா தான் வெளில வருது. why that is so? எதனால? ஏன்னா இங்க இருக்கிற லிக்விட் வேற, இங்க இருக்கிற லிக்விட் வேற. புரியுதா? ஸோ லிக்விடோட டென்சிட்டி கூட ப்ரெஷர் வந்து நிர்ணயிக்கும். புரியுதா? ஸோ வாட்டர் தான் அதிகமா வந்து ஸ்பீடா வந்து வெளில வருது. ப்ரெஷர் டிபெண்ட்ஸ் ஆன் த டென்சிட்டி ஆஃப் த லிக்விட். ஓகே, அந்த லிக்விடோட கேரக்டரிஸ்டிக்ஸை பொறுத்து ப்ரெஷர் வந்து உனக்கு என்ன ஆகும், வேரி ஆகும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு லிக்விட் காலம், ப்ரெஷர் டியூ டு லிக்விட் காலம்.
நம்ம வந்து பார்க்குறோம். ஓகே, அதாவது ஒரு காலம் அப்படின்னு பார்த்தோன்னா திரவ தம்பம். ஓகே, ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல நம்ம வந்து இமேஜின் பண்ணிக்கலாம். ஓகே, இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அந்த ஒரு லிக்விட் காலம்ல நம்ம ப்ரெஷர் எவ்வளோ எக்ஸர்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம மேத்தமெட்டிக்கலாக என்ன பண்ண போறோம், நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஸோ a tall beaker is filled with liquid so that it forms a liquid column. ஓகேயா, ஸோ ஒரு பீக்கர்ல சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல இருக்கிற பீக்கர். ஓகே, அதில் நான் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் லிக்விட் காலம் தான் என்ன பண்ண போறேன், நான் வந்து கால்குலேட் பண்ண போறேன். அது எவ்வளோ ப்ரெஷர் இருக்குன்னு நான் எடுக்க போறேன். ஒரு டால் பீக்கர்ல லிக்விடை வந்து நான் வந்து ஃபில் பண்ணிடுறேன். The area of cross section at the bottom is A. இல்லை நான் ஒரு ஸ்பெசிஃபிக் ஏரியா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சிலிண்ட்ரிக்கல் பார்ட் தான் நான் என்ன பண்றேன், நான் வந்து லிக்விட் காலமா எடுத்து அங்கே தான் என்ன பண்ண போறேன், ப்ரெஷரை கால்குலேட் பண்ண போறேன். ஓகே, இந்த மொத்த ஏரியா என்னது, கண்டெய்னரோட ஏரியா வந்து A. ஓகே, ஸோ இங்கே பார்த்தோன்னா திஸ் இஸ் ஆக்சுவலி லைக் அ லிக்விட் காலம். ஸோ மொத்தமாக நான் வந்து என்ன பண்ண போறேன், நான் வந்து ஏரியா கால்குலேட் பண்ண போறேன். ஸோ மொத்த கண்டெய்னரோட ஏரியா என்ன, A. தி டென்சிட்டி ஆஃப் த லிக்விட் வந்து ரோ. டென்சிட்டியை நம்ம ரோன்னு வந்து மென்ஷன் பண்ணுவோம், ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சரியா, ஸோ டென்சிட்டி ஆஃப் த லிக்விட் வந்து ரோ. ஹைட் ஆஃப் த லிக்விட் காலம் வந்து H. ஓகே, இந்த லிக்விட் எவ்வளோ வரையும் ஃபில் ஆயிருக்கு, அது H. In other words, the depth of the water from the top level surface is H. இதை நீ height of the liquid column னு சொல்லலாம். இல்லனா இந்த surface level, இந்த liquid surfaceல இருந்து எவ்வளோக்கு கீழே எவ்வளோ டெப்த்ல இருக்கு அதையுமே நீ வந்து height னு சொல்லலாம். ரெண்டும் சேம் தான். சரியா, ஸோ ஏரியா ஆஃப் கண்டெய்னர் தெரிஞ்சிச்சு, அந்த லிக்விடோட டென்சிட்டி தெரிஞ்சிச்சு, ஹைட் தெரிஞ்சிச்சா. இப்போ வந்து the thrust at the bottom of the column, thrust at the bottom of the column, பாட்டம்ல கீழே எனக்கு எவ்வளோ த்ரஸ்ட் இருக்கு அப்படின்னு நான் கால்குலேட் பண்ணணும். த்ரஸ்ட் இஸ் நத்திங் பட் ஃபோர்ஸ் ஆக்டிங் பெர்பெண்டிகுலர் டு த சர்ஃபேஸ், அதான த்ரஸ்ட். ஸோ அங்கே எவ்வளோ த்ரஸ்ட்னு கால்குலேட் பண்ணலாமா, which is nothing but mg, weight of the liquid, இல்லையா. ஸோ த்ரஸ்ட் ஆக்டிங் ஆன் த பாட்டம் இஸ் mg. புரிஞ்சுச்சா? we can get the mass of the liquid by multiplying the volume of the liquid and its density. இப்போ அந்த thrust is equal to mg ன்னு தெரிஞ்சிச்சு. mass of the liquid எனக்கு தெரியணும்ல. மாஸ் நான் எப்படி கண்டுபிடிப்பேன், மாஸ் ஆஃப் தி லிக்விட் எனக்கு என்ன தெரியாதே, அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா உனக்கு டென்சிட்டியோட ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம்னு தெரியும். அப்போ டென்சிட்டி ஆஃப் லிக்விட் எனக்கு தெரியும், வால்யூம் ஆஃப் லிக்விடும் தெரியும். அப்போ நான் மாஸ் கண்டுபிடிச்சிடலாமா, மாஸ் இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி இன்டு வால்யூம். அதை வச்சு நான் மாஸ் கண்டுபிடிச்சிடலாமா இல்லையா. ஸோ இப்போ இந்த எம்க்கு பதிலாக நான் என்ன எழுத போறேன், ரோ வின்னு எழுத போறேன். ஓகே, so mass is equal to rho v, volume of the liquid v, area of cross section in volume எப்படி கண்டுபிடிப்பேன், volume of the liquid மேம் உங்களுக்கு தெரியும்ன்றீங்களே, எப்படி கண்டுபிடிப்பீங்க, volume is nothing but area into height, volume is nothing but area into height, area of என்னது அந்த கண்டெய்னரோட ஏரியா into எவ்வளோ ஹைட், உனக்கு வால்யூம் தெரிஞ்சிருச்சா. ஸோ இங்க நான் என்ன பண்றேன், விக்கு பதிலா a into h ன்னு போடுறேன். புரிஞ்சுச்சா. ஸோ மாஸ் இஸ் ஈக்குவல் டு ரோ இன்டு ஏ இன்டு ஹெச் வந்துச்சா. ஸோ இப்போ மாஸோட வேல்யூஸ் எனக்கு தெரியுது. இப்போ நான் என்ன பண்ண போறேன், எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஜின்னு இருக்கா, இதில் நான் இந்த மாஸோட வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ண போறேன். ஸோ ஐ கெட் ரோ எம் வந்து ரோ இன்டு ஏ இன்டு ஹெச் இன்டு ஜி, அது வரையும் வந்துச்சா. இப்போ எம்ஜி இஸ் ஈக்குவல் டு ரோ இன்டு ஏ இன்டு ஹெச் இன்டு ஜி. இது என்னது, இதான் ஃபோர்ஸ். Thrust acting on the surface, thrust acting on the bottom of the container. இப்போ நான் pressure கண்டுபிடிக்கணும். Pressure is equal to thrust by area வா. So thrust அது நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு, divided by area. So போட்டனா what do you get, rho AH into G divided by A. A cancel ஆயிடுமா. So pressure என்ன, rho into G into H. புரியுதா. So pressure due to a liquid column P is equal to rho into G into H. So simple. என்னது, so simple. Clear ஆடா பசங்களா, ரொம்ப easy. So pressure due to a liquid column is nothing but rho into G into H. This expression shows that pressure in a liquid column is determined by depth, density of the liquid and the acceleration due to gravity. So நம்ம factors determining the liquid pressure பார்த்ததுல இதான படிச்சோம், density of the liquid, gravity and depth of the liquid. So the final expression for pressure does not have the term area in it. So pressure in liquid depends on depth only. So pressure in liquid வந்து it depends on the depth only, not on the area. சரியா.
So ஒரு குட்டி ப்ராப்ளம் பார்த்துடலாமா? Calculate the pressure exerted by a column of water of height h is equal to 0.85 meter. Okay, so density of water கொடுத்துட்டாங்க சரியா? and kerosene. ஓகே, ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா ரெண்டு லிக்விட் கொடுத்துருக்காங்கடா. ரெண்டு லிக்விட், அதுக்கு தனித்தனியான டென்சிட்டி வந்து ஒன்று கொடுத்துட்டாங்க. தனித்தனியாக டென்சிட்டி ஒன்று கொடுத்துட்டாங்க. அந்த ரெண்டு லிக்விடோட டென்சிட்டி கொடுத்துட்டாங்க. அது ஒரு கண்டெய்னரில் ஒரு காலம் ஆஃப் வாட்டர் இந்த ஹைட்டில் ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ எவ்வளோ ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ இது வந்து ப்ரெஷர் எக்ஸர்டட் பை வாட்டர் அப்படி பார்த்தோன்னா ரோ இன்டூ ஜி இன்டூ ஹெச். Density என்ன? Density of water 1000 kilogram per meter cube. 1000 into 10 into height என்ன? 0.85. அதே மாதிரி pressure due in kerosene column. Rho into G into H. Density என்ன? Density is 800 into 10 into height என்ன? 0.85. Okay, this is how you calculate the pressure. Okay, பசங்கள பண்ணிட்டு ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. இதுல 8500 Pascal pressure due to water and இது வந்து pressure due to kerosene is 6800 Pascal. Okay, 6800 Pascal. Okay, so எதுல pressure அதிகமா இருக்கு? எதுல அதிகமா இருக்கு? வாட்டர்ல தான் உனக்கு pressure அதிகமா இருக்கு. கிளியராடா பசங்களா? ஓகே, இது வரைக்கும் கிளியர்னு நினைக்கிறேன். ஒரு குட்டி ரீகேப் பண்ணிக்கோங்க இதுவரை நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டாபிக் போகலாம் சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இஸ் நத்திங் பட் உனக்கு வளிமண்டல அழுத்தம். இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்னு சொல்லுவோம். ஸோ இங்க பார்த்தோன்னா ஸோ நம்மளோட பூமி, நம்மளோட எர்த் இஸ் சரௌண்டட் பை அ லேயர் ஆஃப் ஏர் அப் டு அ சர்டன் ஹைட் நியர்லி 300 கிலோமீட்டர். ஸோ நம்ம பூமியை சுற்றி உனக்கு அப் டு 300 கிலோமீட்டர் என்ன இருக்கும் மேம்? கேஸஸ் இருக்கும் மேம். ஸோ வாட் ஆர் தோஸ் கால்ட் அஸ்? அதை நம்ம என்ன சொல்லுவோம்? we call that as atmosphere and this layer of air around the earth is called as atmosphere of earth. ஸோ நம்மளோட பூமியில இருந்து ஒரு 300 கிலோமீட்டர் வரைக்கும் உனக்கு என்ன இருக்கும்? நிறைய காத்தா இருக்கும். அந்த 300 கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு லேயர் இருக்கு பாத்தீங்களா? அதை நம்ம என்ன சொல்லுவோம்? we call that as atmosphere of earth. So earth atmosphere என்ன? ஸோ நம்ம பூமியை சுற்றி சில கேஸஸ்லாம் வந்து சரௌண்ட் ஆயிருக்கும். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம அட்மாஸ்பியர்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சோஷியலில் வந்து இந்த அட்மாஸ்பியர்லேயே நம்ம வந்து டிஃப்ரெண்ட் லேயர்ஸாக வந்து பிரிச்சிருப்போம். ஸோ நீங்கள் அது சோஷியலில் படிப்பீங்க. So since the air occupies space and has weight, it also exerts pressure. So இவ்வளோ நேரம் நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம்? லிக்விட் வந்து உனக்கு ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணும், லிக்விட் வந்து உனக்கு ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணும், இப்படிதான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ கேஸஸ் பார்த்தனா கேஸஸும் மேட்டர் தானே. ஸோ கேஸஸ் வந்து இட் ஆல்சோ ஹேஸ் மாஸ் அண்ட் இட் ஆக்குபைஸ் ஸ்பேஸ். ஸோ அதையும் நம்ம மேட்டர்னு சொல்லுவோமா? ஸோ இதுவுமே வந்து என்ன பண்ணும்? ப்ரெஷரை எக்ஸர்ட் பண்ணும். ஸோ கேஸஸ் ஆல்சோ எக்ஸர்ட் ப்ரெஷர் அண்ட் கேஸஸ் உனக்கு என்ன எக்ஸர்ட் பண்ணுது? ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணுது. ஸோ நம்ம அட்மாஸ்பியர்ல என்ன இருக்கு? கேஸஸ் தான் இருக்கு. ஸோ அட்மாஸ்பியருமே என்ன எக்ஸர்ட் பண்ணும்? ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணுமா? ஸோ அதான் வாட் டு வி கால் தட் ஆஸ் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். அதான் நம்ம சொல்லுவோம் வளிமண்டல அழுத்தம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் நம்ம வந்து நீங்க பார்த்திருப்பீங்க, நியூஸ் சேனல்லாம் பார்த்திருப்பீங்க, வளிமண்டல அழுத்தம் இப்படி இருக்கு அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ நத்திங் பட் உனக்கு அட்மாஸ்பியர்ல எவ்வளவு ப்ரெஷர் இருக்குன்னு உனக்கு சொல்றாங்க சரியா? So the atmospheric pressure we normally refer is the air pressure at sea level. Okay, கடல் மட்டத்துல எவ்வளவு உனக்கு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இருக்கு அதுதான் வந்து நம்ம யூஸ்வலா ஸ்டாண்டர்டா எடுத்துப்போம். ஓகே, ஸோ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இவ்வளோ அப்படின்னு சொன்னா அது நம்ம எந்த சர்ஃபேஸை நம்ம ரெஃபரன்ஸா எடுத்துருக்கோம்னு பார்த்தோம்னா நம்ம கடல் மட்டத்தை என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம சி லெவல்ல உனக்கு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் எவ்வளோ இருக்கு, ஏர் எவ்வளோ ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணுது அந்த கடல் மட்ட அளவுல, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? யூஸ்வலா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை நம்ம சொல்லுவோம் சரியா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஃபிகர் 3.5 இதுதான் வந்து என்னது? நம்மளோட அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஓகே, சோ இதான் வந்து என்னது? கடல் மட்டம் இல்லையா? கடல் மட்டம். சோ இங்க இருந்து பாத்தீங்கன்னா மேல போக 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 ஹைட் இன்க்ரீஸ் ஆக ஏர் கெட்ஸ் தின்னர். என்னது? ஏர் கெட்ஸ் தின்னர் வித் இன்க்ரீசிங் ஆல்டிடியூட். என்னடா பசங்களா? இங்க இருந்து கடல் மட்டத்துல இருந்து ஹைட் இன்க்ரீஸ் ஆக ஹைட் மேல போக 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 என்ன ஆகுமா? காத்து வந்து தின்னாயிட்டே இருப்பான். காத்து வந்து தின்னாயிட்டே இருந்துச்சுன்னா
the atmospheric pressure decreases. புரியுதா? நம்ம லிக்விட்ல பார்த்த மாதிரியே தான். லிக்விட்ல உனக்கு ஹைட் இன்க்ரீஸ் ஆக லிக்விடோட பிரஷர் கம்மியாச்சா? அதே மாதிரி இந்த அட்மாஸ்பியரிக் பிரஷருமே சி லெவல் தான் உனக்கு என்னது சர்ஃபே பாட்டம்னு வச்சுக்கோ. ஸோ இங்க இருந்து நீ என்ன பண்ற, மேல போக 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 உனக்கு அட்மாஸ்பியரிக் பிரஷர் டிக்ரீஸ் ஆகுது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால்தான் நீ மலைலாம் ஏறுறப்ப, உன்னால வந்து மலை ஏறுறப்ப பீக்லாம் போறப்ப உனக்கு மூச்சு வாங்குறது, அதாவது மூச்சு இழுத்து விடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா நம்மளோட லங்ஸ் இருக்கு பாத்தியா, நம்மளோட நுரையீரல், நம்மளோட ஹியூமன் லங்ஸ்லாம் வந்து இந்த அட்மாஸ்பியரிக் பிரஷர் அட் சி லெவலுக்கு வந்து அடாப்ட் ஆயிடுச்சு. ஸோ ஹைட் இன்க்ரீஸ் ஆக அந்த ப்ரெஷருக்கு வந்து நம்ம லங்ஸ் வந்து அடாப்ட் ஆகல. ஸோ அதனாலதான் உனக்கு மூச்சு விடுறது கஷ்டமா இருக்கும். சரியா? ஸோ atmospheric pressure decreases as we go up in mountains. On the other hand, air gets heavier as we go down below the sea level. Okay ma'am, நீங்க வந்து என்னது கடல் மட்டத்துல இருந்து மேல போக 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 ஏர் பிரஷர் டிக்ரீஸ் ஆகும். நீங்க இப்ப கடல் மட்டத்துல இருந்து கீழே போக 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 என்ன ஆகும்? அது ஒரு நல்ல கொஸ்டின் இல்லையா? கடல் மட்டத்துல இருந்து கீழே போக 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 what happens அப்படின்னு பார்த்தோம்னா ஏர் பிரஷர் இன்க்ரீஸ் ஆகுமா? என்னது ஏர் பிரஷர் இன்க்ரீஸ் ஆகுமா? அதேதான். ஸோ டெப்த் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ டெப்த் இன்க்ரீஸ் ஆக the air pressure increases. புரியுதா? ஸோ ஏர் பிரஷர் and density are higher at sea level. Okay, higher at sea level because the taller column of air pushes down. ஸோ நிறைய பேர் கேட்கலாம், மேம் ஏன் எனக்கு மேல போக 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 ஏர் பிரஷர் கம்மியாகுது? ஏன்னா பாருங்க, இங்க வந்து நிறைய ஏர் மாலிக்யூல்ஸ் இருக்கு, ஆனா மேல போக போக ஏர் மாலிக்யூல்ஸ் உனக்கு கம்மியா இருக்கு இல்லையா? சோ அதனாலதான் இங்க ஏர் பிரஷர் உனக்கு கம்மியா இருக்கு. அதுவே நீ கீழே போக போக பார்த்தனா இந்த மொத்த ஏர் மாலிக்யூல்ஸ் என்ன பண்ணும், கீழே வந்து புஷ் பண்ணும். ஸோ டென்சிட்டி அங்க கீழே அதிகமா இருக்கும். அதனாலதான் ஏர் பிரஷர் பிலோ த சி லெவல் உனக்கு என்னவா இருக்கும், அதிகமா இருக்கும். ஸோ ஹியூமன் லங், நம்மளோட ஹியூமன் லங்ஸ் வந்து என்னது, இட் இஸ் வெல் அடாப்டட் டு பிரீத் அட் அ பிரஷர் அட் சி லெவல். நார்மலா இப்ப நான் வந்து கிளாஸ் எடுக்கிறேன், நீங்க உட்காந்து கவனிக்கிறீங்க, நம்ம எல்லாருமே சி லெவல்ல தான் இருப்போம். இல்ல மேம் எங்க சி லெவல்ல இருந்து எங்க வீடு கொஞ்சம் ஹைட், டே அவ்வளோ ஹைட்லாம் இல்லடா இல்லையா? ஸோ ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ்லாம் இல்லை இல்லையா? 300 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் அதிகமாக ஹைட்லயா இருக்கு? இல்ல அவ்வளோ டிஃபரன்ஸ்லாம் இல்லை. ஸோ சி லெவல்ல பார்த்தோன்னா ஏர் பிரஷர் வந்து ஒரு பிரஷர் இருக்கும், அட்மாஸ்பியரிக் பிரஷர் இருக்கு. அந்த பிரஷர்ல நம்ம லங்ஸ், நம்மளோட ஹியூமன் லங்ஸ் சூப்பரா வந்து ஒர்க் ஆகுது, நல்லா அடாப்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ என்னன்னு பார்த்தோன்னா 101.3 கிலோ பாஸ்கல் தான். இது எப்படி வந்துச்சு நான் சொல்றேன். இதான் வந்து நார்மல் அட்மாஸ்பியரிக் பிரஷர். ஆஸ் த பிரஷர் ஃபால்ஸ் அட் கிரேட்டர் ஆல்டிடியூட்ஸ், ஓகே, ஹைட் இன்க்ரீஸ் ஆக பிரஷர் வந்து டிக்ரீஸ் ஆகுமா? மவுண்டைன் கிளைம்பர்ஸ் நீட் ஸ்பெஷல் பிரீத்திங் எக்யூப்மெண்ட்ஸ் வித் ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ். ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க, நம்மளோட லங்ஸ் வந்து இந்த அட்மாஸ்பியரிக் பிரஷருக்கு தான் செட் ஆயிடுச்சு. ஸோ ஹைட் இன்க்ரீஸ் ஆக அந்த பிரஷர் வந்து நம்ம லங்ஸ் வந்து என்ன ஆகுது, அடாப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ என்ன பண்ணுவாங்க, இந்த மலை ஏறுறவங்க, ட்ரெக்கிங் போறவங்க, இவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க அதுக்காக ஸ்பெஷல் சூட்ஸ் போட்டுட்டு ஆக்சிஜன் சிலிண்டர் என்ன பண்ணுவாங்க, கேரி பண்ணிட்டு போவாங்க. ஏன்னா அங்க வந்து அவங்களுக்கு பிரீத் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால கேரி ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ். Similar special equipments are used by people who work in mines where the pressure is greater than that of sea level. அதாவது எப்படி வந்து கடல் மட்டத்துல இருந்து மேல போக 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 உன்னால வந்து பிரீத் பண்ண முடியலையோ, அதே மாதிரிதான் கடல் மட்டத்துல இருந்து கீழே போக 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 உன்னால பிரீத் பண்ண முடியாது. ஏன்னா டெப்த் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்குல்ல. ஏன்னா டெப்த் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு, உன்னோட லங்ஸ் வந்து அடாப்ட் ஆகல. அப்ப கல்குவாரி, மைனு, இந்த கேஜிஎஃப், கோல்டு மைனு இதெல்லாம் வேலை செய்யறவங்களுக்கு எவ்வளோ ப்ரெஷர், ஏர் ப்ரெஷர் வந்து கஷ்டமா இருக்கும், அவங்களால பிரீத் பண்றது கஷ்டம் இல்ல. ஸோ அதனாலதான் அவங்களுமே என்ன பண்ணுவாங்க, ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் போட்டுட்டு தான் வேலை செய்வாங்க. ஓகேயா? இல்லைன்னா ரொம்ப கஷ்டம், மூச்சு விடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகே, ஸோ த மெஷர்மெண்ட் ஆஃப் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். இப்போ நம்ம இந்த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை என்ன பண்ண போறோம், மெஷர் பண்ண போறோம். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் என்ன, பேரோமீட்டர், தமிழ்ல பாதரச காற்றழுத்தாணி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எவ்வளோ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இருக்கு அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ண போறோம். இங்க நம்ம என்ன யூஸ் பண்றோம், பாதரசம் யூஸ் பண்றோம், மெர்க்குரி ஒரு மெட்டல் யூஸ் பண்றோம். சரியா? சோ இட் இஸ் ஃபர்ஸ்ட் டிசைன்ட் பை an Italian physicist Torricelli. இவர் தான் வந்து என்ன பண்ணிருக்காரு, டிசைன் பண்ணிருக்காரு. இதுல என்ன இருக்கும்னு பார்த்தோன்னா ஒரு லாங் கிளாஸ் டியூப் இருக்கும். ஓகே, லாங் கிளாஸ் டியூப், ஒரு சைடு வந்து க்ளோஸ்டா இருக்கு, இன்னொரு சைடு வந்து ஓப்பனா இருக்கு. சரியா? ஒரு சைடு க்ளோஸ்ட், இன்னொரு சைடு ஓப்பன். ஓகே, filled with mercury and turned upside down. என்னது, இல்ல மெர்க்குரி ஃபில் பண்ணி, மெர்க்குரின்றது லிக்விடா தான் இருக்கும்டா, சாலிட் நினைச்சுக்காத. என்னது, மெர்க்குரி வந்து ஒரு மெட்டல் அப்படின்னு சொல்லிட்டு அது சாலிட் நினைச்சுக்காத. மெர்க்குரி இஸ் a liquid metal.
ஓகே ஸோ அதுவுமே உனக்கு ஏன்னு தெரியும், ஏன்னா அது ஒரு எக்ஸெப்ஷன் உனக்கு தெரியும் சரியா. ஸோ நீ என்ன பண்ற, இந்த கிளாஸ் டியூப்ல நீ மெர்க்குரி வந்து ஃபில் பண்றீங்க. மெர்க்குரி ஃபில் பண்ணி என்ன பண்ற, அண்ட் டர்ன் அப்சைட் டவுன். ஓகே இதான் வந்து அந்த டியூப்னா இந்த சைடு வந்து ஓப்பனா இருக்கு, இந்த சைடு க்ளோஸ்டா இருக்கு. நான் என்ன பண்றேன், ஓப்பன் சைட்ல இந்த மெர்க்குரியை ஊத்திட்டு இப்படி பிடிச்சினா அப்படியே அப்சைட் டவுனா வச்சு என்ன பண்றேன், ஐ எம் டர்ன்ட் அப்சைட் டவுன் இன்டு கண்டெய்னர் ஆஃப் மெர்க்குரி. இப்படி அப்படியே உல்டாவா வச்சு ஒரு கண்டெய்னர்ல மெர்க்குரி ஃபில் ஆயிருக்கு, அந்த கண்டெய்னர்ல நான் நிக்க வச்சிடுறேன். புரியுதா? This is done by closing the open end of the mercury filled tube with the thumb and then opening it after immersing it in a trough of mercury. அதாவது இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி திருப்பி அந்த கண்டெய்னர்ல மெர்க்குரி இருக்கு, அப்புறம் நான் கை எடுத்துடுறேன், ஒன்றும் ஆகாது சரியா. ஸோ இந்த மாதிரி நான் என்ன பண்றேன், செட் பண்றேன். இதுதான் என்னது, மெர்க்குரி பேரோமீட்டர். இதை வச்சு எப்படி மேம் நம்ம அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் கண்டுபிடிக்க போறோம். இப்ப நல்லா கவனிங்க, மேல இருக்கிற சைடு உனக்கு என்னது, மேல க்ளோஸ்டா இருக்கு, கீழே ஓப்பனா இருக்கா, ஓப்பனா இருக்கா. So இப்போ பாருங்க, the barometer works by balancing the mercury in the glass tube against the outside air pressure. புரியல மேம்? அதாவது இங்க வந்து சுத்தி உனக்கு ஏர் பிரஷர் இருக்கா, அதான அட்மாஸ்பரிக் பிரஷர். ஏன்னா இந்த மெர்க்குரி பேரோமீட்டர் சுத்தி இருக்கிற இது வந்து அட் சி லெவல்ல தான் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோ. இப்போ சுத்தி ஒரு ஏர் பிரஷர் இருக்கா, அந்த ஏர் பிரஷர் என்ன பண்ணும், இந்த மெர்க்குரியில என்ன பண்ணும், ஒரு பிரஷர் எக்ஸர்ட் பண்ணுமா. ஸோ அது வழியா இந்த ஏர் பிரஷர் என்ன ஆகும், இந்த ஓப்பன் எண்ட் மூலமா உள்ள போகுமா, ஓப்பன் எண்ட் மூலமா அந்த ஏர் பிரஷர் எக்ஸர்ட் பண்ணுமா. அதாவது நல்லா கவனிங்க, ஏர் பிரஷர் இருக்கு, அந்த ஏர் பிரஷர் இந்த மெர்க்குரியில எக்ஸர்ட் ஆகுதா. இந்த கண்டெய்னர்ல உனக்கு மெர்க்குரி நம்ம ஃபில் பண்ணிருக்கோம், ஏர் பிரஷர் இஸ் எக்ஸர்ட்டிங் ஆன் திஸ் மெர்க்குரி. ஸோ இதுல பிரஷர் இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகும், இந்த மெர்க்குரி வந்து உள்ள போக ஆரம்பிக்கும், இந்த டியூப் உள்ள போக ஆரம்பிக்கும். ஸோ அந்த ப்ரெஷர் மூலமா டியூபுக்குள்ள உனக்கு இந்த மெர்க்குரி வந்து உள்ள போகுது. ஸோ அதனால இந்த மெர்க்குரி லெவல் என்ன ஆகும், மேல போக ஆரம்பிக்கும். இங்க மேல ஒரு கேப் இருக்கும், அது இட் இஸ் நத்திங் பட் வேக்யூம், அங்க காத்து எதுவுமே இல்லை சரியா, இட் இஸ் கம்ப்ளீட்லி வேக்யூம். ஸோ நீ இந்த ஏர் ப்ரெஷர்னால இந்த மெர்க்குரி உனக்கு இந்த டியூப்குள்ள போக ஆரம்பிக்குது. ஸோ இந்த மெர்க்குரி லெவல் எதர் இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்கு. So if the air pressure increases, suppose air pressure எனக்கு சுத்தி அதிகமா இருக்கு அப்படினா it pushes more of the mercury up into the tube. So air pressure increase ஆச்சுனா எனக்கு இந்த டியூப் குள்ள எனக்கு இந்த மெர்க்குரியோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சுத்தி ஏர் பிரஷர் கம்மி ஆச்சுனா என்ன ஆகும், அந்த மெர்க்குரி லெவல் எனக்கு கீழே டிக்ரீஸ் ஆகும். புரியுதா? சோ சுத்தி இருக்கிற அட்மாஸ்பரிக் பிரஷர் படி இந்த மெர்க்குரி லெவல் மேலே கீழே வந்து போகும். இந்த கிளாஸ் டியூப்ல மார்க்கிங் இருக்கும். ஓகே, ஸோ எவ்வளோ மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எவ்வளோ கீழே இன்க்ரீஸ் ஆயிருக்கு நீ வந்து ரீட் பண்ணலாம் சரியா. ஸோ as there is no air trapped in the space between mercury and the closed end, there is vacuum in that space. இங்க வந்து vacuum தான் இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து எதுவுமே ஒரு ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணாது, ஏன்னா வேக்யூம்க்கு ப்ரெஷரே கிடையாது, ஏர் தான் வந்து ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணும். So vacuumல எந்த ஒரு பிரஷரும் இல்ல, so it will not exert any pressure. So the level of mercury in the tube provides a precise measure of air pressure which is called as atmospheric pressure. புரியுதா? இத வச்சு நம்ம இந்த mercury barometer suppose நீ வந்து மவுண்டன் மேல இருந்து கூட செக் பண்ணலாம், சி லெவல்ல செக் பண்ணி பார்க்கலாம், அண்ட் அடிமட்டத்துல கூட செக் பண்ணி பார்க்கலாம். உனக்கு இந்த மெர்க்குரி லெவல் சேமா இருக்காது. அக்கார்டிங் டு த அட்மாஸ்பரிக் பிரஷர் உனக்கு இந்த மெர்க்குரி லெவல் வந்து என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ திஸ் டைப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் எங்க மேம் யூஸ் பண்ணுவாங்க, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எங்கெங்க யூஸ் பண்ணுவாங்க, லேப்ல யூஸ் பண்ணுவாங்க, அதே மாதிரி வெதர் ஸ்டேஷன்லயுமே யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ இது நல்லா புரியுது உனக்கு நினைக்கிறேன். இதுதான்டா ரொம்ப சிம்பிளான மெர்க்குரி பேரோமீட்டர். ஆன் டிபிக்கல் டே அட் சி லெவல், நார்மலா சி லெவல்ல ஹைட் ஆஃப் த மெர்க்குரி எவ்வளோ இருக்கும், அதாவது சி லெவல்ல தான் நம்ம அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் என்ன பண்ணுவோம், கால்குலேட் பண்ணுவோம்னு சொன்னா கால்குலேட் பண்ணலாமா. ஸோ சி லெவல்ல மெர்க்குரி பேரோமீட்டர் நான் வைக்க போறேன், எவ்வளோ அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம் சரியா. ஸோ சி லெவல்ல இந்த மெர்க்குரி பேரோமீட்டர் வைக்கிறப்ப மெர்க்குரி லெவல் எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஹைட் ஆஃப் த மெர்க்குரி காலம் இஸ் 760 millimeter. இங்க நம்ம நிறைய டிவிஷன்ஸ் போட்டிருப்போம், அதை வச்சு என்ன சொல்றாங்க, 760 millimeter ஹைட்ல மெர்க்குரி இருக்கு சரியா. இப்ப பிரஷர் டியூ டு மெர்க்குரி காலம் ஆஃப் 760 mm, இது ஜஸ்ட் ஹைட். இப்போ நம்ம பிரஷர் கால்குலேட் பண்ணணும். பிரஷர் டியூ டு லிக்விட் காலம்க்கு நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்தோம், ரோ இன்டூ ஜி இன்டூ ஹெச்சா. ஸோ எனக்கு ரோனா டென்சிட்டி ஆஃப் மெர்க்குரி தெரிஞ்சா போதும், கிராவிட்டி எனக்கு தெரியும், ஹைட் எனக்கு தெரியும். ஸோ இதை வச்சு நான் கால்குலேட் பண்ணலாமா, டென்சிட்டி ஆஃப் மெர்க்குரி இஸ் திஸ். ஸோ இதை வச்சு நான் கால்குலேட் பண்றப்ப எனக்கு அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் அட் சி லெவல் எனக்கு எவ்வளோ வருது, 1.013 × 10⁵ பாஸ்கல்.
இதான் என்னது நார்மல் அட்மாஸ்பியரிக் பிரஷர். இதான் நான் அங்க மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ நார்மல் அட்மாஸ்பியரிக் பிரஷர் என்ன 1.013 into 10 power 5 பாஸ்கல். இதான் நம்ம 1 அட்மாஸ்பியரிக் பிரஷர்னு சொல்லுவோம். லைக் ஷார்ட்டா ஏடிஎம்னு நம்ம எழுதுவோம். ஓகேயா? இன்னொரு யூனிட் கூட இருக்கு. இது அட்மாஸ்பியரிக் பிரஷர் யூனிட். இதுக்கு இன்னொரு யூனிட் என்னது பார். ஓகேயா? ஸோ 1 அட்மாஸ்பியரிக் பிரஷரை நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றோம் 1.013 into 10 power 5 பாஸ்கல்னு நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றோம் இல்லையா? ஸோ 1 பார் இஸ் நத்திங் பட் 10 power 5 பாஸ்கல். 1 பாரோட வேல்யூ என்ன 10 power 5 பாஸ்கல். அப்ப 1 அட்மாஸ்பியரிக் பிரஷர்ல 1.013 into 10 power 5 பாஸ்கல் இப்படி இருக்கு. இப்போ இந்த 10 power 5 பாஸ்கல் பதிலா நான் பார்னு எழுதிட்டேன்னா 1 atmosphere is equal to 1.013 bar. Okay? So this is a very important conversion. பசங்களா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதாடா? So expressing the value in kilopascal gives 101.3 kilopascal. இது என்னது kilopascal எக்ஸ்பிரஸ் பண்ணா this is the value. This means that on each 1 meter square of surface the force acting is 1.013 kilonewton. இதான் உனக்கு பிரஷர்னா எவ்வளோ இவ்வளோ பிரஷர்னா எனக்கு 1 மீட்டர் ஸ்கொயர்ல இவ்வளோ கிலோ நியூட்டன் எனக்கு வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ ஐ கெட் திஸ் ப்ரெஷர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் எப்படி வந்துச்சு எனக்கு கிளியரா புரிஞ்சுச்சு இல்லையா? ஸோ ஒரு குட்டி ப்ராப்ளம் பார்க்கலாமா? மெர்க்குரி பேரோமீட்டர் இன் பிசிக்ஸ் லெபார்டரி ஷோஸ் 732 millimeter vertical column. ஓகே, ஸோ ஹைட் தெரிஞ்சிருச்சு, டென்சிட்டி ஆஃப் மெர்க்குரி தெரிஞ்சிருச்சு, கிராவிட்டி தெரிஞ்சிருச்சு. ஸோ என்ன கேட்குறாங்க? ப்ரெஷர் கால்குலேட் பண்ண சொல்றாங்க. ஸோ ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு h into rho into g. ஸோ ஹைட்டு height into density into gravity, I get pressure is equal to 0.976 into 10 power 5 pascal. பசங்களா பாஸ் பண்ணிட்டு நீங்க சால்வ் பண்ணிட்டு அப்புறம் ஆன்சர் செக் பண்ணுங்க. சரியா? சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது gauge pressure and absolute pressure. gauge pressureனா என்ன? அளவி. absolute pressureனா தனிச்சுழி அழுத்தம்னு அர்த்தம். என்னது மேம் இது புரியல? ஒண்ணும் இல்லடா, நம்மளோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ்ல வந்து அட்மாஸ்பியரிக் பிரஷரை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஏன்னா அட்மாஸ்பியரிக் பிரஷர் ரொம்பவே முக்கியம். எங்க முக்கியம்? நீ பாரு, உன்னோட கார்ல கூட உனக்கு ஒரு பிரஷர் இருந்தாதான் அந்த கார் வந்து ஸ்மூத்தா ஓடும் இல்லையா? ஸோ ஏர் பிரஷர் கரெக்டா இல்ல டயர்ல அப்படின்னா அது ஒழுங்கா ஓடாது. ஸோ ஏர் பிரஷர் அங்க முக்கியம். அப்புறம் பிளட் பிரஷர் செக் பண்றோம்ல, அங்கேயுமே கூட உனக்கு அட்மாஸ்பியரிக் பிரஷரை வச்சுதான் நம்ம வந்து செக் பண்ணுவோம். எப்படி மேம் பார்க்கலாமா? ஸோ பார்த்தனா we are so used to it that we do not even realize. So when tire pressure and blood pressure, என்னது tire pressure, blood pressure are measured using instrument. Okay, இந்த tire pressure, blood pressureலாம் ஒரு தனி இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு தான் என்ன பண்ணுவாங்க உனக்கு மெஷர் பண்ணுவாங்க. பிளட் ப்ரெஷர் செக் பண்ணிருக்கீங்களா? நான்லாம் வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு ஏதோ ஃபீவரோ கோல்டோ தான் போனேன். அதுக்கே அவங்க பிளட் ப்ரெஷர் இப்படி போட்டு இப்படி டைட் பண்ணி பிளட் ப்ரெஷர் செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக நான் பயந்துட்டேன், பட் அவ்வளோ பயப்பட தேவையில்லை. சரியா? ஸோ பிளட் ப்ரெஷர், உனக்கு டயர் ப்ரெஷர், இதெல்லாம் காஜஸ் வச்சு உனக்கு மெஷர் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதுல எப்படி மேம் அவங்க வந்து பிளட் ப்ரெஷர் இவ்வளோ நீ எப்படி வந்து அவங்க அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லும் அப்படின்னு பார்த்தோன்னா, அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை ஸ்டாண்டர்டா எடுத்துட்டு உனக்கு இந்த பிளட் ப்ரெஷர் எவ்வளோ இருக்கு, டயர் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குன்னு நம்ம செக் பண்றோம். புரியுதா? ஸோ ஹென்ஸ் அப்சல்யூட் இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம காஜ் ப்ரெஷர்னு சொல்லுவோம். ஸோ டயர் ப்ரெஷர், பிளட் ப்ரெஷரை நம்ம என்ன பண்றோம், நம்மளோட அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை ஸ்டாண்டர்டா எடுத்துட்டு நம்ம மெஷர் பண்றதுனால அதெல்லாம் நம்ம காஜ் ப்ரெஷர்னு சொல்லுவோம். அதுவே absolute pressure is zero referenced against a perfect vacuum and gauge pressure is zero referenced against atmospheric pressure. இப்போ நான் gauge pressure என்ன சொன்னேன், atmospheric pressure ஸ்டாண்டர்டா எடுத்துட்டு மற்ற உன்னோட பிளட்டோட ப்ரெஷர் நீ செக் பண்ற, உன்னோட டயரோட ப்ரெஷரை செக் பண்றனா we call that as gauge pressure. இதுவே absolute pressureனா என்ன, நீ வாக்யூம்ல ஒரு ப்ரெஷர் இருக்கும்ல, இருக்காது, ஜீரோ. ஸோ வாக்யூம் இருக்கிற ப்ரெஷரை நீ ஸ்டாண்டர்டா எடுத்துட்டு மற்ற ப்ரெஷரெல்லாம் நீ கால்குலேட் பண்ற அப்படின்னா அந்த ப்ரெஷரை நம்ம என்ன சொல்லுவோம், அப்சல்யூட் ப்ரெஷர்னு சொல்லுவோம். ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. காஜ் ப்ரெஷர்னா நீ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை ஸ்டாண்டர்டா எடுத்துட்டு ப்ரெஷரை மெஷர் பண்ற. இதுவே அப்சல்யூட் ப்ரெஷர்னா வேக்யூம்ல இருக்கிற ப்ரெஷரை நீ வந்து ஸ்டாண்டர்டா எடுத்துட்டு நீ மெஷர் பண்ற அப்படின்னா தட் இஸ் அப்சல்யூட் ப்ரெஷர். புரியுதா? ஸோ for pressures higher than atmospheric pressure, atmospheric pressure விட உனக்கு ஒரு pressure அதிகமா இருக்குன்னா absolute pressure எப்படி calculate பண்ணுவ, which is equal to atmospheric pressure plus gauge pressure. இதுவே for a pressure lower than atmospheric pressure னா absolute pressure எப்படி calculate பண்ணுவ, which is equal to atmospheric pressure minus gauge pressure.
புரியுதா? So we have seen that liquid column exerts pressure. Liquid column எனக்கு pressure exert பண்ணும்பா, தெரியும்டா, விடுங்கடா. So the pressure inside the sea will be more. இல்லையா? So liquid column எனக்கு pressure exert பண்ணணும்னு எனக்கு தெரியும். அப்ப கடலுக்கு அடியில போனா pressure அதிகமா இருக்குமா? ஏன்னா depth increase ஆயிட்டே இருக்குல்ல. So அதிகமாயிட்டே தானே இருக்கும் pressure. So எப்படி அவங்க ஸ்கியூபா டிரைவர்ஸ் அண்டர் வாட்டர்லாம் ஸ்விம் பண்றாங்க? இந்த விஜய் சேதுபதி படம், விஜய் சேதுபதி கூட 96ல அண்டர் வாட்டர்லாம் போய் போட்டோஸ்லாம் எடுப்பாங்க. எப்படி மேம் எல்லாம் பண்றாங்க? நம்மளோட பிளட் வெசல்ஸ்லாம் வந்து பாதிக்கப்படாதா? ஆமா, பாதிக்கப்படும். This is more than twice the atmospheric pressure. நம்ம atmospheric pressure விட twice இருக்கும். Parts of our body, especially blood vessels and soft tissues, cannot withstand. நம்ம blood vessels, நம்மளோட soft tissueலாம் இதை வந்து withstand பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம். ஓகே, withstand பண்ணாது. ஸோ என்ன பண்ணுவாங்க? இந்த ஸ்கியூபா டைவர்ஸ் அண்டர் வாட்டர்லாம் போய் ஃபோட்டோகிராஃபி பண்றவங்க, அந்த மாதிரிலாம் பண்றவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க ஸ்பெஷல் சூட் போட்டுட்டு தான் என்ன பண்ணுவாங்க? உள்ள போவாங்க. சரியா? ஸோ நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ஸ்பெஷல் சூட்லாம் போட்டுட்டு தான் என்ன பண்ணுவாங்க? அவங்க அண்டர் வாட்டருக்குள்ள போவாங்க. ஸோ ஐ திங்க் இட் இஸ் கிளியர். காஜ் ப்ரெஷர் அண்ட் அப்சல்யூட் ப்ரெஷர்னா petrol bunkல tire pressure of vehicles is measured in a unit called SI. Okay, so PSI, petrol unit. petrol bunkல போறோனே காத்தடிக்கணும் அப்படின்வாங்கல்ல. ஸோ அங்க வந்து ஸ்பெஷல் யூனிட் யூஸ் பண்ணுவாங்க அந்த டயர் ப்ரெஷரை மெஷர் பண்றதுக்கு. இட் இஸ் SI. It stands for Pascal per inch. Okay, it is an old system for measuring pressure. சரியா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது Pascal's law. சரியா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? Pascal's law. ரொம்பவே ஒரு டே டு டே லைஃப்ல ரொம்பவே ஒரு நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கிற ஒரு லான்னு சொல்லலாம். ஓகே, ஸோ நீங்க படிச்சீங்கன்னா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ பாஸ்கல் விதி, பாஸ்கல் பிரின்சிபல் இஸ் நேம்ட் ஆஃப்டர் பிளேயிஸ் பாஸ்கல். இவர் கண்டுபிடிச்சதுனால அவருக்கு அந்த பிரின்சிபல் பேர் என்ன சொல்லிட்டாங்க? பாஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ த லாஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா, எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் applied on an incompressible liquid is transmitted uniformly throughout the liquid. அதாவது ஒரு லிக்விட்ல நீ எக்ஸ்டர்னலா ஒரு பிரஷர் வந்து அப்ளை பண்ற, லிக்விட்ல எக்ஸ்டர்னலா ஒரு பிரஷர் அப்ளை பண்றேன்னா இட் இஸ் டிரான்ஸ்மிட்டட் யூனிஃபார்ம்லி த்ரூ அவுட் த லிக்விட். புரியுதா? ஒரு லிக்விட்ல நீ பிரஷர் எக்ஸர்ட் பண்றேன்னா அந்த பிரஷர் என்ன ஆகுமா? எல்லா டைரக்ஷன்லயுமே ஈக்குவலா உனக்கு என்ன ஆகுமா? டிஸ்ட்ரிபியூட் ஆகுமா இந்த பிரஷர். So it can be demonstrated with the help of a glass vessel having holes all over its surface. அதாவது ஒரு கிளாஸ் வெசல் எடுத்துக்கோங்க. ஓகே, அதுல என்ன பண்ற? நீ வந்து ஒரு மூடி போட்டு என்ன பண்ற? அதுல வந்து நீ வந்து ப்ரெஷரை போடுற. இந்த கிளாஸ் வெசல்ல ஃபுல்லா தண்ணி இருக்கு, சுத்தி நீ ஓட்ட போடுற. நீ ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ண இந்த தண்ணியை உள்ள அமுக்க என்ன ஆகும்? எல்லா ஓட்டையில இருந்துமே உனக்கு தண்ணி வந்து என்ன ஆகும்? ஈக்குவலா வெளியில வந்துரும். சரியா? So push the piston, the water rushes out of the holes in the vessel with the same pressure. Same pressureல தண்ணி வந்து என்ன ஆகும்? இந்த வெசல்ல இருந்து வெளியில வர ஆரம்பிக்கும். The force applied on the piston exerts pressure on water. This pressure is transmitted equally throughout the liquid in all direction. Okay, so இந்த piston மேல போடுற pressure வந்து இந்த தண்ணியில பட்டு இந்த pressure வந்து it is equally distributed in all direction. This principle தான் என்ன சொல்லுவோம்? நம்ம Pascal's law அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம டே டு டே லைஃப்ல நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா ஹைட்ராலிக் பிரஸ், நீரியல் அழுத்தி. அதாவது நீங்க கார் வாஷ்லாம் கொடுத்துருந்தீங்கன்னா கார் வந்து கீழே இருந்து மேல போய் எப்படி நிக்குமா? ஒரு கீழே இருந்து ஒரு பிஸ்டன் மாதிரி வந்து கிரவுண்ட் லெவல்ல இருந்து மேல அந்த காரை தூக்கிட்டு போய் நிக்க வைக்கும். நீங்க பாத்திருப்பீங்க. இங்கதான் உனக்கு கார் இருக்கும். சரியா? இங்க ஒருத்தவங்க ஆப்ரேட் பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க இங்க கிரவுண்ட் சர்ஃபேஸ்ல இருந்து இந்த காரை மேல தூக்கிட்டு போய் நிக்க வைப்பாங்க. அது எது மூலமா ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? இந்த பாஸ்கல்ஸ் லா தான். ஸோ ஏன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ நீங்க ஹைட்ராலிக் அப்படின்னா என்னன்னா, நீங்க ஏஎஸ்எம்ஆர் வீடியோலாம் பார்த்துருப்பல. இந்த ஹைட்ராலிக் மிஷின்ல நிறைய வெயிட்டோட என்ன ஆகும்? இது வந்து இந்த நடுவில் பொருள் வச்சோன்னா நல்லா ஸ்மாஷ் ஆயிடும். ஸோ கேண்டில் வச்சோன்னா அது அப்படியே ஸ்மாஷ் ஆயிடும். ஸோ ஏஎஸ்எம்ஆர் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் அது அதே மாதிரி தான், பட் ஆக்சுவலாக அதோட வேலை அது இல்லை. பெரிய பெரிய ஆப்ஜெக்ட்ஸை க்ரஷ் பண்ணுறதுக்கு தான். Okay, so hydraulic press. Pascal's law became the basis for one of the important machines, hydraulic press. So இதுல என்னது? இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கலாம். 2 சிலிண்டர் இருக்கும். ஓகே, 2 சிலிண்டர் of different cross sectional area. They are fitted with pistons of cross sectional area A and D. அதாவது என்னதுன்னா 2 சிலிண்டர் இருக்கும். இதோட ஏரியா வேற,
இதோட ஏரியா வேற. இது குட்டி சிலிண்டர், இது பெரிய சிலிண்டர். அதுல நான் இங்க ஒரு பிஸ்டன் செட்டப் பண்றேன், இங்க ஒரு பிஸ்டன் செட்டப் பண்றேன். இந்த பிஸ்டனோட ஏரியா ஸ்மால் ஏ, இந்த பிஸ்டனோட ஏரியா என்ன கேபிட்டல் ஏ. புரியுதா? புரியுதா? இப்ப the object to be lifted is placed over the piston of large cross sectional area. இங்க நான் என்ன பண்றேன், இந்த ஆப்ஜெக்ட் தான் நான் வந்து தூக்கணும். சோ அந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்றேன், இந்த பெரிய ஏரியா இருக்குல்ல அந்த பிஸ்டன் மேல எந்த ஆப்ஜெக்ட் நான் வந்து தூக்கணுமோ அதை நான் அங்க பிளேஸ் பண்றேன். புரியுதா? இப்போ நான் என்ன பண்றேன், the force F1 is applied on the piston of small cross sectional area. இப்போ நான் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன் F1. எங்க அப்ளை பண்றேன், இந்த குட்டி ஏரியா இருக்குல்ல அந்த பிஸ்டன் மேல நான் என்ன பண்றேன், ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன். இப்போ என்ன ஆகும், பாஸ்கல்ஸ் லா படி ஒரு ஃபோர்ஸ் நீ அப்ளை பண்ற, a pressure is created. அந்த pressure உனக்கு இங்க எக்ஸர்ட் ஆகுது, அது இந்த லிக்விட்ல பட்டோனே that pressure is equally distributed in all direction. நான் சொன்னேனா, பாஸ்கல் லா சொன்னாரா, எல்லா டைரக்ஷன்லயுமே இந்த pressure வந்து distribute ஆகும். The pressure P produced by a small piston and transmitted equally to large piston. So இந்த pressure, இங்க pressure exert ஆகுறதுனால இது ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆகி என்ன ஆகும், இந்த pressure எனக்கு இந்த piston மேல இப்படி எக்ஸர்ட் ஆகும். புரியுதா? ஸோ இங்க இந்த ப்ரெஷர் நான் இங்க போகுது, அது ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆகி லிக்விட்ல இருந்து ஒரு ப்ரெஷர், இங்க எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் வந்து இந்த லிக்விட்ல இருந்து என்ன ஆகுது, அப்வர்ட்ல exert ஆகுது. The pressure P produced by small piston is transmitted equally to large piston and the force F2 acts on A which is much larger than F1. புரியலையே மேம்? அதாவது பார்த்தீங்கன்னா இங்க நீ வந்து ஒரு ஃபோர்ஸ் போட்டு இந்த ஏரியால நீ ஒரு ப்ரெஷர் அப்ளை பண்ற, அது என்ன ஆகுது, ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆகி இங்க வந்து என்னது ஏரியா அதிகம், ஏரியா அதிகம். ஸோ நீ என்ன ஆகுது, அதே ஃபோர்ஸ் தான் இங்க சேம் ஃபோர்ஸ், அதே ஃபோர்ஸோட ஆனா இங்க இந்த F1 ஃபோர்ஸ் வந்து இங்க ஸ்மால் ஏரியால ஆக்ட் ஆகுது, ஆனா இங்க ஃபோர்ஸ் வந்து நிறைய ஏரியால ஆக்ட் ஆகுறதுனால இங்க ப்ரெஷர் வந்து அதிகமா இருக்கு. ஸோ with the force F2 acts on A which is much larger than F1. புரியுதா? ஸோ இந்த ஃபோர்ஸ் வந்து என்ன ஆகும், இங்க வந்து அதிகமாகி அந்த ஃபோர்ஸோட உனக்கு என்ன ஆகும், இந்த ஆப்ஜெக்ட் வந்து மேல லிஃப்ட் ஆகும். சரியா? ஸோ இதை மேத்தமெட்டிக்கலா சொல்லணும்னா pressure on piston of small area A is given by, okay, ஸோ இந்த small area A, okay, அதை நம்ம A1 சொல்றோம், இதை A2 சொல்றோம். சரியா? ஸோ small pistonல எவ்வளோ pressure இருக்கு, pressure is equal to F1 by A1. pressure on large piston என்ன, pressure is equal to F2 by A2 இல்லையா? so comparing the equations, ரெண்டுத்துலயுமே உனக்கு என்னது, pressure ஈக்குவலா என்ன இருக்கு, டிரான்ஸ்மிட் ஆயிருக்கு. அதான் பாஸ்கல்ஸ் லா. pressure உனக்கு சேமா தான் இருக்கும். நல்லா கவனிங்க, இந்த பிஸ்டனும் சரி இந்த பிஸ்டனும் சரி, இங்க நீ எவ்வளோ ப்ரெஷர்ல நீ வந்து அப்ளை பண்றியோ அதே ப்ரெஷர் தான் இங்கேயுமே வரும். லிக்விட்ஸ் வந்து இந்த பிஸ்டன் மேல எக்ஸர்ட் பண்ணும், ப்ரெஷர் சேம் தான், ஆனா ஃபோர்ஸும் ஏரியாவும் இங்க வேற வேறையா இருக்கு. இங்க F1 applied on small area, இங்க எவ்வளோ ஏரியா அதுவும் டிஃப்ரெண்ட், ஃபோர்ஸும் டிஃப்ரெண்ட், ஆனா ப்ரெஷர் சேம் தான். அதான் பாஸ்கல்ஸ் லா. ஸோ ரெண்டு ஈக்குவேஷன்ல இருந்து ப்ரெஷர் சேம்னால I can write F1 by A1 is equal to F2 by A2 வா. ஸோ F2 is equal to F1 by A1 into A2 வா. ஸோ with this much force எனக்கு என்ன ஆகும், எனக்கு F2 ஃபோர்ஸ் வச்சு எனக்கு ஆப்ஜெக்ட் மேல லிஃப்ட் ஆகும். இதான் பாஸ்கல்ஸ் லா. Okay, since the ratio A2 by A1 is greater than 1, okay, இந்த F2 வந்து எனக்கு F1 விட எப்படி மேம் அதிகமா இருக்கும் யோசிக்கலாம்ல. F2 is not equal to F1 டா. இங்க நீ ஒரு ஃபோர்ஸோட அப்ளை பண்ற, அதே ஃபோர்ஸ் தான் இங்க வந்து லிஃப்ட் ஆகணும்னு இல்ல. புரியுதா? F1 and F2 is not equal. F1 is small, F2 is F1 into A2 by A1. So area வந்து A2 இதுதான் this area and this is A1. So A2 by A1, suppose இது 4 meter square, 2 meter square na 4 by 2 which is 2, which is greater than 1. So A2 by A1 ratio கண்டிப்பா எனக்கு 1 மேல தான் இருக்கும். அப்ப F1 எனக்கு F1 into some numbers greater than 1 number போட்டா கண்டிப்பா எனக்கு F1 அதிகமா தான், F2 என்னது அதிகமா தான் இருக்கு. ஸோ F1 விட F2 அதிகமாக தான் இருக்கு. ஸோ இங்கே அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் என்னமோ கம்மி தான்,
ஆனா இங்க லிஃப்ட் பண்ற ஃபோர்ஸ் அதிகமா இருக்கு. ஸோ என்ன பண்ணுவாங்க, அங்க அந்த கார் வாஷ்ல வந்து அங்க அந்த பெரிய காரை தூக்கணும்னா லைட்டா இங்க என்ன பண்ணுவாங்க, டிரைவர் அந்த ஆப்ரேட்டர் வந்து காலம் தான் இருப்பாங்க. சின்ன ஃபோர்ஸ் தான், சின்ன ஏரியால தான் அப்ளை பண்றாங்க. ஆனா ப்ரெஷர் வந்து ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆகி போகுமா? அங்க போனோடனே சேம் ப்ரெஷர், ஆனா அங்க வந்து வேற ஏரியா இருக்கு. அண்ட் என்னது, உனக்கு வித் கிரேட்டர் ஃபோர்ஸ் அந்த காரையே லிஃப்ட் பண்ணும். சரியா? So the force that acts on the larger piston is greater than the force F1 acting on the smaller piston. So இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், ஹைட்ராலிக் சிஸ்டம். ஒரு குட்டி ஃபோர்ஸை வச்சு நீ என்ன பண்ற, பெரிய ஃபோர்ஸை நீ கிரியேட் பண்ற. So it is called as force multipliers. இது ஹைட்ராலிக் சிஸ்டமை நம்ம force multipliers சொல்லுவோம். So next problem பார்க்கலாமா? Hydraulic system is used to lift a 2000 kg vehicle in an auto garage. Okay? The mass of the vehicle is 2000 kg. If the vehicle sits on a piston of area, this is the area. And the force is applied to a piston of area, this. Okay? In the problem, actually, avanga force on the small piston. Force on the small piston, avanga F2, A2 எடுத்திருக்காங்க. And force on the larger piston, they have taken F1, A1. புரியுதா? இது வரைக்கும் நம்ம இது உன்னோட புக் question, so அதனால don't get confused. இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், force on the larger piston is F2, A2, force on the small piston வந்து F1 and ஏரியாவை நம்ம A1 எடுத்திருக்கோம். ஸோ நீ இது வரைக்கும் நம்ம அப்படிதான் நம்ம உனக்கு சொல்லி கொடுத்தேன். நீ அப்படியே வந்து கால்குலேட் பண்ணி you can find the F1 here. You can find the F1 here. But bookல பார்த்து don't get confused. இதுல வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இந்த specific problemல அவங்க F1 A1 is nothing but F small அந்த larger piston-ஆ consider பண்ணிருக்காங்க. And F2 A2 force an area on small piston. புரியா? இதுல மட்டும் இந்த ப்ராப்ளம் மட்டும் அவங்க அப்படி கன்சிடர் பண்ணிருக்காங்க. ஸோ புக்ல பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. நீ எப்படி கால்குலேட் பண்ணாலுமே அந்த ஸ்மால் பிஸ்டன்ல நீ எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணணும்னா கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ புக் படி பார்த்தோம்னா லெட் அஸ் கால்குலேட் F2. F2 தான் நம்ம கால்குலேட் பண்ணணும் அக்கார்டிங் டு திஸ் கொஸ்டின். ஓகே, பட் ஜென்ரலா நீ வந்து ஃபோர்ஸ் அப்ளைட் ஆன் த ஸ்மால் பிஸ்டன் நம்ம F1 தான் அந்த நான் சொல்லி கொடுத்தபடி உனக்கு கொஸ்டின்ல இருக்கிற மாதிரி கால்குலேட் பண்ணா யூ வில் கால்குலேட் F1. ஸோ இப்போ நீங்களே சொல்லுங்க நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலான்னு. சரியா? ஸோ நான் புக் படி போகணும்னா F2 is force acting on the small piston. Force acting on the small piston இல்லையா? ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி அப்போ ஃபார்முலா எப்படி ஆகும், F1 is equal to F2 into A1 by A2 இல்லையா? இது என்னது, F1 is nothing but larger pistonல எவ்வளோ ஃபோர்ஸ் வச்சு அந்த வெஹிக்கிள் மூவ் ஆகுது. F2 ஸ்மால் பிஸ்டன்ல ஆக்ட் பண்ற ஃபோர்ஸ். இல்லையா? and A1 is large piston. So your large pistonல act area. This is small piston area. புரியுதா? புரியுதா? இப்ப நம்மளுக்கு இந்த F2 கண்டுபிடிக்கணும். force acting on the small piston கண்டுபிடிக்கணும். So F2 is equal to F1 into A2 divided by A1. F1 என்னது, force acting on large piston. எவ்வளோ 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 force acting on large piston நம்ம கொடுக்கல, ஆனா mass தான் கொடுத்திருக்காங்க. So mass into gravity. அதான் எனக்கு force கிடைச்சிரும். So 2000 into 10 இல்லையா? So 2000 into 10 into A2 என்னது, small pistonல ஆக்ட் பண்ற ஏரியா. ஸ்மால் பிஸ்டன் எங்கடா, ஸ்மால் பிஸ்டன் இது 0.03 மீட்டர் ஸ்கொயர் divided by force on the large piston 0.05. இதை நீ calculate பண்ணா
நீ மினிமம் எவ்வளோ ஃபோர்ஸ் யூ ஷுட் அப்ளை ஆன் த ஸ்மால் பிஸ்டன் உனக்கு தெரிஞ்சிரும். ஓகே, ஸோ இங்கே கிராவிட்டி அவங்க வந்து 9.8 எடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம 10ன்னு எடுத்தோம். ஸோ வில் டேக் இட் ஆஸ் 9.8. ஓகே, ஸோ கால்குலேட் பண்ணனா எவ்வளோ ஃபோர்ஸ் நீ அப்ளை பண்ணணும் அந்த ஸ்மால் பிஸ்டன்ல 1176 நியூட்டன். புரியுதா? ஐ திங்க் இட் இஸ் கிளியர்டா பசங்களா? சரியா? ஸோ ஒரு குட்டி ஆக்டிவிட்டி பண்ணலாம். 2 ஐடென்டிக்கல் ஃப்ளாஸ்க் எடுத்துட்டு ஒரு ஃப்ளாஸ்க்ல தண்ணி 250 சென்டிமீட்டர் கியூப். ஓகே, சேம் வால்யூம் உள்ள ஃப்ளாஸ்க். ஒன்றுல வந்து நான் என்ன பண்றேன், தண்ணி ஃபில் பண்றேன். இன்னொன்னுல நான் வந்து கெரோசின் ஃபில் பண்றேன். ஓகே, இப்போ நான் வந்து இதுல வந்து நான் வந்து வெயிட் செக் பண்றேன். வெயிட் செக் பண்றப்ப the flask filled with water will be heavier than one filled with kerosene. அதாவது இந்த ஃப்ளாஸ்க் மெஷர் பண்றப்ப இதோட வெயிட் அதிகமா இருக்குமா கம்பேரிட்டிவ்லி டு த கெரோசின் ஃபில்டு சிலிண்டர். எதனால அப்படின்னு பார்த்தோன்னா we have to find the mass per unit volume of kerosene and water in respective flask. எதனால? ஏன்னா இதை மெஷர் பண்றப்ப வாட்டர் இருக்கிற இந்த ஃப்ளாஸ்க்ல தான் வெயிட் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு காமிக்குது. ஏன்? ஸோ we have to find the mass per unit volume. So to understand density, so mass per unit volume தான் என்ன சொல்லுவோம், நம்ம densityன்னு சொல்லுவோம். So what do you mean by density? So இங்க என்ன பண்றேன்னா mass of the flask வந்து நம்ம 80 கிராம் எடுத்துக்கணும். ஓகே, mass of the flask be 80 கிராம். அதாவது எதுவுமே ஃபில் பண்ணல. ஓகே, எதுவுமே ஃபில் பண்ணல ஃப்ளாஸ்க்ல, தண்ணியும் இல்லை கெரோசினும் இல்லை, வெறும் ஃப்ளாஸ்கோட வெயிட் என்னது 80 கிராம். இப்போ அந்த ஃப்ளாஸ்க்ல நான் வந்து வாட்டர் ஃபில் பண்ணனா இப்போ அதோட மாஸ் எவ்வளோ இருக்கு 330 கிராம். இப்போ அந்த ஃப்ளாஸ்க்ல வந்து நான் வந்து என்ன பண்றேன், கெரோசின் ஃபில் பண்ணனா அதோட வெயிட் மாஸ் எவ்வளோ இருக்கு 280 கிராம். இப்போ இதுல இருந்து எனக்கு மாஸ் ஆஃப் த வாட்டர் அண்ட் மாஸ் ஆஃப் த கெரோசின் கண்டுபிடிக்கலாமா? ஏன்னா மாஸ் ஆஃப் த ஃப்ளாஸ்க் ஃபில்டு வித் வாட்டர் அதோட மாஸ் இதுனா மாஸ் ஆஃப் த வெறும் ஃப்ளாஸ்க் இஸ் 80 கிராம். ஸோ இதுல இருந்து நான் இதை மைனஸ் பண்ணனா மாஸ் ஆஃப் த வாட்டர் கிடைச்சிருமா? மாஸ் ஆஃப் வாட்டர் இஸ் 250 கிராம் வந்துருச்சா, 330 minus 80. அதே மாதிரி மாஸ் ஆஃப் தி கெரோசின் பார்த்தோன்னா 280 minus 80 இஸ் 200 கிராம். ஓகே, ஸோ இங்க பார்த்தோன்னா மாஸ் பர் யூனிட் வால்யூம் கண்டுபிடிக்கணும். மாஸ் பர் யூனிட் வால்யூம் என்ன? மாஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் லிக்விட் டிவைடட் பை த வால்யூம், அந்த ஃப்ளாஸ்கோட வால்யூம். ஸோ மாஸ் பர் யூனிட் வால்யூம் ஆஃப் வாட்டர் பார்த்தோன்னா மாஸ் ஆஃப் வாட்டர் என்ன 250 கிராம். அந்த ஃப்ளாஸ்கோட வால்யூம் என்ன, அதுவும் 250. 250 by 250 மாஸ் பர் யூனிட் வால்யூம் எனக்கு எவ்வளோ வருது ஆஃப் வாட்டர் எனக்கு 1 கிராம் per centimeter cube வருது. புரியுதா? அதுவே மாஸ் பர் யூனிட் வால்யூம் ஆஃப் கெரோசின் கண்டுபிடிங்க. 200 by 250 which is உனக்கு மாஸ் பர் யூனிட் வால்யூம் 0.8 தான் வருது. புரியுதா? இப்போ எதோட மாஸ் பர் யூனிட் வால்யூம் அதிகமா இருக்கு? வாட்டர் தான் அதிகமா இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாஸ் பர் யூனிட் வால்யூம் தான் நம்ம டென்சிட்டின்னு சொல்லுவோம். ஸோ டென்சிட்டி ஆஃப் வாட்டர் அதிகமா, கெரோசின் அதிகமா, வாட்டர் தான் அதிகமா இருக்கு. ஸோ த டென்சிட்டி ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் இஸ் த மாஸ் பர் யூனிட் வால்யூம் ஆஃப் அ கிவன் சப்ஸ்டன்ஸ். ஸோ எதனால எனக்கு அந்த ஃப்ளாஸ்க் ஃபில்டு வித் வாட்டர் வெயிட் அதிகமா இருக்கு? ஏன்னா டென்சிட்டி டிஃபர் ஆகுது. இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், லிக்விடோட டென்சிட்டி வேரி ஆகும் அப்படின்னு சொல்லுவோம். லிக்விடோட டென்சிட்டி எதனால வேரி ஆகுது? பிகாஸ் ஆஃப் த மாஸ் பர் யூனிட் வால்யூம். சரியா? ஸோ மாஸ் பர் யூனிட் வால்யூம் தான் என்னது டென்சிட்டி. இது ஒவ்வொரு லிக்விடுக்குமே என்ன ஆகும், வேரி ஆகும். சரியா? ஸோ SI யூனிட் ஆஃப் டென்சிட்டி என்ன? கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். ஓகேயா? இல்லைனா கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப்னு சொல்லலாம். டென்சிட்டியா சிம்பிள் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம், ரோன்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரிலேட்டிவ் டென்சிட்டி. ரிலேட்டிவ் டென்சிட்டினா என்ன? ஒப்படர்த்தி. we can compare the densities of two substances by finding their masses. ரெண்டு லிக்விடோட டென்சிட்டி நம்ம கண்டுபிடிக்க போறோம், அதோட மாஸ் தெரிஞ்சுக்கிட்டு. சரியா? ஸோ டென்சிட்டி ஆஃப் a substance is compared with the density of water at 4 degrees Celsius. ஸோ யூஸ்வலாக பார்த்தோன்னா ஒரு டென்சிட்டி ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் நம்ம எதோட கம்பேர் பண்ணுவோம்னு பார்த்தோன்னா டென்சிட்டி ஆஃப் வாட்டர் at 4 degrees Celsius வச்சு தான் அதோட தான் நம்ம எந்த ஒரு சப்ஸ்டன்ஸோட டென்சிட்டியை நம்ம கம்பேர் பண்ணுவோம். சரியா? ஸோ டென்சிட்டி ஆஃப் வாட்டர் ஏன் மேம் நம்ம ஸ்டாண்டர்டாக எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டோம்னா டென்சிட்டி ஆஃப் வாட்டர் at 4 degrees Celsius ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோன்னா இட் இஸ் 1 கிராம் per centimeter cube. ஸோ அதனால தான் நம்ம அதை ஸ்டாண்டர்டாக எடுக்கிறோம். ஸோ டென்சிட்டி ஆஃப் எனி அதர் சப்ஸ்டன்ஸ், அதாவது ரிலேட்டிவ் டென்சிட்டி எப்படி கண்டுபிடிப்போம்? டென்சிட்டி ஆஃப் எனி அதர் சப்ஸ்டன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த டென்சிட்டி ஆஃப் வாட்டர் at 4 degrees Celsius தான் நம்ம என்ன சொல்லுவோம், ரிலேட்டிவ் டென்சிட்டின்னு சொல்லுவோம். புரியுதா? I think it is clear டா பசங்களா? So thus relative density of a substance is defined as
ratio of density of substance to density of water at 4 degrees Celsius. என்னது relative density எப்படி கண்டுபிடிப்போம்? Density of the substance divided by density of water at 4 degrees Celsius. நல்லா மண்டையில ஏத்திக்கோ. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். Density of relative density எப்படி கண்டுபிடிப்ப? Density of substance divided by density of water at 4 degrees Celsius. புரியுதா? density னா என்ன? mass by volume னு தெரியுமா? நிறை by volume. mass னா நிறை. சரியா? so density க்கு பதிலா நம்ம என்ன பண்றோம்? mass by volume னு substitute பண்றோம். mass of the substance by volume of the substance divided by mass of the water divided by volume of water. எடுத்தனா volume of substance உனக்கு ஈக்குவலா இருக்கும். யூசுவலா நீ ஒரு relative density கண்டுபிடிக்கிறனாவே சேம் கண்டெய்னர்ல நீ வாட்டர் ஸ்டாண்டர்டா எடுத்துதானே நீ வந்து relative density கண்டுபிடிப்ப. ஸோ வால்யூம் உனக்கு சப்ஸ்டன்ஸ்க்கு சேமா தானே இருக்கும் ரெண்டுத்துக்குமே. ஸோ வால்யூம் சேமா இருக்கிறதுனால volume of the substance volume of water சேமா இருக்கிறதுனால it will cancel. so relative density நீ mass of the substance divided by mass of water னு கண்டுபிடிக்கலாம். அந்த ஃபார்முலா இருந்து நம்ம இந்த ஃபார்முலாக்கு derive பண்ணிட்டோம். so the ratio of mass of a given volume of a substance to the mass of an equal volume. okay நல்லா கவனிங்க. ரெண்டுத்துக்குமே equal volume இருந்தா மட்டும் தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். ஓகே ஈக்குவல் வால்யூம் இருந்தா மட்டும்தான் இந்த ஃபார்முலா. இல்லைனா நீ இந்த டென்சிட்டி ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். டென்சிட்டி ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் டிவைடட் பை டென்சிட்டி ஆஃப் வாட்டர் அட் 4 டிகிரி செல்சியஸ் தான் யூஸ் பண்ணணும். சரியா? ஸோ ஈக்குவல் வால்யூம் இருந்துச்சுன்னா நீ இந்த ரிலேட்டிவ் டென்சிட்டி ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஸோ ரிலேட்டிவ் டென்சிட்டி நம்ம எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா யூசிங் அ பிக்னோமீட்டர் ஆல்சோ கால்ட் அ டென்சிட்டி பாட்டில். சரியா? இதுல வந்து ஒரு ரவுண்ட் கிளாஸ் இருக்கு வித் அ ஸ்டாப்பர். ஓகே ரவுண்ட் கிளாஸ் ஒரு ஸ்டாப்பர். அது இந்த ஸ்டாப்பர்ல மேல ஹோல் இருக்கு. சரியா? so the function of the hole என்னது? in a stopper is that when the bottle is filled and the stopper is inserted excess liquid வெளில வந்துரும். அதாவது வால்யூமை கான்ஸ்டன்டா மெயின்டைன் பண்றதுக்கு. ஓகே நம்ம சில நேரத்துல வந்து ஒரு கிளாஸ்லயே தண்ணி மொண்டு வானா சில பேர் நிறைய மொண்டு வருவாங்க, சில பேர் கொஞ்சம் கம்மியா மொண்டு வருவாங்க. அப்பெல்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் ஊத்துறப்ப ரிலேட்டிவ் டென்சிட்டி கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? ரிலேட்டிவ் டென்சிட்டியில உனக்கு வால்யூம் ஆஃப் த சப்ஸ்டன்ஸும் வால்யூம் ஆஃப் வாட்டரும் சேமா இருக்கணும். வால்யூம் சேமா இருக்கணும். ஸோ வால்யூம் சேமா இருக்கிறதுக்கு நம்ம இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எடுக்கிறோம். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல வால்யூமை சேமா இருக்கிறது என்ன யூஸ் பண்றோம்? நம்ம ஸ்டாப்பர் யூஸ் பண்றோம். ஸோ உள்ள நீ இந்த ஸ்டாப்பரை போட்டோன்னே எக்ஸஸா ஏதாச்சும் லிக்விட் இருந்துச்சுன்னா அது இந்த ஓட்ட வழியா வெளில வந்துடும். ஸோ வால்யூம் கான்ஸ்டன்டா இருக்கா? ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்க? ஃபர்ஸ்ட் நீங்க ரிலேட்டிவ் டென்சிட்டி கண்டுபிடிக்கணும்னா மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் டிவைடட் பை மாஸ் ஆஃப் த வாட்டரே தெரிஞ்சா போதும். ஏன்னா நம்ம ஈக்குவல் வால்யூம் தான் எடுக்க போறோம். ஸோ மாஸ் ஆஃப் த வாட்டர் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போற. ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ளாஸ்க்ல நீ தண்ணி ஊற்றி ஸ்டாப்பர் போடு, எக்ஸஸ் வாட்டர் வெளில வந்துடும். இப்போ நீ என்ன பண்ணு? மாஸ் ஆஃப் த வாட்டர் கண்டுபிடிங்க அட் 4 டிகிரி செல்சியஸ். எப்படி கண்டுபிடிப்ப? ஃபர்ஸ்ட் வெறும் ஃப்ளாஸ்கோட மாஸ்க்கு, அப்புறம் வித் வாட்டர், நெக்ஸ்ட் இந்த வெயிட்டையும் அந்த வெயிட்டையும் மைனஸ் பண்ணனா யூ கெட் த மாஸ் ஆஃப் வாட்டர். அதே மாதிரி எந்த லிக்விடோட டென்சிட்டி கண்டுபிடிக்கணுமோ அதோட மாஸ் வந்து நீ என்ன பண்ற? அதோட மாசும் அதே மாதிரி நீங்க கால்குலேட் பண்றீங்க. புரியுதா? ஸோ ரெண்டு மாஸ் ஆஃப் வாட்டரும் தெரிஞ்சிருச்சு, மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸும் தெரிஞ்சிருச்சு. ஸோ நீ என்ன பண்ணுவ? டென்சிட்டி எப்படி கண்டுபிடிக்கலாம்? ரிலேட்டிவ் டென்சிட்டி எப்படி கண்டுபிடிக்கலாம்? மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் டிவைடட் பை த மாஸ் ஆஃப் தி வாட்டர். டிவைட் பண்ணாவே யூ கெட் த ரிலேட்டிவ் டென்சிட்டி. புரியுதா? ஏன் நம்ம இந்த மாஸ் ஆஃப் தி வாட்டர் நம்ம எடுக்கணும்? நம்ம டென்சிட்டி ஃபார்முலாவே யூஸ் பண்ணலாம். பசங்களா டென்சிட்டி நீ ஒவ்வொரு சப்ஸ்டன்ஸ்க்கும் கால்குலேட் பண்ணிட்டு இருக்க முடியாது. மாஸ் வச்சு நீ ஈஸியா கால்குலேட் பண்ணிடலாம்ல. அதனால உனக்கு இந்த ஃபார்முலா வந்திருக்கு. ஸோ the density of a given volume of a substance to the density of equal volume of a reference substance is called relative density. Okay? இதை நம்ம ஸ்பெசிபிக் கிராவிட்டி எப்போ சொல்லலாம்? ஸ்பெசிபிக் கிராவிட்டி எப்போ சொல்லலாம்னா ரெஃபரன்ஸ் சப்ஸ்டன்சஸை சில நேரத்தில் வாட்டருக்கு பதிலாக வேற ஏதாச்சும் சப்ஸ்டன்ஸ் கூட எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே நம்ம ரெஃபரன்ஸ் சப்ஸ்டன்ஸை வாட்டராக எடுத்ததுனால ரிலேட்டிவ் டென்சிட்டியை நம்ம என்னன்னு சொல்லலாம்? ஸ்பெசிபிக் கிராவிட்டினும் சொல்லலாம். சரியா? ஸோ ரிலேட்டிவ் சப்ஸ்டன்ஸை நம்ம ஸ்பெசிபிக் கிராவிட்டினும் சொல்லலாம். புரியுதா? நெக்ஸ்ட் என்னது? ஃப்ளோட்டிங் அண்ட் சிங்கிங், மிதத்தல் மற்றும் மூழ்குதல். எதனால ஒரு ஆப்ஜெக்ட் வந்து தண்ணியில ஃப்ளோட் ஆகுது, ஒரு லிக்விட்ல ஃப்ளோட் ஆகுது, எதனால அது வந்து முழுகுது, அது நம்மளுக்கு தெரியும். ஸோ எதனால ஒரு தண்ணியில நீ ஆணியை போட்டா அது உள்ள மூழ்குது, அதுவே பெரிய கப்பல் வந்து என்ன ஆகுது? அது வந்து ஃப்ளோட் ஆகுது. எதனால?
யோசிப்பீங்கல்ல சோ அதுக்கான ஆன்சர் பார்க்கலாம் so whether an object will sink or float in a liquid is determined by the density of the object compared to the density of the liquid so இவ்வளவு நாள் என்ன நினைச்சிட்டு இருந்த என்னதான் வந்து ஆணியோட வெயிட் மாஸ் கம்மியா தான் இருக்கு அப்ப தண்ணில அது உள்ள போயிடுது ஆனா பெரிய கப்பலோட மாஸ் வந்து அதிகமா இருக்கு இவ்ளோ வெயிட் இருக்கிற கப்பல் ஏன் முழுகல நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம் அப்ப முழுகுறதும் float ஆகுதும் it depends on the weight of the object நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா அது கிடையாதான் என்னது அப்ப it depends on the density of the object புரியுதா இப்ப இவ்வளவு நேரம் நம்ம தப்பா யோசிச்சுட்டு இருந்தோம் புரிகிறதா So, இப்ப density of the object இல்லனா substance is less than the density of liquid அதாவது ஒரு liquidல நான் ஒரு ஆப்ஜெக்ட்ட போடுறேன் அந்த ஆப்ஜெக்ட்டோட டென்சிட்டி எனக்கு if it is less than the density of the liquid அந்த ஆப்ஜெக்ட்டோட டென்சிட்டி எனக்கு லிக்விடோட டென்சிட்டியை விட கம்மியா இருக்கு அப்படினா என்ன ஆகும் அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகும் it will float அந்த லிக்விடோட டென்சிட்டியை விட ஆப்ஜெக்ட்டோட டென்சிட்டி கம்மியா இருக்கு அப்படினா அது float ஆகுது வாட்டர் பாட்டில் காலி வாட்டர் பாட்டில் கார்க்கு துணி பின் அப்புறம் என்னது பலூன் இதெல்லாம் ஏன் float ஆகுது ஏன்னா அதோட டென்சிட்டி வந்து லிக்விடோட டென்சிட்டியை கம்மியா இருக்கு இதே இந்த கிளாஸ் பால் இதெல்லாம் வந்து ஏன் வந்து சிங்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா density of the object அங்க பார்த்தனா density of so density of the object உனக்கு density of the liquid விட கம்மியா இருக்குனா ஆப்ஜெக்ட் என்ன ஆகும் float ஆகும் இதுவே density of the object எனக்கு density liquidோட density விட அதிகமா இருக்கு அப்படினா எனக்கு அந்த ஆப்ஜெக்ட் sink ஆகும் புரியுதா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது தெரிஞ்சாவே போதும் ஒரு ஆப்ஜெக்ட் ஏன் வந்து float ஆகுது ஏன் கம்மியாகுது அப்படினா this is the reason புரியுதா இதான் reason so you have a block of a mystery material 12 cm long 11 cm wide 3.5 cm thick dimensions கொடுத்துட்டாங்க அதோட மாஸ் னு கொடுத்துட்டாங்க அதோட டென்சிட்டி என்ன அது float ஆகுமா sink ஆகுமா அதோட டென்சிட்டி எப்படி கண்டுபிடிப்ப density is equal to mass by volume so mass என்ன கொடுத்துட்டாங்க 1155 grams volume என்ன ஒரு dimensions தான் கொடுத்திருக்காங்க so L into B into H so 12 into 11 into 3.5 இதான் இது volume so இப்போ density of the material கண்டுபிடிச்சிடுவேன் கண்டுபிடிச்சனா what is the answer 2.5 gram per centimeter cube இப்போ எதுல போட்டிருக்காங்க will it float in tank of water or sink water tankல இது sink ஆகுமா float ஆகுமா so water ஓட density வச்சு நம்ம கம்பேர் பண்ணனும் water ஓட density என்னதுடா water ஓட density is 1 gram per centimeter cube இந்த ஆப்ஜெக்ட் ஓட டென்சிட்டி என்ன 2.5 something வந்துச்சா சோ ஆப்ஜெக்ட் ஓட டென்சிட்டி எனக்கு இந்த வாட்டரோட டென்சிட்டியை விட அதிகமா இருக்கு ஆப்ஜெக்ட் ஓட டென்சிட்டி லிக்விடோட டென்சிட்டி விட அதிகமா இருந்தா இது என்ன ஆகும் இது முழுகும் சிங்க் ஆகும் புரியுதா சோ இட் சிங்க்ஸ் நெக்ஸ்ட் வந்து இந்த பிரின்சிபல் ஆஃப் ஃப்ளோட்டேஷன் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ருமென்ட் பார்த்தனா ஹைட்ரோமீட்டர் திரவமானி சரியா so it is used for measuring the density or relative density of the liquid என்னது relative density கண்டுபிடிக்கிறதுக்கு we use this instrument okay based on the principle of flotation okay so நம்ம என்ன பண்றோம் இங்க வந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்ட நம்ம என்ன பண்றோம் உள்ள வந்து முழுக வைக்கிறோம் so இங்க இருந்து ஒரு இந்த தண்ணிக்குள்ள இந்த கண்டெய்னருக்குள்ள தண்ணி இருக்கு ஆல்ரெடி இதுல ஒரு டியூபை வந்து நீ இன்சர்ட் பண்ற
இந்த டியூப் இன்சர்ட் பண்றதுனால தண்ணி வந்து பொங்கிட்டு வெளில வருமா? ஸோ வாட்டர் டிஸ்பிளேஸ் ஆகுமா? that weight of the liquid dispersed by the immersed portion of the hydrometer is equal to the weight of the hydrometer. அந்த வாட்டரோட வெயிட் வந்து it is equal to the weight of the hydrometer. சரியா? அந்த மெஷர் பண்ணாவே போதும், உனக்கு அந்த ஹைட்ரோமீட்டரோட வெயிட் உனக்கு தெரியும். எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். It consists of a cylindrical stem having a spherical bulb at its lower end. So ஒரு cylindrical stem கீழே வந்து spherical bulb நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ the lower spherical bulbல நம்ம lead shots fill பண்றோம், இல்லை மெர்க்குரி வந்து ஃபில் பண்றோம். ஏன்? ஒரு பல்ப் எப்படியே போட்டா அப்படின்னா அப்படியே சாஞ்சிரும் தண்ணியில போட்டா. ஆனா இது ஸ்டாண்ட் பை நிக்கணும் அப்படின்றதுனால கீழே மெர்க்குரி இல்லை லெட் ஷாட் போட்டா அது அப்படியே எரக்டா இப்படி நிற்கும். ஸோ அதனாலதான் கீழே நம்ம லெட் ஷாட் இல்லை மெர்க்குரி போடுறோம். ஸோ இதனால என்ன ஆகும்? இது வந்து உள்ள போகாம சாயாம இங்கேயும் சாயாம அப்படியே ஸ்ட்ரெயிட்டா நிற்கும் இல்லையா? இந்த ஹைட்ரோமீட்டர்ல நிறைய மார்க்கிங்ஸ் போட்டிருப்பேன் இல்லையா? ஸோ இப்ப இந்த கண்டெய்னர்ல என்ன பண்றேன்? நான் ஒரு லிக்விடா போடுறேன், ஒரு லிக்விடா ஊத்துறேன். லிக்விடா ஊத்திட்டு நான் என்ன பண்றேன்? இந்த ஹைட்ரோமீட்டரை உள்ள போடுறேன். அது எவ்வளோ உள்ள முழுகுது, எவ்வளோ ஃப்ளோட் ஆகுது அப்படின்றத நம்ம மெஷர் பண்ண போறோம். அதை வச்சு நான் என்ன பண்ணிடலாம்? நான் அந்த லிக்விடோட டென்சிட்டியை கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னு சொல்றீங்க? டேய், எல்லா லிக்விட்லயுமே உனக்கு ஒரே மாதிரி தான் ஃப்ளோட் ஆகுமா ஆப்ஜெக்ட்? கிடையாது. ஏன்னா நான் உங்களுக்கு ஒரு வீடியோ காமிக்கிறேன் இருங்க. ஸோ இந்த லிக்விட் பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும், எல்லா லிக்விட்லையுமே உனக்கு எல்லா பொருளுமே வந்து இப்போ தண்ணியில ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஃப்ளோட் ஆகுதுன்னா அது கெரோசின்லயும் அது ஃப்ளோட் ஆகணும்னு அவசியம் இல்லை. புரியுதா? ஏன்னா ஒவ்வொரு லிக்விடோட டென்சிட்டி வேரி ஆகும் இல்லையா? ஸோ ஒவ்வொரு லிக்விடோட டென்சிட்டி உனக்கு என்ன ஆகும்? வேரி ஆகும். ஸோ பாருங்க, இது ஒரு ஸ்க்ரூ போடுறேன், அது ஹனில முழுகுது, வாட்டர்லயும் முழுகிடுச்சு, ஆயிலையும் முழுகிடுச்சு. திராட்சை ஆயில் வாட்டர்ல முழுகிடுச்சு, ஆனா பாருங்க திராட்சை மூடி இருங்க. ஸோ ஒரு திராட்சை போட்டோன்னே அது ஆயிலையும் முழுகிடுச்சு, வாட்டர்லயும் முழுகிடுச்சு, ஆனா அணில மிதக்குது. புரியுதா? அண்ட் அதே மாதிரி ஒரு மூடி போடுறேன், அந்த மூடி என்ன ஆகுது? ஆயில்ல முழுகிடுச்சு, வாட்டர்ல முழுகல இல்லையா? அதே மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் போட்டேன்னா அது என்ன ஆகுது? ஆயில்ல முழுகிடுச்சு, ஆனா மத்ததுல முழுகல. சரியா? இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? இதுல இருந்து என்ன தெரியுது? ஒவ்வொரு லிக்விடுக்குமே டென்சிட்டி வந்து வேரி ஆகும். ஒவ்வொரு லிக்விட்லயுமே ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரே மாதிரி தான் ஃப்ளோட் ஆகணும், ஒரே மாதிரி தான் சிங்க் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஸோ என்ன ஆகும்? இந்த ஹைட்ரோமீட்டர்ல என்ன பண்ண போறேன்? இந்த சுத்தி இருக்கிற லிக்விடை நான் சேஞ்ச் பண்ண இந்த ஹைட்ரோமீட்டர் வந்து சில இதுல ஒரு லெவல்ல முழுகும், சில இதுல ஒரு லெவல்ல முழுகும். ஓகே, ஸோ த லெவல் ஆஃப் ஃப்ளோட்டேஷன், ஓகே, அந்த லெவல் ஆஃப் ஃப்ளோட்டேஷன் எனக்கு வேரி ஆகும். அந்த ரீடிங்ஸ் நான் வந்து இந்த ஹைட்ரோமீட்டர் வச்சு நான் நோட் பண்ணிப்பேன். ஓகே, ஸோ த ஃப்ளோட்டிங் வில் வேரி இன் டிஃபரெண்ட் லிக்விட்ஸ் இல்லையா? டிஃபரெண்ட் லிக்விட்ஸ்ல டிஃபரெண்டா ஃப்ளோட் ஆகுமா? டிஃபரெண்ட் லெவல்ல ஃப்ளோட் ஆகுமா? ஸோ எனக்கு ஏன்னா ஒவ்வொரு லிக்விட்லையுமே டென்சிட்டி வேரி ஆகுது. இப்போ நான் எப்படி அந்த டென்சிட்டி ஆஃப் த லிக்விட் கண்டுபிடிப்பேன் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ நம்மளுக்கு ஒரு லா இருக்கு. இந்த ஹைட்ரோமீட்டர் உள்ள போறப்ப அது சில லிக்விடை வெளியில டிஸ்பிளேஸ் பண்ணும். அந்த லிக்விடை நீ வந்து மெஷர் பண்ண அதோட மாஸ் எடுத்து பார்த்தனா இட் இஸ் ஈக்குவல் டு த வெயிட் ஆஃப் தி ஹைட்ரோமீட்டர். அப்போ எனக்கு வெயிட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் கிடைச்சிருச்சு. இப்போ வெயிட் ஆஃப் த மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் கிடைச்சிருச்சு. அதே மாதிரி மாஸ் ஆஃப் தட் வாட்டர் தெரிஞ்சிருச்சு, இல்ல மாஸ் ஆஃப் தட் லிக்விட் எனக்கு தெரிஞ்சிருச்சு. மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் அண்ட் மாஸ் ஆஃப் த லிக்விட் எனக்கு ஆல்ரெடி தெரியும். ரெண்டுத்தையுமே நான் ரேஷியோ கண்டுபிடிச்சேன்னா ஐ வில் பி ஏபிள் டு ஃபைண்ட் த ரிலேட்டிவ் டென்சிட்டி. புரியுதா? ஸோ நான் மாஸ் ஆஃப் தி ஹைட்ரோமீட்டர் ஒவ்வொரு லிக்விட்லையுமே நான் கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ திஸ் ஹெல்ப்ஸ் ஹைட்ரோமீட்டர் டு ஃப்ளோட் ஆர் ஸ்டாண்ட் வெர்டிகலி இன் லிக்விட். சரியா? So the liquid to be tested is poured into the glass jar. அந்த glass jarல எந்த லிக்விடை நான் டெஸ்ட் பண்ணுமோ அதை நான் என்ன பண்றேன்? நான் வந்து போட்டுறேன். இந்த ஹைட்ரோமீட்டரை நான் உள்ள ஸ்லோவா இறக்குறேன். சரியா? அது கொஞ்ச நேரத்துல என்ன ஆகும்? ஃப்ரீயா ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சிடும். The reading against the level of liquid is noted. இங்க ஒரு ரீடிங் இருக்குமா? அதை நான் நோட் பண்ணிக்கணும். என்ன ரீடிங்னு சொல்லிட்டு நான் நோட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இதை வச்சு I will be able to find the relative density of the liquid. புரியுதா? So hydrometers வந்து
நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க for measuring the density of milk. மில்கோட டென்சிட்டியை கண்டுபிடிப்ப நம்ம லாக்டோமீட்டர்னு சொல்லுவோம். டென்சிட்டி ஆஃப் சுகரை கண்டுபிடிக்க சாக்கரோமீட்டர்னு இந்த ஹைட்ரோமீட்டரோட அப்ளிகேஷன் இருக்கு. சரியா? அண்ட் அதே மாதிரி ஆல்கலோமீட்டர், நம்ம ஆல்கஹால்ல எவ்வளவு ஸ்பிரிட்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம டெஸ்ட் பண்ண ஆல்கலோமீட்டர். ஸ்பிரிட்ஸ்னா என்ன? எத்தனால். ஓகே, ஆல்கலோமீட்டர்ல எவ்வளவு எத்தனால் இருக்குன்னு கண்டுபிடிக்க we use ஆல்கலோமீட்டர். ஸோ லாக்டோமீட்டர் பத்தி படிக்கலாம். ஓகே, லாக்டோமீட்டர் எதுக்கு? பியூரிட்டி ஆஃப் மில்க் செக் பண்ண. பாலில் சில நேரத்தில் நிறைய தண்ணி கலக்கிடுவாங்களா, சில நேரத்தில் வந்து ரொம்ப வந்து எக்ஸ்ட்ரா ஃபேட்ஸ்லாம் போட்டுருவாங்க. ஸோ உனக்கு வந்து நார்மல் மில்கில் நீ லாக்டோமீட்டர் போட்டனா எவ்வளோ ரீடிங் காமிக்குதுன்னு நீ நோட் பண்ணிக்கணும். ஓகே, நார்மல் மில்க், பியோர் மில்கில். ஓகே, இப்போ எனக்கு அந்த ரீடிங் தெரிஞ்சிச்சு போச்சு. இப்போ எனக்கு ஏதாவது ஒரு புதுசாக ஒரு பேக்கெட் மில்க் வாங்குறேன், இது பியோராக தான் இருக்கான்னு செக் பண்ணோன்னா எனக்கு ஆல்ரெடி பியோர் மில்கில் எவ்வளோ ரீடிங் வரும்னு எனக்கு தெரியும். சப்போஸ் அதை தாண்டி கம்மியாவோ அதிகமாவோ இருந்துச்சுன்னா இது பியோர் மில்க் கிடையாது அப்படின்னு நான் வந்து என்ன பண்ணிடலாம், நான் வந்து கண்டுபிடிச்சிடலாம். சப்போஸ் ரீடிங் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னா, ரீடிங் அதிகமா இருக்குன்னா இதுல தண்ணி அதிகமா இருக்கு, இல்ல ஃபேட் கண்டென்ட் அதிகமா போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். So one form of hydrometer is a lactometer to check the purity of milk. இது based on the principle of gravity of milk வச்சு இது வந்து ஒர்க் ஆகுது. So long graduated test tube, அதே மாதிரி with a cylindrical bulb with a graduation ranging from 15 at the top to the 45 at the bottom. 15ல இருந்து 45 வரைக்கும் அந்த டெஸ்ட் டியூப்ல உனக்கு கிராஜுவேஷன்ஸ் இருக்கும், மார்க்கிங்ஸ் இருக்கும். டெஸ்ட் டியூப்ல உனக்கு ஹேர் தான் ஃபில் ஆயிருக்கும். ஓகே, ஸோ அதனால இந்த லாக்டோமீட்டர் உனக்கு ஃப்ளோட் ஆகும் இல்லையா? ஸ்பெரிக்கல் பல்பு கீழே ஃபிட் ஆயிருக்கும், அப்பதான் அது ஏன் அது வந்து ஃப்ளோட் ஆகும். சரியா? Yes. Inside the lactometer, there may be a thermometer extending from the bulb into the upper part of the test tube. Okay? அதுல வந்து உனக்கு தெர்மோமீட்டர் ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க to check the temperature. கரெக்ட் லாக்டோமீட்டர் ரீடிங் எப்போ வருமா? 60 டிகிரி செல்சியஸ் ஃபாரன்ஹீட்ல தான் உனக்கு கரெக்ட் லாக்டோமீட்டர் ரீடிங் வரும். அதனால தான் அந்த தெர்மோமீட்டரை ஃபிக்ஸ் பண்ணிருக்கும். புரியுதா? லாக்டோமீட்டர் நல்லா கவனிங்க. லாக்டோமீட்டர் measures the cream content of milk. புரியுதா? More the cream, lower the lactometer floats in the milk. Okay? cream நிறைய இருந்துச்சுன்னா என்ன ஆகுமா? உனக்கு லாக்டோமீட்டர் வந்து கம்மியா தான் ஃப்ளோட் ஆகுமா? அப்ப நிறைய முழுகிடும். cream நிறைய இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? நல்லா முழுகிடும், கம்மியா தான் ஃப்ளோட் ஆகும். இதுவே cream கம்மியா இருந்துச்சுன்னா உனக்கு என்ன ஆகும்? நல்லா ஃப்ளோட் ஆகும். the average reading எவ்வளவு இருக்கும்? நார்மல் மில்க்குக்கு 32 இருக்கணும். ஓகே, மில்க் ப்ராசஸிங் யூனிட், ஆவின் கடை, அங்கெல்லாம் உனக்கு என்ன ஆகும்? இது யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் பிரின்சிபல், நெக்ஸ்ட் கான்செப்ட் இஸ் buoyancy. என்னது? நெக்ஸ்ட் வந்து நம்ம buoyancy பார்க்க போறோம். what do you mean by buoyancy? மிதப்பு தன்மை. நீ வந்து பார்த்தனா நம்மனால தண்ணிக்குள்ள நல்லா முழுகினாலுமே தண்ணில இருந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து நம்மள மேல வந்து என்ன பண்ணும்? நம்மள எக்ஸர்ட் பண்ணி விடும், மேல தூக்கி விடும். ஸோ பாடி எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அப்வர்ட் ஃபோர்ஸ் டியூ டு த ஃப்ளூயிட் சரௌண்டிங். ஸ்விம்மிங் பூல்லாம் பார்த்தனா நீ டக்குன்னு உள்ள போனோடனே கொஞ்சம் கொஞ்சமா நீ மேல வந்து வருவ. ஏன்? தண்ணி வந்து ப்ரெஷரை அப்வர்ட்ல எக்ஸர்ட் பண்ணுது. ஓகே, ஸோ நீ எந்த ஒரு பொருளை போட்டாலுமே அது வந்து ஒரு ப்ரெஷர், அப்வர்ட் ப்ரெஷரை அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். the pressure is more at the bottom and less at the top of the liquid. ஒரு லிக்விட்ல என்னது? ஒரு ஆப்ஜெக்ட் நீ போடுற அப்படின்னா உனக்கு ப்ரெஷர் வந்து இந்த லிக்விட் அந்த ஆப்ஜெக்ட் மேல எக்ஸர்ட் பண்ணும். ஓகே, சப்போஸ் கீழே பார்த்தோன்னா ப்ரெஷர் இஸ் மோர் அண்ட் மேல வந்து ப்ரெஷர் இஸ் லெஸ். அதுவும் நம்மளுக்கு தெரியுமா? So the pressure difference causes a force on the object and pushes it upward. So கீழே எனக்கு ப்ரெஷர் அதிகம் அண்ட் மேல எனக்கு கொஞ்சம் கம்மி. ஸோ இந்த ப்ரெஷர் டிஃபரன்ஸ்னால அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகும்? அந்த ஆப்ஜெக்ட் வந்து it will be pushed upward. ஓகே, இந்த புஷ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? this force is called buoyant force. புரியுதா? கீழே பிரஷர் அதிகமா இருக்கு. so இந்த பிரஷர்னால there is a force which is exerted upward. மேல் நோக்கி ஒரு டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் வந்து எக்ஸர்ட் ஆகும். அந்த ஃபோர்ஸ் தான் நம்ம buoyancy-ன்னு சொல்லுவோம், buoyant force சொல்லுவோம். so most buoyant objects are those with a relatively high volume and low density. Okay,
So high volume and low density உள்ள objects usually they are most buoyant. Okay, high volume, low density. அதுதான் வந்து usually high buoyant force experience பண்ணும். சரியா? So if the object weighs less than the amount of water, நல்லா கவனிங்க. If the object weighs less than the amount of water it has displaced, okay, buoyant force will be more and it will float. So எப்ப வந்து ஒரு object வந்து float ஆகும் அப்படினு பார்த்தனா, எப்ப வந்து ஒரு object வந்து உனக்கு float ஆகுது அப்படினு பார்த்தீங்கன்னா, object weighs less than the amount of water it has displaced. Okay, so நீ ஒரு கண்டெய்னர்ல ஒரு ஆப்ஜெக்ட்ட போடுற, அது சில தண்ணியை வந்து டிஸ்ப்ளேஸ் பண்ணுது. அந்த தண்ணியோட வெயிட் நீ எடுக்கிற. அந்த weight of water displaced விட, the amount of water it has displaced விட நம்மளோட ஆப்ஜெக்ட்டோட weight வந்து கம்மியா இருக்கு. Okay, so weight of water displaced அதை விட நம்ம ஆப்ஜெக்ட்டோட weight கம்மியா இருக்கு. ஆப்ஜெக்ட்டோட weight கம்மியா இருக்கு அப்படினா என்ன ஆகும்? அந்த ஆப்ஜெக்ட் வந்து float ஆகும். அதாவது density வந்து இங்க கம்மியா இருக்கு. The density of water is less. Okay, so ஆப்ஜெக்ட்டோட density உனக்கு வாட்டரோட density விட கம்மியா இருக்கு அப்படினா the object will float. அதான் நம்ம பார்த்தோம். ஆப்ஜெக்ட்டோட density வாட்டரோட லிக்விடோட density விட கம்மியா இருந்தா அது float ஆகுது. அது இப்படியும் நம்ம சொல்றோம். weight of the water displaced வந்து உனக்கு weight of the object விட அதிகமா இருந்துச்சுனா it will float. இத இப்படியும் சொல்லலாம். weight of the object வந்து உனக்கு weight of the water displaced விட கம்மியா இருக்கு. ஓகே, இதுதான் பாசிட்டிவ் buoyant. இதான் என்ன சொல்லுவோம்? நம்ம பாசிட்டிவ் buoyant னு சொல்லுவோம். புரியுதா? But if the object weighs more than the amount of water it has displaced, எப்ப அது sink ஆகும்னு பார்த்தனா, weight of the object is more than the weight of the water displaced. Okay, அப்ப என்ன ஆகும்? அந்த ஆப்ஜெக்ட் வந்து sink ஆகும். அதாவது density of the object is greater than the density of the liquid அப்படினா உனக்கு அந்த ஆப்ஜெக்ட் sink ஆகும். இதை நம்ம என்ன சொல்லுவோம்? நெகட்டிவ் buoyant னு சொல்லுவோம். புரியுதா? இதை நோட் பண்ணிக்கோங்கடா பசங்களா. சோ ஒரு ஆப்ஜெக்ட் எப்ப float ஆகும்? எனக்கு இந்த ஆப்ஜெக்ட்டோட weight வந்து when it is less than the weight of the water displaced, அப்ப எனக்கு ஆப்ஜெக்ட் float ஆகும். அதோட உல்டா தான் எனக்கு ஆப்ஜெக்ட் sink ஆகும். சரிதா? So salt water produce more buoyant force. Salt water வந்து நிறைய buoyant force exhibit பண்ணுமா? ஓகே, கடல் தண்ணிலாம் பார்த்தனா நிறைய force வந்து it will give from the liquid. நீ நிறைய force experience பண்ணுவ than the fresh water. ஏன் அப்படின்னு பார்த்தனா buoyant force depends as much on the density of fluids as on the volume displaced. Okay, அந்த fluid ஓட density மேல இந்த buoyant force depend ஆயிருக்கு. So salt waterல density is more than the fresh water. அதனால தான் salt waterல buoyancy அதிகமா இருக்கு. சரியா? So next நம்ம ஒரு குட்டி instrument which is nothing but Cartesian driver அத பத்தி நம்ம பார்க்கலாம். So Cartesian driver is an experiment that demonstrates the principle of buoyancy. புரியுதா? அதாவது it is a pen cap with clay. பென் கேப்பையும் நம்ம கிளேயையும் நம்ம என்ன பண்றோம்? அட்டாச் பண்ணியிருக்கோம். Okay, the Cartesian diver contains just enough liquid that it barely floats in a bath of the liquid. Its remaining volume is filled with water. Okay, so நீ தண்ணி முடிஞ்ச அளவுக்கு enough water நீ போடணும் so that இந்த Cartesian diver என்ன ஆகும்? இது வந்து என்ன ஆகும்? It barely float ஆகும். சரியா? So when pressing the bath, நீ என்ன பண்ற? இந்த பாதி தண்ணி ஊத்திட்டு மேல வந்து என்ன இருக்கு? ஃபுல்லா என்னது? காத்து தான் இருக்கு. இப்போ நீ இந்த பாத் நீ வந்து அமுக்குற, இந்த பாட்டில நீ அமுக்குற அப்படின்னா the additional water enters a driver. ஓகே, சோ இதுல பாத் அமுக்குறப்ப என்ன ஆகும்? இந்த diverக்குள்ள additional water enter ஆகும், thus increasing the average density of the diver and thus it sinks. நார்மலா வந்து இது float ஆயிட்டு தான் இருக்கும் தண்ணில. பட் நான் வந்து என்ன பண்றேன்? இத நல்லா அமுக்குறப்ப என்ன ஆகும்? அந்த கிளேல வந்து இந்த டைவர்க்குள்ள நிறைய தண்ணி போய்டும். இந்த ஆப்ஜெக்ட்டோட டென்சிட்டி என்ன ஆயிடுது? அதிகமாயிடுது.
ஆப்ஜெக்டோட டென்சிட்டி லிக்விடோட டென்சிட்டியை விட அதிகமா இருந்ததுன்னா அது என்ன ஆகும்? அது வந்து உள்ள போயிடும். புரியுதா? ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது? ஆப்ஜெக்டோட டென்சிட்டி உனக்கு கம்மியா இருந்துச்சு லிக்விடோட டென்சிட்டினா இட் வில் ஃப்ளோட். இதுவே ஆப்ஜெக்டோட டென்சிட்டி உனக்கு லிக்விடோட டென்சிட்டி விட அதிகமா இருந்தா அது உள்ள போயிடும், சிங்க் ஆயிடும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஆர்கிமெடிஸ் பிரின்சிபிள். என்னது? ஆர்கிமெடிஸ் பிரின்சிபிள். இட் இஸ் a consequence of Pascal's law. Pascal's law பொறுத்து தான் இந்த ஆர்கிமெடிஸ் பிரின்சிபிள் இருக்கு. According to legend, Archimedes devised the principle of the hydrostatic balance after he noticed his own apparent loss in weight while sitting in his bath. சரியா? ஸோ என்னதுன்னா இவர் வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்தா இந்த ஆர்கிமெடிஸ் பிரின்சிபல் என்ன பண்ணாரு? போட்டிருக்காரு. He was so enthusiastic with his discovery that he jumped out of his bath and ran through the town. ஓகேயா? அதாவது அவர் பாத்ல உட்காந்துருக்கிறப்ப நீ ஸ்விம்மிங் பூல்லாம் இறங்குறப்ப உங்களோட வெயிட் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி தெரியும்ல. நீ ஒரு பெரிய வெயிட்டானால உன்னால தூக்க முடியாது. அதுவே ஸ்விம்மிங் பூல்ல அவங்கள வச்சு நீ தூக்குறேன்னு வச்சுக்கோ, ஏன் ஈஸியா தூங்கிடலாம். ஏன்னா we feel lighter in liquids. எதனால அப்படின்னு நம்ம பார்க்கலாம். Because of Archimedes principle தான். So Archimedes principle states that a body immersed in a fluid experiences a vertical upward buoyant force equal to the weight of the fluid displaces. அதாவது ஒரு பாடி வந்து நீ என்ன ஒரு ஆப்ஜெக்ட் நீ என்ன பண்ற? ஒரு ஃப்ளூயிட்ல நீ வந்து போடுற. அது வந்து ஒரு buoyant force எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். லிக்விட் ஒரு buoyant force எக்ஸர்ட் பண்ணுமா? அந்த buoyant force எவ்வளோ இருக்குமா? இட் எக்ஸ்பீரியன்சஸ் a buoyant force. அந்த ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கும்னு பார்த்தனா இந்த ஆப்ஜெக்டை நீ அந்த லிக்விட்ல போடுறப்ப, நல்லா கவனிங்க, இந்த ஆப்ஜெக்டை லிக்விட்ல போடுறப்ப சில தண்ணி வந்து அதை டிஸ்பிளேஸ் பண்ணுமா? தண்ணியை டிஸ்பிளேஸ் பண்ணுமா? அந்த தண்ணியோட வெயிட்டுக்கு ஈக்குவலா தான் இது என்ன பண்ணும்? இது buoyant force எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். நல்லா கவனிங்க, ஒரு ஆப்ஜெக்டை நீ லிக்விட்ல போடுற, அப்ப அது சில வாட்டரை டிஸ்பிளேஸ் பண்ணும். அந்த வாட்டரை நீ வெயிட் பண்ணி வச்சுக்கோ. இப்ப நீ ஆப்ஜெக்ட் லிக்விட்ல போட்டோன்னே இது வந்து ஒரு அந்த லிக்விட்ல இருந்து ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. தட் இஸ் நத்திங் பட் buoyant force. இந்த buoyant force வந்து எவ்வளோ இருக்கும்னு பார்த்தோன்னா இட் இஸ் ஈக்குவல் டு த வெயிட் ஆஃப் தி வாட்டர் டிஸ்பிளேஸ்ட் பை த ஆப்ஜெக்ட் அப்படின்றாங்க. அதான் என்னது? ஆர்கிமெடிஸ் பிரின்சிபிள். புரியுதா? ஸோ அதே தான் இங்கேயும் ஒர்க் ஆகுது. ஸோ இங்கே பார்த்தோன்னா கப்பல்ல ஏன் வந்து அது ஃப்ளோட் ஆகுதுன்னு பார்த்தோன்னா, ஸோ கப்பல் வந்து நிறைய வெயிட் இருக்குமா, அதோட தண்ணியில போட்டோன்னே இட் வில் டிஸ்பிளேஸ் சம் வாட்டர். ஸோ ஏரியா அதிகமா இருக்கு. ஸோ ஏரியா அதிகமா இருக்கிறப்ப வெயிட் ஆஃப் த வாட்டர் டிஸ்பிளேஸ்டும் அதிகமா இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு இட் வில் எக்ஸ்பீரியன்ஸ் buoyant force from the water. புரியுதா? புரியுதா? மாஸ் அதிகமா இருக்கிற மாதிரி அதோட வெயிட்டுமே அதோட ஏரியாவையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கப்பலோட ஏரியா சோ லார்ஜ். ஸோ வாட்டர் டிஸ்பிளேஸ்ட் வந்து அதிகமா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி என்னது? buoyant force எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அதனால தான் கப்பல் வந்து ஃப்ளோட் ஆகுது. சரியா? So when a body is partially or completely immersed in a fluid at rest, it experiences an upthrust. Upthrust and a buoyant force which is equal to the weight of the fluid displaced. இதான் Archimedes principle. இந்த upthrustனால it apparently loses a part of its weight and the apparent loss of weight is equal to the upthrust. So அதனால தான் நீ வந்து உன்னோட ஆக்சுவல் வெயிட் 50 கிலோ அப்படின்னா நான் தண்ணியில் இறங்கணுன்னே என்னோட வெயிட் வந்து என்னது? கம்மியா காமிக்கும், 45 இருக்கும். அதான் என்னது? ஸோ நீ இந்த அப்த்ரஸ்னால இந்த buoyant forceனால யூ வில் எக்ஸ்பீரியன்ஸ் லெஸ் வெயிட். அதுதான் நம்ம அப்பேரண்ட் வெயிட்னு சொல்லுவோம். புரியுதா? ஸோ இனிமேல் யாரையாச்சும் தூக்கணும்னா நீங்க என்ன பண்ணுவாங்க? நீ தண்ணியில நின்று நான் உனக்கு தூக்கி காமிக்கிறேன்னு சொல்லுங்க. இந்த அப்பேரண்ட் வெயிட் நீ எப்படி கால்குலேட் பண்ணுவேன்னு பார்த்தோன்னா, இந்த அப்பேரண்ட் வெயிட் இஸ் ஈக்குவல் டு த அப்த்ரஸ்ட். எவ்வளோ buoyant force இருக்கு அதை கால்குலேட் பண்ணாவே போதும், உன்னோட அப்பேரண்ட் வெயிட்டை நீ கால்குலேட் பண்ணிடலாம். புரியுதா? எவ்வளோ வாட்டர் டிஸ்பிளேஸ் ஆயிருக்குன்னு கண்டுபிடி. அது இட் இஸ் ஈக்குவல் டு த buoyant force which is equal to your apparent weight. அதாவது apparent loss of weight. எவ்வளோ வெயிட் லாஸ் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், குட்டி எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்ப
நான் வந்து 50 kg. ஓகே, இதான் என்னோட ஆக்சுவல் வெயிட். என்னோட அப்பேரண்ட் வெயிட் எவ்வளோன்னு எனக்கு தெரியல. அப்பேரண்ட் வெயிட் எனக்கு தெரியல. சரியா? இப்போ நான் இந்த எவ்வளோ வெயிட் லூஸ் பண்ணியிருக்கேன்னு நான் கண்டுபிடிக்கணும். ஓகே, எவ்வளோ வெயிட் லூஸ் பண்ணியிருக்கேன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? நான் தண்ணியில் இறங்கினோடனே எவ்வளோ வாட்டர் டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு, எவ்வளோ தண்ணி வெளில போயிருக்கு. ஓகே, அந்த வெயிட், அந்த வாட்டரோட வெயிட்டை கண்டுபிடிச்சேன்னா இட் இஸ் சம்வாட் ஈக்குவல் டு, அந்த வாட்டரோட வெயிட்டை கண்டுபிடிச்சேன்னா ஒரு 4 kilograms வச்சுக்கோங்க, 4 kgன்னு வச்சுக்கோங்க. That is the weight of the water displaced, which is equal to the buoyant force. So அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் எனக்கு என்னோட பாடியில எக்ஸர்ட் ஆகுது, லிக்விட் எக்ஸர்ட் பண்ணுது. So which is equal to the buoyant force. So buoyant force எவ்வளோ? 4 kg. So இங்க என்ன சொல்லியிருக்காங்க? நான் apparent loss of weight எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும்ல, that is equal to the buoyant force னு சொல்லியிருக்காங்க. It is equal to the upthrust. So எனக்கு apparent loss of weight எவ்வளோ? 4 kg. apparent loss of weight எவ்வளோ? 4 kg. So என்னோட apparent loss of weight 4 kg. அப்போ 50 minus 4, என்னோட weight தண்ணியில் எவ்வளோ இருக்கு? என்னோட weight 46 kg இருக்கு. செம்மையாக கண்டுபிடிச்சேனா? இதை திரும்ப ரீவைண்ட் பண்ணி பாருங்க, அப்போ எனக்கு இன்னும் கிளியரா புரியுதா? So thus for a body either partially or completely immersed in a liquid, upthrust என்னது? It is equal to the weight of the fluid displaced, which is equal to apparent loss of weight of the body. Okay, so in the formula is very important. Apparent weight of an object is equal to true weight of an object in air minus the upthrust. புரியுதா? இப்போ என்னோட apparent weight எப்படி கண்டுபிடிச்சேன்? True weight என்னது? True weight is 50 minus apparent upthrust தான் 4 kg கண்டுபிடிச்சேன், which is 4. So 46 kg தான் என்னோட apparent weight. தண்ணியில என்னோட weight இதான். புரியுதா? So this is how you need to calculate. So கடைசி கான்செப்ட் பசங்களா இதோட முடிஞ்சு போச்சு இந்த சாப்டர். Laws of flotation, மிதத்தல் விதிகள். சரியா? ஸோ என்னென்ன லாஸ் படி நம்மளோட ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு லிக்விட்ல ஃப்ளோட் ஆகும், சிங்க் ஆகும் நம்ம பார்க்க போறோம். The weight of a floating body in a fluid is equal to the weight of the fluid displaced by the body. Okay, so first law enna? Weight of the floating body in a fluid is equal to the weight of the fluid displaced by the body. Okay, நல்லா கவனிங்க. ஒரு ஆப்ஜெக்ட் எனக்கு தண்ணியில ஃப்ளோட் ஆகுது, அதோட வெயிட் இஸ் ஈக்குவல் டு தி, அது தண்ணியில போட்டோன்னே என்ன ஆகும்? சில வாட்டரை டிஸ்பிளேஸ் பண்ணதுல அந்த தண்ணியோட வெயிட்டும் இந்த ஆப்ஜெக்டோட வெயிட்டும் ஈக்குவலா இருக்குமா? நல்லா கவனிங்க. வெயிட் ஆஃப் தி ஃப்ளோட்டிங் பாடி இஸ் ஈக்குவல் டு த வெயிட் ஆஃப் தி ஃப்ளூயிட் டிஸ்பிளேஸ். ரெண்டோட வெயிட்டும் உனக்கு சேமா இருக்குமா? உன்னோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் என்ன பண்ணுவேன்? ஒரு ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்டோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அது ஈக்குவல் வெயிட் ஆஃப் வாட்டர் அது டிஸ்பிளேஸ் பண்ணும். புரியுதா? Next என்ன? Center of gravity of the floating body and the center of buoyancy are in the same vertical line. Floating body ஓட center of gravity உனக்கு downward direction-ஆ, அதே direction-ல தான் உனக்கு என்னது buoyant force-உம் act ஆகும். ரெண்டுமே on the same vertical line. Next என்ன? The point through which the force of buoyancy is supposed to act is known as center of buoyancy. Okay, so இதான் மொத்தமா buoyant force வருது. The point through which the force of buoyancy வந்து supposing act ஆகுதுன்னா அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? That is center of buoyancy சொல்லுவோம். புரியுதா? So this is center of buoyancy. So flotation therapy ன்னு ஒன்று இருக்கு. Okay, so flotation therapy, தெரப்பிலேயே flotation therapy ன்னு ஒன்று இருக்கு. அந்த தண்ணியில Epsom salt rich in magnesium நம்ம போடுவோம். அதுல as a floater relaxes. ஓகே, நம்ம அந்த லிக்விட்ல வந்து நம்ம வந்து உள்ள போறப்ப ஃப்ளோட் பண்ணுவோம், அப்போ நம்ம ரிலாக்ஸ் ஆகும். he or she is absorbing this magnesium through the skin. ஓகே, ஸோ நம்ம அந்த லிக்விட்ல நம்ம நல்லா ஃப்ளோட் ஆகிருக்கிறப்ப இந்த லிக்விட்ல இருக்கிற மெக்னீஷியம்லாம் நம்ம பாடிக்குள்ள அப்சார்ப் ஆகும். ஸோ மெக்னீஷியம் உள்ள போறதுனால the magnesium helps the body to process insulin, which lowers the person's risk of developing type 2 diabetes. இந்த மெக்னீஷியம் நிறைய பாடிக்குள்ள அப்சார்ப் ஆகுறதுனால நம்மளுக்கு சுகர் வர்றது கம்மியாகும் அப்படின்றாங்க. சரியா? ஸோ ஐ ஹோப் ஸோ இந்த சாப்டர் உனக்கு சூப்பராக புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன்.
ஓகே இதோட சொல்லி முடிஞ்சுடா ஹாப்பா. ஸோ ஒரே ஷார்ட்ல நம்ம மொத்த லெசனையும் பார்த்துருக்கோம் பசங்களா. கொஞ்சம் பிரேக் எடுத்து இன்டர்வெல் விட்டு பாருங்க. சூப்பராக இந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. புக் பேக் கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. அண்ட் எந்த டவுட்ஸ் இருந்தாலுமே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். செஷனில் உனக்கு கான்செப்ட்ஸ் கிளியராக புரிஞ்சிச்சுன்னா சூப்பர் மேம் புரிஞ்சிச்சு மேம்னு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஓகே, ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யுவர் ரெஸ்பான்ஸ். புரியுதா? ஸோ எஸ் பசங்களா, நம்ம என்னென்ன பார்த்தோம்? த்ரஸ்ட் பற்றி பார்த்தோம், ப்ரெஷர் பற்றி பார்த்தோம், அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் பற்றி பார்த்தோம், பேரோமீட்டர்னா என்னன்னு பார்த்தோம், அப்புறம் பாயில் ஃபோர்ஸ்னா என்னன்னு பார்த்தோம், கார்டேஷியன் டைவர்னா என்னன்னு பார்த்தோம், பாஸ்கல்ஸ் லானா என்னன்னு பார்த்தோம், அண்ட் அதுக்கப்புறம் ஆர்கிமெடிஸ் பிரின்சிபல் பற்றி படித்தோம், டென்சிட்டினா என்னன்னு படித்தோம், ரிலேட்டிவ் டென்சிட்டினா என்னன்னு படித்தோம், அண்ட் ஹைட்ரோமீட்டர்னா என்ன, லாக்டோமீட்டர்னா என்ன, இப்படின்னு நிறைய விஷயங்கள் இந்த சாப்டர்ல படித்தோம். ஸோ நீங்கள் ஒரு சம்மரியில் உங்கள் நோட்புக்கில் ஒரு குட்டி பேஜ் எடுத்து இந்த சாப்டரில் என்னெல்லாம் படித்தோன்னு சொல்லிட்டு எழுதிட்டு கீழே ஒரு ஃப்ளோ சார்ட் வரைஞ்சு யூ ஹாவ் டு கீப் இன் யோர் புக்கில் அட்டாச் பண்ணிக்கோங்க. இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. புரியுதா? ஐ ஹோப் ஸோ இட் இஸ் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ பசங்களா. கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் நம்ம செஷன் இன்னும் லைக் போடாமல் இல்லைங்கன்னா கண்டிப்பாக நம்ம செஷனுக்கு லைக் போட்டுடுங்க. இதே மாதிரி அடுத்த செஷனில் இன்னும் அடுத்த சாப்டரோட வீடியோட நான் உங்களை மீட் பண்றேன். பை பை ஃப்ரம் ஐஸ்வர்யா மேம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் பசங்களா. தேங்க்யூ ஸோ மச். பை பை அண்ட் டேக் கேர். அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பை பை.